கிளாரிட்டி இருக்காது. ஓகே, ஃபர்ஸ்ட் அதை உடைக்கிறது தான் இந்த சிட்டி ஆன்லைன் ரெஸ்யூம் பில்டருடைய வேலை. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு ரெஸ்யூமேவை எப்படி கிரியேட் பண்றது. ஓகே, சோ அதை நீங்க அந்த சிட்டி ஆன்லைன் ரெஸ்யூம் பில்டர்ல பண்ணலாம். சோ இது அவங்களுடைய ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ். சோ இதுக்கப்புறம் த பாஸ் அப்படிங்கிற ஒரு ஜாப் போர்ட்டல். ஓகே, சோ நீங்க எந்த ஜாப் போர்ட்டல் போனா கூட ஏதோ ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க ப்ரிஃபர் என்ன பண்ணுவாங்க, ஐடி பர்சனா அது ஃபர்ஸ்ட். ஓகே, செகண்ட் ஓகே நான் ஐடி. சோ நான் ஐடிங்கிற கேடருக்கு வந்தாச்சு. ஓகே, சோ நான் ஐடி அப்போ சென்னையில ஒர்க் பண்ணுவீங்களா, இல்ல பெங்களூர்ல ஒர்க் பண்ணுவீங்களா, டெல்லியில ஒர்க் பண்ணுவீங்களா, இதுதான் பெரிய சேலஞ்ச் ரைட்டா. சோ நம்மளுக்கு நம்ம டிஸ்ட்ரிக்ட்லயே இருந்தா பரவாயில்ல, எங்க சர்ச் பண்றது அப்படிங்கிற ஒரு பெரிய சவால் இருக்கும். சோ அதனால டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஜாப் போர்ட்டல் த பாஸ். ஓகே, சோ அதுக்கு உருவாக்கி ரெஸ்யூம் கிரியேட் பண்ணியாச்சு, எங்க ஜாப் இருக்குன்னு தெரிஞ்சாச்சு. சோ இதுக்கப்புறம் நாம போய் அட்டெண்ட் பண்ணிட்டு ஜாப் போறதா பேலன்ஸ். ஓகே, அது அவங்களோட இன்னொரு இனிஷியேட்டிவ். சோ நெக்ஸ்ட், சோ இந்த கோவிட் இது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத திடீர்னு வந்து ஒரு பேண்டமிக், எல்லாருக்குமே ஒரு செட்பேக். பட் இருந்தாலும் அதை பத்தின அவேர்னஸ், அந்த அவேர்னஸ் மூலமா மட்டும்தான் பல பிரச்சனைகளை நம்ம தவிர்க்கணும். சோ அதனால இந்த COVID-19 ட்ராக்கர் ரொம்ப ரீசெண்டா இந்த கோவிடுக்காக அவங்க இம்மீடியட்டா பண்ணின ஒரு அவேர்னஸ் வெப்சைட். ஓகே, சோ நெக்ஸ்ட் இந்த கோவிட்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாமளும் திடீர்னு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்ம லைஃப்ல பார்த்திருக்க மாட்டோம். சோ நம்ம பெரியவங்க நமக்கே அந்த மாதிரி இருக்கையில அந்த கிட்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஸ்கூல் கிடையாது, என்ன பண்றதுன்னு தெரியாது, எஃபெக்டிவா எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியாது. சோ அந்த கிட்ஸை வந்து பிஸியா ஹேண்டில் பண்றதுக்காக இந்த கிட்ஸ் ஆர்ட் கண்டெஸ்ட். ஓகே, இது அவங்களோட இன்னொரு இனிஷியேட்டிவ். சோ நெக்ஸ்ட், நம்ம நாட்டுக்கு ரொம்பவே தேவைப்படுற ஒரு விஷயம் முதலாளிகள் தான். அதாவது லைக் முதலாளிகள் இந்த சென்ஸ் தொழில் தொடங்குபவர்கள் தான் தேவை. சிறு தொழில் இந்த மாதிரி தொடங்குறவங்களால மட்டும்தான் நிறைய சேஞ்சஸ கொண்டு வர முடியும், எம்ப்ளாயபிலிட்டியை கொடுக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். சோ ஃபர்ஸ்ட் இதை ஸ்டார்ட் பண்ணணும்னு விருப்பம் இருக்கவங்களுக்கு கூட சில சேலஞ்சஸ் இருக்கும். இதை எப்படி பில்ட் பண்றது, என்ன பண்றது. சோ அந்த சேலஞ்சஸ உடைக்கிறதுக்காக ஆண்டர்பிரினர்ஷிப், அந்த சேலஞ்ச் உடைக்கிறதுக்காக பட்டிங் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு கேம்ப், அந்த சேலஞ்சஸ் எல்லாம் பண்ணினாங்க. ஐ மீன் அந்த கேம்ப் நடத்தி அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுத்தாங்க. ஓகே, நெக்ஸ்ட், நம்மளோட அந்த கடைகோடி மக்களுக்கு கூட தெரியாத நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குது ஆக்சுவலா. சோ உண்மையிலுமே நிறைய பேருக்கு கவர்மெண்ட்ல என்ன மாதிரி ஸ்கீம்ஸ் இருக்கு, அதை எப்படி அவாய்ட் பண்றதுங்கிற அவேர்னஸ் நிறைய பேருக்கு கிடையாது. அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான கவர்மெண்ட் ஸ்கீம் அவேர்னஸ் கேம்பெயின். ஓகே, சோ நெக்ஸ்ட் குட்டீஸ் தர்பார். ஓகே, சோ குட்டீஸ் தர்பார் ஓகே ரொம்பவே முக்கியமா தேவைப்படுற ஒரு விஷயம் என்ன, மாரல் எஜுகேஷன். அது ரொம்ப முக்கியம். நான் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து என்ன மாதிரி இனிஷியேட்டிவ் எடுக்கிறோங்கிறது தான் அந்த மாற்றத்துக்கு வந்து ஆன ஸ்டெப்ஸா இருக்கும் இல்லையா. சோ அப்போ இந்த குட்டீஸ் தர்பார்ல நெக்ஸ்ட் ஜெனரேஷன் யாரு, நெக்ஸ்ட் ஜெனரேஷன் நம்மளோட சின்ன பசங்க தான், குட்டி பசங்க தான். சோ அவங்களுக்கு ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்ம் கொண்டு வந்தாங்க, மாரல் எஜுகேஷன். நார்மல் எஜுகேஷன் எங்க வேணா கிடைக்கும், பட் ஒரு மாரல் எஜுகேஷன் கொண்டு வந்தாங்க. ஓகே, அது குட்டீஸ் தர்பார். சோ லேட்டஸ்ட் இப்போ அதுலதான் நீங்க இருக்கீங்க, லைக் டிஎன்பிஎஸ்சி இனிஷியேட்டிவ்ஸ். ஓகே, சோ நான் ஐடி அப்படின்றது ஆல்ரெடி முடிவாயிடுச்சு. நம்ம எல்லாருடைய மிகப்பெரிய கனவா என்ன இருக்கும், சோ ஒரு கவர்மெண்ட் ஜாப் போயிட்டா பரவாயில்லப்பா, நான் டெப்டி கலெக்டர் ஆகணும், நான் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணணும், நான் செக்ரட்டரியேட்ல ஒர்க் பண்ணணும். சோ என்னால கண்டிப்பா ஒரு சேஞ்ச கொண்டு வர முடியும். இது நிறைய பேரோட மனசுல இருக்க ஒரு விஷயம் இல்லையா. சோ இந்த டிஎன்பிஎஸ்சில நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு விருப்பம் இருந்தா கூட இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல சோ ஒரு பெரிய கேப் இருக்கு ஆக்சுவலா. என்ன கேப்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமோட பேட்டர்ன் என்ன, ஃபர்ஸ்ட் இது டூவபிளா, இதை செய்ய முடியுமா, செய்ய முடியாதா, ரொம்ப கஷ்டமோ, நிறைய படிக்கணுமோ. சோ இந்த மாதிரி ஒரு 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 பெரிய கேப், அந்த கேப் வந்து இருக்கு. அந்த கேப்பை ஃபில் பண்ணி சோ ஈவன் அந்த கடைக்கோடி மக்களுக்கு கூட இந்த கவர்மெண்ட் ஜாப்ங்கிறத எடுத்துட்டு போகணும் அப்படிங்கறதுடைய அந்த நோக்கம் தான் இந்த டிஎன்பிஎஸ்சி போர்ட்டல். சோ டிஎன்பிஎஸ்சில உங்களுக்கு அந்த என்ன கண்டென்ட் எங்க போய் படிக்கிறது அந்த மாதிரி சர்ச் எல்லாம் பண்ணிட்டு நிறைய கஷ்டங்கள் இருக்கும் தான், அதை சரி பண்றதுக்கு டிஎன்பிஎஸ்சி போர்ட்டலை உருவாக்கி இருக்காங்க. ஓகே, சோ these are all the initiatives. Okay, so அவங்க அந்த சேஞ்சஸ் கொண்டு வரதுக்கு உண்மையிலுமே பேசிக்கா தேவைப்படுற இந்த பேசிக்ல என்னெல்லாம் சேஞ்சஸ் கொண்டு வரதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ அந்த ஸ்டெப்ஸ் ஒவ்வொன்னா பார்த்தோம். நெக்ஸ்ட், ஓகே, so we Acharya Training Solutions. Okay, so we are so happy to join hands with We Support Rajini Movement. Okay, so நாங்க இந்த டிஎன்பிஎஸ்சி ட்ரைனிங்காக சோ நாங்க அவங்க கூட ஜாயின் பண்ணிருக்கோம். சோ ஹாப்பி அண்ட் வெரி ப்ரௌட் டு. ஓகே, ஃபைன். சோ ஹூ வி ஆர், நாங்க யார் அப்படின்னா, சோ ஆச்சாரியா ட்ரைனிங் சொல்யூஷன் இது ஒரு ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் டியூட்டரிங் கம்பெனி. சோ ஆன்லைன்றதுனால இந்தியால இருக்க எங்க வேணாலும் கனெக்ட் பண்ண முடியும். ஆஃப்லைன் கிளாஸஸும் உண்டு. சென்னை பிளஸ் அதர் பார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு கூட நாங்க பண்ணிட்டு இருக்கோம். சோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் ஆல் குரூப்ஸ், எல்லா குரூப்ஸ்க்கான ட்ரைனிங் பிளஸ்
கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் அது ஒரு பெரிய இஷ்யூ. ஆக்சுவலா கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் வந்து எல்லா லெவல்லையுமே இருக்கு அந்த இங்கிலீஷ் ப்ராப்ளம், ஐ மீன் கம்யூனிகேஷன் ப்ராப்ளம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஜாப் ஆஸ்பிரன்ஸ்க்கு பேசிக் லெவல்ல என்ன மாதிரி இங்கிலீஷ் தெரியும். ஸோ கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் பேசிக் பண்ணிட்டு இருக்கோம். பிளஸ் இன்டர்மீடியட். ஓகே, ஸோ ஜாப் போனவங்களும் சில பேர் வந்து இன்டர்மீடியட் லெவல்ல இருப்பாங்க, ஐ மீன் அட்வான்ஸ் லெவல்ல இருப்பாங்க. பிசினஸ் இங்கிலீஷும் தேவைப்படும், ஒரு ப்ரொஃபஷனலுக்கு பிசினஸ் இங்கிலீஷும் தேவைப்படும். ஸோ இதெல்லாம் ப்ரொவைட் பண்ற ஒரு ஆன்லைன் டியூட்டரிங் கம்பெனி, ஆன்லைன் பிளஸ் ஆஃப்லைன் டியூட்டரிங் கம்பெனி தான் ஆச்சாரியா ட்ரைனிங் சொல்யூஷன்ஸ். லெட்ஸ் கிராக் டெஸ்ட். ஃபைன். ஓகே, சோ நவ் அந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ். ஓகே, சோ இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஎன்பிஎஸ்சினா என்ன, சோ என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குது, ஃபர்ஸ்ட் அதை எப்படி கிளாரிஃபை பண்றது. டிஎன்பிஎஸ்சினோட எல்லாருக்கும் மைண்ட்ல உடனே வர விஷயம் என்னன்னா, நிறைய படிக்கணும் மேம், எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனே தெரியல. இது ஒரு பெரிய ப்ராப்ளம். ஓகே, அத முதல்ல உடைக்கணும்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன தெரியுமா, ஃபர்ஸ்ட் டிஎன்பிஎஸ்சியோட எக்ஸாம் என்ன இருக்கு, என்னெல்லாம் எக்ஸாம் இருக்கு, அதோடைய பேட்டர்ன் என்ன, சோ அதுக்கு என்ன டாபிக் இருக்கு, எந்த டாபிக்கு நான் ப்ரையாரிட்டி கொடுக்கணும், எனக்கு இப்ப வந்து ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சில பேருக்கு இந்த டாபிக் நல்லா வரும், பட் அந்த டாபிக் வந்து வெயிட்டேஜ் என்னங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். சோ உங்களோட ஏரியா ஆஃப் ஃபோக்கஸ் என்ன, உங்களுக்கு எது ஸ்ட்ரென்த், இது எல்லாத்தையும் நீங்க முதல்ல அசஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன். ஜெனரலா டிஎன்பிஎஸ்சில என்னெல்லாம் நடக்குது அதை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, எல்லாருமே ஜெனரலா சொல்லும்போது நான் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எழுத போறேன், நான் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எனக்கு ட்ரைனிங் வேணும், இப்படிதான் பேசுவாங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, எல்லாருமே கவர்மெண்ட் ஜாப் போகணுங்கிறதா எய்ம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கோங்க, டிஎன்பிஎஸ்சிங்கிறது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அது அந்த எக்ஸாம கண்டக்ட் பண்றோம். அப்ப எக்ஸாமோட பேர் என்ன அப்படின்னா, அது வந்து சிசிஎஸ்சி, கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். இப்ப நீங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு என்ன சொல்லுவோம், யூபிஎஸ்சின்னு சொல்றோம் இல்லையா, யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், அதுவும் வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் சொல்றோம் இல்லையா, அது யூனியன் சிவில் சர்வீஸ், இது ஸ்டேட் சிவில் சர்வீஸ், அவ்வளவுதான். சோ கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 1, அதுதான் குரூப் 1 உடைய நேம். ஓகே, குரூப் 2, குரூப் 2A. சோ கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2, குரூப் 2, குரூப் 2A. 2A அப்படிங்கிறது நான் இன்டர்வியூ போஸ்ட், காமன் எக்ஸாமினேஷன். இன்டர்வியூ போஸ்ட் அண்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட்க்கு காமன் எக்ஸாமினேஷன் இருக்குது. சோ ஆஃப்டர் அந்த மெயின் எக்ஸாமுக்கு அப்புறம் யூ ஷுட் டிசைட், நீங்க இன்டர்வியூ போஸ்ட் போகணுமா போகக்கூடாதுன்றது. இன் கேஸ் இஃப் யூ வாண்ட் டு கோ, யூ ஷுட் அட்டெண்ட் தி இன்டர்வியூ. சோ இப்படிதான் அதோட ப்ராசஸ் இருக்கும். தேர்ட் குரூப் 3, லாஸ்ட் வந்து குரூப் 4 அண்ட் விஏஓ. சோ விஏஓ எக்ஸாம்னாலும் குரூப் 4, போத் ஆர் சேம் பேட்டர்ன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 4 இதுல இது இல்லாமலும் நிறைய எக்ஸாம்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுவாங்க. பட் அதெல்லாம் வந்து ரெகுலரா கிடையாது. எப்பாவது உங்களுக்கு ஒரு வேகன்சி இல்ல 2 வேகன்சி இல்ல ஒரு 5 வேகன்சிஸ் தேவைப்படுச்சுன்னா செப்பரேட்டா பண்ணுவாங்க. பட் ஸ்டில் இந்த குரூப் 1 எக்ஸாமினேஷன், குரூப் 2, குரூப் 4, விஏஓ எக்ஸாம், இது வந்து எப்பவுமே கண்டிப்பா இயர்லி ஒன்ஸ் நடத்தியே ஆவாங்க. கவர்மெண்ட்ல இருக்க அந்த போஸ்டஸ நிரப்புறதுக்கு கண்டிப்பா நடத்தியே ஆவாங்க. இந்த குரூப் 3 வந்து எப்போதுதான் வரும், கொஞ்சம் ரேர், பட் ஸ்டில் இட் இஸ் தேர். ஓகே, சோ இதுக்கு பேசிக்கா நீங்க என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, குவாலிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கணும், ஏஜ் தெரிஞ்சுக்கணும் ஆக்சுவலா. சோ குரூப் 1ங்கிறத இருக்கிறதுலயே ஹையர் கிரேட் எக்ஸாமினேஷன், அதாவது அதுல இருக்கிறதுலயே ஹையர் கிரேட் போஸ்ட் பாத்தீங்கன்னா டெபுட்டி கலெக்டர். ஓகே, அதுதான் டாப் ரேங்க். டெபுட்டி கலெக்டர், டிஎஸ்பி, போலீஸ் டிபார்ட்மெண்ட், கமர்ஷியல் டாக்ஸ் உடைய அசிஸ்டன்ட் கமிஷனர், சோ இந்த மாதிரி டாப் மோஸ்ட் ஜாப்ஸ் எல்லாம் குரூப் 1ல வரும். சோ எனி டிகிரி, காமனா பாத்தீங்கன்னா எனி டிகிரி. ஓகே, சோ அதுதான் குவாலிஃபிகேஷன். சோ ஏஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஜெனரல் கேட்டகரி, சோ கம்யூனிட்டி வைஸ் டிஃபரெண்ட் ஏஜ் லிமிட் இருக்கு. சோ ஜெனரல் கேட்டகரி எல்லாத்துக்குமே மினிமம் ஏஜ், குரூப் 1 எடுத்தாலே மினிமம் ஏஜ் 21 முடிஞ்சிருக்கணும். ஓகே, சோ ஜெனரலா இருந்தா 32 இயர்ஸ். ஓகே, சோ 32 இயர்ஸ் மேக்ஸிமம் லிமிட் இருக்கணும் ஜெனரல் கேட்டகரி. அபார்ட் ஃப்ரம் ஜெனரல், பிசி முஸ்லிம், எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, விடோஸ், அதர் கேட்டகரிஸ், அந்த ஜெனரல் இல்லாத மத்த எல்லா அதர் கேட்டகரிஸ்க்கும் 37 இயர்ஸ். 37 இயர்ஸ்க்குள்ள நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 கிளியர் பண்ண முடிஞ்சா பண்ணிடணும். ஓகே, ஃபைன். சோ நெக்ஸ்ட் குரூப் 2, 2A. இதோட பாத்தீங்கன்னா இதுவும் எனி டிகிரி தான் குவாலிஃபிகேஷன். சோ ஜெனரலுக்கு வந்து மினிமம் 18 இயர்ஸ், மேக்ஸிமம் 30 இயர்ஸ். ஓகே, மேக்ஸிமம் 30 இயர்ஸ்க்குள்ள ஃபினிஷ் பண்ணணும். ஸோ அபார்ட் ஃப்ரம் ஜெனரல், பிசி, பிசிஎம், எம்பிசி, இவங்களுக்கெல்லாம் வந்து நோ மேக்ஸிமம் லிமிட்டுமா, எவ்வளவு வயசு வேணாலும் நீங்க எழுதலாம். குரூப் 2, 2A மட்டும் எவ்வளவு ஏஜ் வேணாலும் எழுதலாம். மினிமம் ஏஜ் வந்து 18. ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் குரூப் 3. குரூப் 3 பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் போஸ்ட் இருக்குது.
அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு போஸ்ட், ஒரு 2 போஸ்ட் அதெல்லாம் பாத்தீங்கன்னா லைக் ஒரு பர்ட்டிகுலர் டிப்ளமா கோர்சஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கணும், இல்லைன்னா ஒரு பர்ட்டிகுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த போஸ்ட். ஓகே, இந்த ஃபயர் ஸ்டேஷன்ல ஒர்க் பண்றவங்க எல்லாம் இந்த குரூப் 3ல தான் ரெக்ரூட் பண்ணுவாங்க ஆக்சுவலா. அபார்ட் ஃப்ரம் திஸ், ஜென்ரலா பாத்தீங்கன்னா குரூப் 3ங்கிறது குவாலிஃபிகேஷன், பேசிக் குவாலிஃபிகேஷன் +2. ஓகே, ஹையர் செகண்டரி ஃபினிஷ் பண்ணிருக்கணும். மினிமம் 18, மேக்ஸிமம் ஏஜ் வந்து 30 இஃப் யூ ஆர் ஜென்ரல் கேட்டகரி. ஓகே, அபார்ட் ஃப்ரம் ஜென்ரல், பிசி, பிசிஎம், எம்பிசி இதெல்லாம் பாத்தீங்கன்னா 45 இயர்ஸ் வரைக்கும் இந்த எக்ஸாமினேஷனை எழுத முடியும். ஸோ குரூப் 4 இல்லைன்னா விஏஓ எக்ஸாம், இதுக்கு வந்து பேசிக் குவாலிஃபிகேஷன் SSLC 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தா போதும். ஸோ ஜென்ரல் பொறுத்த வரைக்கும் 30 இயர்ஸ்க்குள்ள கம்ப்ளீட் பண்ணும். அபார்ட் ஃப்ரம் ஜென்ரல், பிசி, எம்பிசி, பிசிஎம் இதெல்லாம் வந்து 40 இயர்ஸ்க்குள்ள இதை வந்து கம்ப்ளீட் பண்ணும். ஸோ இதுதான் குவாலிஃபிகேஷன். ஹூ கேன் அப்பியர் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர். ஓகே, ஸோ இப்போ நமக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே தெரிஞ்சிச்சு. ஸோ நாம எந்த எக்ஸாம் பண்ண போறோம்ன்றத நீங்க டிசைட் பண்ணிருப்பீங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து ப்ரிலிம்ஸ். ஓகே, ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எதெல்லாம் பாசிபிள், ஐ மீன் ப்ரிலிம்ஸ் மெயின் எக்ஸாம் இது எந்தெந்த குரூப் எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் அப்ளிகபிள், ஸோ அதோடைய சிலபஸ் என்ன, இது ரொம்ப கண்டிப்பா தெரிஞ்சாகணும். ஓகேவா? ஸோ இதை தெரிஞ்சா மட்டும்தான் உங்க ப்ரிப்பரேஷனுக்கான பிளானே நீங்க பண்ண முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் குரூப் 1. குரூப் 1ல 3 ரவுண்ட்ஸ் நீங்க கிளியர் பண்ணணுமா? ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ் எழுதணும், ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டு மெயின் எக்ஸாம் போகணும், மெயின் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு இன்டர்வியூ போகணும். இது குரூப் 1 உடைய பேசிக் திங்ஸ். அதாவது 3 ரவுண்ட்ஸ் ஆஃப் இன்டர்வியூஸ் நீங்க கிளியர் பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ ரொம்ப கஷ்டமா மேம்? கலெக்டர் எல்லாம் சொன்னீங்க, டெப்டி கலெக்டர், அசிஸ்டன்ட் கமிஷனர் எல்லாம் சொன்னீங்களே, ரொம்ப கஷ்டமா அப்படின்னா அதுதான் இல்ல. அந்த இடத்துலதான் எல்லாருமே தப்பு பண்றாங்க. இந்த அவேர்னஸ் முதல்ல நீங்க எடுத்துக்கோங்க. இது ரொம்ப கஷ்டம்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஸோ த ஒன்லி திங் இஸ் நீங்க சரியா பிளான் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த டாபிக்ஸ பாருங்க, இது ஒண்ணுமே கிடையாது. நாம சின்ன வயசுல ஸ்கூல்ல படிச்ச அதே சயின்ஸ், அதே ஹிஸ்டரி, அதே ஜியோகிரபி தான். ஓகே, நாம சிவிக்ஸ் அப்படின்லாம் படிச்சிருப்போம். இங்க வேற நேம்ல சொல்லுவாங்க, அவ்வளவுதான். இந்தியன் பொலிட்டின்னு சொல்லுவாங்க சிவிக்ஸ்ங்கிறத. நம்ம ஹிஸ்டரி படிச்சிருப்போம், அதை தனித்தனியா பிரிச்சுப்பாங்க. இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் இல்ல குப்தாஸ் என்ன பண்ணாங்க, சோ அந்த மாதிரி பிரிச்சுப்பாங்க. சோ நாம படிச்ச சோசியல் சயின்ஸ், சயின்ஸ், கொஞ்சம் மேத்தமேட்டிக்ஸ், இதுதான் குரூப் 1க்கு ப்ரிலிம்ஸ்க்கு நம்ம வரப்போகுது. சோ இட் இஸ் வெரி சிம்பிள். சோ நீங்க ஸ்கூல்ல 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் என்ன படிச்சீங்களோ அதைத்தான் அப்ளை பண்ண போறீங்க ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு. சோ அண்ட் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான், ஆன்சர் சாய்ஸ் கொடுப்பாங்க. யூ ஷுட் சூஸ். இன்னொரு ஒரு முக்கியமான அண்ட் ஹாப்பி நியூஸ் என்னன்னா, ராங் ஆன்சருக்கு பெனால்ட்டியே கிடையாது. ஓகேவா? ராங் ஆன்சர்ஸ்க்கு பெனால்ட்டி கிடையாது. அதனால வந்து நீங்க வந்து இதை அட்டன் பண்ணுமா பண்ணக்கூடாதா அந்த மாதிரி ஒரு குழப்பமே உங்களுக்கு வேண்டாம். ஓகே, சோ இது இப்ப ப்ரிலிம்ஸ் இட் இஸ் வெரி ஈஸி. இப்ப நம்ம இதை கிளியர் பண்ணிட்டா நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? இப்ப நம்ம கிளியர் பண்ணியாச்சு, நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? மெயின் எக்ஸாமினேஷன். மெயின் எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி நாம தெரிஞ்சுக்க வேண்டியது பேட்டர்ன். ஓகே, நம்மளோட பேட்டர்ன் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் ப்ரிலிம்ஸ்க்கு. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 200 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் நீங்க அட்டன் பண்ணணும். சோ அதுல 175 ஜெனரல் ஸ்டடிஸ். ஜெனரல் ஸ்டடிஸ்னா இந்த ஹிஸ்டரி, சோசியல் சயின்ஸ், சயின்ஸ் இது எல்லாமே வந்துரும். அது ஜெனரல் ஸ்டடிஸ். அவுட் ஆஃப் 200 175 கொஸ்டின்ஸ் வந்து ஜெனரல் ஸ்டடிஸ்ல இருந்து வரும். நெக்ஸ்ட் 25 வந்து ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. அதாவது நம்ம 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்சோம் இல்லையா மேத்தமேட்டிக்ஸ், 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும், 6th இருந்து 10th வரைக்கும் நம்ம படிச்சிருப்போம்ல மேத்தமேட்டிக்ஸ். சின்ன சின்ன கொஸ்டின்ஸ், ரேஷியோனா என்ன, இது வந்து ஜியோமெட்ரியில இருந்து சர்க்கிள் எப்படி வரும், இது ஒரு 25 கொஸ்டின் மட்டும் கேட்பாங்க. மேஜர் ரோல் வந்து 175 ஜெனரல் ஸ்டடிஸ் தான். சோ அதுல 200 கொஸ்டின் நீங்க வித்தின் 3 ஹவர்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணணும். அண்ட் 300 மார்க்ஸ். எப்படி அது 200 கொஸ்டின் 300 மார்க்ஸ் அப்படின்னா, ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க்ஸ் வரும். ஓகே, சோ அப்ப 300 கொஸ்டின் 300 மார்க்ஸ் வந்து நீங்க எக்ஸாம்ஸ் வந்து எழுதணும். இது ப்ரிலிம்ஸ். ஓகே, சோ நவ் இப்ப அடுத்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணியாச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? மெயின் எக்ஸாமினேஷன். சோ இப்ப இதோட டாபிக் பாத்தீங்கன்னா நத்திங் நியூமா, அதே டாபிக்ஸ் தான். ஓகே, ப்ரிலிம்ஸ்க்கு நீங்க என்ன படிச்சீங்களோ அதே டாபிக்ஸ் தான். பட் இதுல என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொன்னா, இது வந்து டிஸ்கிரிப்டிவ் பேப்பர். ஓகே, நீங்க ஒரு எஸ்ஸே மாதிரி எழுதணும். அந்த எஸ்ஸே வந்து நீங்க எதர் தமிழ்ல எழுதலாம், இங்கிலீஷ்ல எழுதலாம், அது உங்களோட சாய்ஸ் தான். அதே மாதிரி ப்ரிலிம்ஸ்லயுமே கொஸ்டின் பேப்பர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல இருக்கும், அதுக்கு உடனே அதுக்கு கீழே தமிழ்ல கொடுப்பாங்க. சோ அவங்களுக்கு அந்த டென்ஷனே இல்ல. நீங்க அந்த இங்கிலீஷ்ல படிச்சாலும் சரி, தமிழ்ல படிச்சாலும் சரி, கண்டிப்பா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் டூவபிள், அதை பண்ணிட முடியும். ஓகே, சோ 3 பேப்பர்ஸ் நீங்க அட்டன் பண்ணும் மெயின் எக்ஸாம்ஸ்ல. அது சேம் டாபிக் தான், அங்க நம்ம படிச்ச அதே டாபிக்ஸ், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கும், அவ்வளவுதான். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கும். பட் தி திங் இஸ் நீங்க வந்துட்டு எஸ்ஏவா எழுதணும், அவ்வளவுதான். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இல்லாம எஸ்ஏவா எழுதணும். அதை நீங்க தமிழ்லயுமே எழுதிக்கலாம். அதுல இதுல இருக்க ஒரு குட் நியூஸ். ஓகே, சோ இது எப்படி வரும், இதோட பேட்டர்ன் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, பேப்பர் 1 இருக்க சப்ஜெக்ட் வந்து 3 ஹவர்ஸ்க்கு நீங்க அட்டன் பண்ணுவீங்க.
250 மார்க்ஸ் வரும். பேப்பர் 2 வந்து 3 hours 250 மார்க்ஸ், பேப்பர் 3 வந்து 250. அப்புறம் இதை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா இன்டர்வியூ போகும், இன்டர்வியூ 100. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க மெயின் எக்ஸாம் பிரிலிம்ஸ் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி மெயின் எக்ஸாம் போறீங்க. அந்த பிரிலிம்ஸ் உடைய ஸ்கோர் வந்து நீங்க மெயின் போறதுக்கான எலிஜிபிலிட்டி மட்டும்தான், அது கேரி ஓவர் ஆகுது அந்த ஸ்கோர். ஆனா நீங்க மெயின் எக்ஸாம்ல ஒரு ஸ்கோர் அதாவது 750 மார்க்ஸ்க்கு மெயின் எக்ஸாம் எழுதுறீங்க. அதுக்கப்புறம் அதை நீங்க கிளியர் பண்ணா இன்டர்வியூக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆவீங்க. இன்டர்வியூக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ்க்கு 100 மார்க்ஸ்க்கு இன்டர்வியூ நடக்கும். இப்ப அவங்க அந்த மெயின் எக்ஸாம் பிளஸ் இன்டர்வியூவை ஆட் பண்ணிப்பாங்க. சோ மெயின் எக்ஸாம்ல நீங்க எடுக்கிற ஸ்கோர் வந்து இன்டர்வியூஸ் இது மெயின் எக்ஸாம கிளியர் பண்ணிட்டா அது அப்படியே கண்டுக்க மாட்டாங்க, அந்த மார்க்கே கிடையாது, அப்படி கிடையாதுவா. அதுல இருந்து ஆட் பண்ணிப்பாங்க. அதுல வந்து நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு. ஏன்னா அதுல நீங்க வந்து தியரியா எழுத போறீங்க, நிறைய ஸ்கோர் பண்றதுக்கான சான்ஸ் வந்து மெயின் எக்ஸாம்ல இருக்கு. ஓகேவா, எவ்வளவு மேக்ஸிமம் மார்க்ஸை நீங்க செட் பண்ணிட முடியுமோ அவ்வளவு மேக்ஸிமம் மார்க்ஸ் அந்த ரிட்டர்ன்ல செட் பண்ணிட்டு இன்டர்வியூ போகணும். சோ 850 மார்க்ஸுக்கு. சோ இது வந்து மெயின் எக்ஸாமினேஷனுடைய பேட்டர்ன். Okay, so let's see. So group 1 over. So group 2, group 2A. Okay, so இதுக்கும் வந்து prelims exam, main interview post அந்த interview நடக்கும், நான் interview post அந்த main exam உடைய ஸ்கோரை வச்சு உங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க. சோ அதே சிலபஸ் தான், நம்ம குரூப் 1க்கு என்ன படிச்சோமோ அதே சிலபஸ் தான். அப்ப நீங்க ஒரே மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணாலே குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A இது எல்லாமே கிளியர் பண்ணிக்கலாம். சேம் சிலபஸ் பிரிலிம்ஸ்க்கு, அதே சோஷியல், அதே மேத், அதே சயின்ஸ். ஓகே, பேட்டர்ன் சேம், அதே குரூப் 1 உடைய பேட்டர்ன் தான். ஜெனரல் ஸ்டடீஸ் 175, மேத்தமேட்டிக்ஸ் 25, so 200 மார்க்ஸ், I'm sorry 200 questions, 3 hours எழுத போறீங்க, 300 மார்க்ஸ்க்கு எழுத போறீங்க. மெயின் எக்ஸாமினேஷன். சோ மெயின் எக்ஸாமினேஷன் உடைய டாபிக்ஸ் வந்து நம்ம பாக்குறோம். சோ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கும், அதே அந்த பிரிலிம்ஸை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கும். சோ த சேம் திங், சோ கொஞ்சம் டிஸ்கிரிப்டிவ் தான். பட் இது குரூப் 1க்கும் அதுக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகே, சோ பேப்பர் 1ல வந்து நீங்க டிரான்ஸ்லேஷன் பண்ணணும், தமிழ்ல இருந்து இங்கிலீஷ், இங்கிலீஷ்ல இருந்து தமிழ், அந்த மாதிரி டிரான்ஸ்லேஷன் பண்ணணும். பேப்பர் 2ல வந்து காம்ப்ரிஹென்ஷன், எஸ்ஏ ரைட்டிங், கண்டிப்பா திருக்குறள் தெரியணும். ஓகேவா, சோ திருக்குறள் பத்தின எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங் இதெல்லாம் வந்து பேப்பர் 2ல பண்ணுவீங்க. ஓவராலா 300 மார்க்ஸுக்கு. சோ இந்த மெயின் எக்ஸாமினேஷனை பண்ணணும். ஓகே, சோ மெயின் எக்ஸாம் கிளியர் பண்ணியாச்சுன்னா இன்டர்வியூ போஸ்ட் வந்தா இன்டர்வியூ போவீங்க, நான் இன்டர்வியூ போஸ்ட் வந்தா இந்த ஸ்கோர் வச்சே பண்ணிடுவாங்க. சோ லெட்ஸ் see குரூப் 3 அண்ட் குரூப் 4. ஓகேவா, சோ குரூப் 3 அண்ட் குரூப் 4க்கு இதுதான் டாபிக்ஸ். லைக் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும், கொஞ்சம் இல்ல நிறையவே டிஃபர் ஆகும். லைக் குரூப் 1 குரூப் 2 விட இது நிறையவே டிஃபர் ஆகும். ஏன்னா குரூப் 1ல அண்ட் குரூப் 2A பாத்தீங்கன்னா 175 ஜெனரல் ஸ்டடிஸ். ஓகே, பட் குரூப் 3 அண்ட் குரூப் 4ல 100 மார்க்ஸ் ஜெனரல் ஸ்டடிஸ் வந்துடும். பேலன்ஸ் 100 வந்து எய்தர் ஜெனரல் இங்கிலீஷ், ஜெனரல் தமிழ். நீங்க நோட்டிபிகேஷன் வந்து உங்க எக்ஸாமுக்கு நீங்க அப்ளை பண்ணும்போது நீங்க சூஸ் பண்ணணும், நீங்க ஜெனரல் இங்கிலீஷ் அட்டன் பண்றீங்களா, ஜெனரல் தமிழ் அட்டன் பண்றீங்களான்னு. அப்ப ஜெனரல் இங்கிலீஷ் அண்ட் ஜெனரல் தமிழ்ல என்ன மேம் இருக்கும் அப்படின்னு கேட்டா, இட் இஸ் வெரி சிம்பிள். நீங்க 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்ம இங்கிலீஷ் புக், தமிழ் புக் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுல இருக்க சிலபஸ் தான் இருக்கும். ஓகேவா, சோ கிராமர், லிட்ரேச்சர், ஆத்தர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஜெனரல் இங்கிலீஷ் இருந்தா, ஜெனரல் தமிழ் இருந்தா இலக்கணம், இலக்கியம், தமிழ் அறிஞர்கள். சேம் திங், அது இங்கிலீஷ், இது தமிழ், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகே, யூ கேன் சூஸ், உங்களுக்கு எது உங்களுடைய பலம்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இது கஷ்டம், அது சரியா, இது சரியாங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. ரெண்டுமே ஒரே மாதிரியான டிஃபிகல்ட்டி லெவல் தான், ரொம்ப கம்மி டிஃபிகல்ட்டி லெவல். 100 மார்க்ஸுக்கு நீங்க ஜெனரல் இங்கிலீஷோ இல்ல ஜெனரல் தமிழோ தான் எழுத போறீங்க. அந்த 100 மார்க்ஸை எப்படியாவது என்ஷோர் பண்ணிட்டீங்கன்னாலே பாதி கடல் தாண்டிடலாம். ஓகேவா, அது பேலன்ஸ் இருக்கிற 100 பாத்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டடிஸ். ஜெனரல் ஸ்டடிஸ்ல 25 அந்த மேத்தமேட்டிக்ஸ் வரும், 10th லெவல் வரைக்கும் இருக்க மேத்தமேட்டிக்ஸ் வரும். பேலன்ஸ் த சேம் திங், அதாவது நீங்க அங்க குரூப் 1 குரூப் 2க்கு ஜெனரல் ஸ்டடிஸ்ல என்ன படிச்சீங்களோ அதுல ஒரு ஹாஃப் டாபிக்ஸ் இருக்கும். லைக் வந்து அங்க இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல ஓரளவு ஒரு 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 15 டாபிக்ஸ் படிக்கிறீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 10 இல்ல 12 1-2 டாபிக்ஸ் தான் மிஸ் ஆகும், ரொம்ப ரேர். ஓகேவா, பட் அங்க நீங்க ஜெனரல் ஸ்டடிஸ ரெடி பண்ணிட்டாலே அந்த ஜெனரல் ஸ்டடிஸோட நாலேஜ் உங்களுக்கு குரூப் 3 அண்ட் குரூப் 4க்கு ஹெல்ப் ஆகும். குரூப் 3, குரூப் 4, BAO எக்ஸாமினேஷன் இது எல்லாத்துக்குமே இது வந்து ஹெல்ப் ஆகும். ஓகே, ஃபைன். சோ நெக்ஸ்ட், so this is all about TNPSC. okay, so this is all about TNPSC examination. so நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சப்ஜெக்ட் சூஸ் பண்றது வந்து உங்களுடைய ப்ரையாரிட்டிலே வச்சுக்கோங்க. ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும்
எது சரி எது தப்பு என்னோட பலம் எது அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. சோ இன்னைக்கு வந்து நாம பார்க்க போற டாபிக் டைரக்டா போயிடலாம். சோ லைக் இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் ஓகே ஜெனரல் ஸ்டடீஸ்ல இருந்து நம்ம பார்க்க போறோம். சோ ஜெனரல் ஸ்டடீஸ்ல இருந்து இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். ஓகே, லெட் மீ ஷேர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். கண்டிப்பா ஒரு 7 to 10 கொஸ்டின்ஸ் ஆவது நிச்சயமா வரும். ஜெனரல் ஸ்டடீஸ்ல இருக்க ஒரு டாபிக். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் இருக்க பெரிய கவலை என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்த ஹிஸ்டரிய ஞாபகம் வச்சுக்கிறதே எனக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் மேம். இந்த இயர்ஸ் எல்லாம் எப்படிதான் ஞாபகம் வச்சுக்கிறாங்களோ, இது எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சொல்ற ஒரு பெரிய இஷ்யூ. ஓகேவா? அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு நம்ம படிக்கிறோம், அதனால வந்து இதுதான் கேட்பாங்க, இந்த இந்த இயரை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு ஒரு பிளான் இல்லாம போறதுதான் ஃபர்ஸ்ட் தப்பு. அப்ப இதை எப்படி படிக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் நம்ம உடனே என்ன ஞாபகம் வச்சுட்டு இருக்கோம், உடனே நம்ம ஞாபகம் வச்சிருந்து சால்ட் சத்தியகிரகம், உப்பு சத்தியகிரகம் பண்ணாங்க மேம். அப்புறம் வேற என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டா, இது வந்து காந்தி, நேரு, சுபாஷ் சந்திர போஸ் ஐஎன்சி ஆரம்பிச்சாரு மேம். இந்த மாதிரி பண்ணுவோம். நீங்க இதை யோசிச்சு பாருங்க, நீங்க யார்கிட்ட வேணாலும் இந்திய சுதந்திர போராட்டம் பத்தி கேளுங்க, அவங்க சொல்ற எல்லாமே 1900க்கு அப்புறம் நடந்த விஷயத்தான் சொல்லுவாங்க. 1900க்கு அப்புறம் என்ன ஒரு 47 வருஷம் நம்ம போராடினோமா? ஓகேவா? ஆனா நாம அப்படி கிடையாது. அந்த 47 வருஷத்துல உள்ளத மட்டும் கேட்க மாட்டாங்க டிஎன்பிஎஸ்சில. ஃபர்ஸ்ட் அத புரிஞ்சுக்கோங்க. அந்த 47 இயர்ஸ் இல்ல. நாம அதுக்கும் முன்னாடி போகணும். 15th செஞ்சுரி வரைக்கும் போகணும். அங்க இருந்துதான் கொஸ்டின் வரும். சோ இந்திய சுதந்திர போராட்டம்ன்றது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, இந்த கிழக்கிந்திய கம்பெனி வந்தது இல்லையா, அங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் அவங்க எப்படி வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்திருக்க டாபிக் ஏர்லி அப்ரைசிங். நீங்க அந்த மெயின் டாபிக் டிஎன்பிஎஸ்சியோட எடுத்து பாத்தீங்கன்னா ஏர்லி அப்ரைசிங் அப்படின்னு சொல்லி ஒண்ணு கொடுத்திருப்பாங்க. பிரிட்டிஷ வந்து ஏர்லி அப்ரைசிங் ஆரம்ப காலத்துல எப்படி எதிர்த்தாங்க அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கணும். ஓகேவா? சோ இந்த ஹிஸ்டரி எல்லாம் படிக்கும் போது நான் உங்கள்ட்ட சொல்றது என்னன்னா, நீங்க இப்ப இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்னு எடுத்துட்டீங்கன்னா, எடுத்தோடனே எனக்கு இது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து சால்ட் சத்தியாகிரகா வந்து நம்ம ரொம்ப ரீசெண்டா ஒரு 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்கோம். அதனால அதை ஃபர்ஸ்ட் நம்ம படிச்சுக்கலாம், அப்புறமா நம்ம திப்பு சுல்தான்கிட்ட போலாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி படிக்கிறது தான் முதல் தப்பு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஓகே இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் எடுத்து வைங்க. என்ன டாபிக் இருக்கு பாருங்க. ஏர்லி அப்ரைசிங், அப்புறம் வந்து பாரதியார் பத்தி தெரிஞ்சுக்கணும், காந்தி பத்தி தெரிஞ்சுக்கணும். நீங்க டிஎன்பிஎஸ்சி டாபிக் எடுத்து பாத்தீங்கன்னாலே அந்த மாதிரிதான் வரும். பாரதியார், காந்திஜி, சுபாஷ் சந்திர போஸ் இவங்களை பத்தி நாங்க கொஸ்டின் கேட்போம். அப்புறம் வந்து டிஃப்ரெண்டா எப்படி எல்லாம் அவங்க போராட்டம் பண்ணாங்க அப்படிங்கறதெல்லாம் நாங்க வந்து சொல்லுவோம். காமராஜ் வரைக்கும், ராஜாஜி வரைக்கும், அந்த 47 வரைக்கும் நடந்த எல்லாமே கேட்பாங்க. சோ பட் இதோட ஆரம்பம் 1900 இல்ல, 15th செஞ்சுரி. ஓகேவா? இப்ப இந்த டாபிக் எடுத்து நான் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு டைம் லைன் தரேன். இப்படிதான் நீங்க படிக்கணும். ஃபர்ஸ்ட் 15th செஞ்சுரியில என்னப்பா நடந்துச்சு? ஓகே, சுதந்திர போராட்டம் அப்படின்னு சொல்லும் போது, மூமெண்ட்னு சொல்லும் போது நாம எதை மட்டும் சொல்லக்கூடாது, டெல்லியில என்ன நடந்துச்சு அப்படின்னு மட்டும் சொல்லக்கூடாது. சவுத் இந்தியால என்ன நடந்துச்சு, நம்ம தமிழ்நாட்டுல யாரு என்ன பண்ணாங்க, பக்கத்து ஸ்டேட்ல என்ன பண்ணாங்க, ராஞ்சியில என்ன நடந்துச்சு, இது எல்லாம் சேர்த்ததுதான் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். ரைட்டா? ஓகே, அப்ப இத ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கிறது வந்து இந்த இயரை கரெக்டா வரிசையா படிக்க ஆரம்பிக்கணும்.
ஓகேவா? ஃபர்ஸ்ட் இது கஷ்டம் இல்ல. எனக்கு இது எனக்கு வந்து சால்ட் சத்தியாகிரகா தான் ஈஸியா இருக்கும். அப்படிலாம் நீங்க அங்க போகாம, இந்த டாபிக் எடுத்தீங்கன்னா, ஆரம்பத்துல இருந்து ஒரு பிளான செட் பண்ணீங்கன்னா தான், ஃபர்ஸ்ட் நான் இத படிக்கணும், அத படிக்கணும் செட் பண்ணா தான், இப்ப அந்த பிளான நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இப்போ இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் எடுத்தாச்சு. ஓகே. எடுத்தாச்சு. ஓகேவா? இப்ப நம்ம இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல நியாயமா எது வரைக்கும் இத வந்து நான் இங்க ஒரு 4 டாபிக் போட்டிருக்கேன் இல்லையா? இந்த 4 டாபிக் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் மைசூர் சுல்தான்ஸ். ஓகே. இது எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா, முதல்ல ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வியாபாரம் பண்றதுக்காக வராங்க இல்லையா? அப்ப முகல்ஸோட ஆட்சி தான் இருந்துச்சு. இங்க நாட்டுல வந்து ஷாஜஹான் இவங்க எல்லாம் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க ஆக்சுவலா ஜஹாங்கீர் தான் அவங்களுக்கு அனுமதி கொடுத்து உள்ள வர வச்சது. ஜஹாங்கீரோட கோர்ட்டுக்கு தான் வந்தாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு அனுமதி கொடுங்க, வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்தாங்க இல்லையா? ஓகே. அப்ப வியாபாரம் தானே பண்ண வந்தாங்க. அவங்க எப்படிப்பா நாட்ட ஆண்டாங்க அப்படின்னா, அந்த அந்த ஸ்டெப் தெரியணும். முதல்ல என்ன பண்ணாங்க, அடுத்து என்ன பண்ணாங்க, அந்த ஸ்டெப் வந்து உங்களுக்கு நிச்சயமா தெரியணும் இல்லையா? சோ அந்த ஸ்டெப் தெரியறதுக்கு ஃபர்ஸ்ட் மைசூர் சுல்தான்ஸ். ஓகே. அவங்களுடைய இந்த ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருந்துச்சு, எப்படி இவங்க வந்து இவங்களை சாதாரணமா நினைக்க கூடாதுப்பா, இவங்க வியாபாரம் மட்டும் பண்ண வரல, இவங்களுக்கு ஏதோ ஒரு இன்டென்ஷன் இருக்கு அப்படின்னு அவங்க பண்ணாங்க. இது எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 15ல ஸ்டார்ட் ஆகும். அதாவது 1565 அரௌண்ட் 1560 அரௌண்ட் 1555 அந்த ரேஞ்சிலேயே அது ஸ்டார்ட் ஆயிடுது. ஓகேவா? ஓகே. அடுத்து நான் ஒரு டாபிக் போட்டிருப்பேன். ரிவால்ஸ் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் தமிழ்நாடு. ஓகே. அப்ப இதோட இயர் எப்படி மேம் அப்படின்னா அதேதான். அங்க மைசூர் சுல்தான்ஸ் போராடிட்டு இருக்கும்போது நம்ம தமிழ்நாட்டுல இருக்க மன்னர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அதான் நீங்க சொல்றோம். ஓகேவா? ரெண்டும் ஒரே காலம். அதுவும் அரௌண்ட் 1500 இந்த ரிவால்ஸ் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் தமிழ்நாடும் அரௌண்ட் 1500. ரைட்டா? ஓகே. அது முடிஞ்சது. இது எது வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வெள்ளூர் மியூட்டினி, சிப்பாய் மியூட்டினி. இந்த 4 டாபிக்க நீங்க எடுத்து வச்சீங்கனாலே அந்த 15 அரௌண்ட் 1500ல இருந்து 1900 வரைக்கும் வந்துரும். ஓகே. 1900 வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு வந்துரும். ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? 1900க்கு அப்புறம் என்ன பாச்சு? காந்தி வந்தாரு, நேரு வந்தாரு, இது சுபாஷ் சந்திர போஸ் வந்தாரு, வாஞ்சிநாதன் வந்தாரு, காமராஜ் வந்தாரு, ராஜாஜி வந்தாரு, பாரதியார் வந்தாரு. இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? அடுத்துதான் நீங்க அந்த இடத்துக்கு போகணும். சத்தியமூர்த்தி என்ன பண்ணாங்க? அந்த இடத்துக்கு நீங்க போகணும். அப்ப இத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே. எப்பவுமே ஒரு டாபிக் எடுத்து நீங்க பிளான் பண்ணும்போது டைம் லைன் வந்து பிளான் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓகே. இதுல வந்து உங்களுக்கு இன்னொரு ஒரு பெனிஃபிட்டும் இருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டைம் லைனும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இந்த டைம் லைன் எக்ஸ்பிளைன் பண்றேன். ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் மைசூர் சுல்தான் இது எங்க ஆரம்பிக்குதுன்னா 1565 1799. ஓகே. ஆல்மோஸ்ட் அந்த 1500ல இருந்து 1800 வரைக்கும் 1799 ஆல்மோஸ்ட் அந்த 1800 அது வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் மைசூர் சுல்தான். அதே நேரத்துல நம்ம தமிழ்நாட்டுல என்ன பண்ணாங்க 1529 to 1805 வரைக்கும் அது கவர் ஆயிடும். ஓகே. 1805 வரைக்கும் இது வந்தாச்சு. அப்ப அடுத்து 1806ல என்னப்பா இம்பார்ட்டன்டா நடந்துச்சு? வேலூர் சிப்பாய் கழகம். ஓகே. அடுத்து என்னப்பா நடந்துச்சு? அடுத்து என்ன நடந்துச்சு? 1818ல இருந்து 1900 வரைக்கும் இந்த விவசாயிகள் மலைவாழ் மக்களுடைய ரெசிஸ்டன்ஸ். ஓகே. அது ரொம்ப பெரிய ரிபெலியனா இருந்துச்சு. நிறைய வயலன்ஸ் நடந்துச்சு. நிறைய பேரை கொலை பண்ணாங்க. இதெல்லாம் இந்த 1818ல இருந்து 1900 வரைக்கும் நடந்தது. மேம் என்ன மேம் நீங்க டைம் லைனை கொடுத்துட்டு திடீர்னு 1900க்கு அப்புறம் 1857 போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா இதுல ஒரு விஷயம் என்னன்னா இந்த பெசன்ட் அண்ட் ட்ரைபல் ரெசிஸ்டன்ஸ் வந்து எக்ஸாக்ட் அந்த இயர் பாத்தீங்கன்னா 1818 to 1855 வரைக்கும் தான் வரும். ஆக்சுவலா 1855 இந்த 1855க்கு அப்புறம் ஒரு 2 வருஷத்துல இந்த சிப்பார் மியூட்டினி வந்துருச்சு 1857ல. அப்புறம் ஏன் நாங்க இந்த பெசன்ட் அண்ட் ட்ரைபல் ரெசிஸ்டன்ஸ் 1900ன்னு போறேன்னா ஒரே ஒரு ரெசிஸ்டன்ஸ் மட்டும் 1900ல நடந்துச்சு. பெசன்ட் அண்ட் ட்ரைபல்னாலே 1855ல முடிஞ்சது. அடுத்து சிப்பாய் வந்துச்சு. சிப்பாய் மியூட்டினி அதாவது சிப்பாய் கழகம் வந்து 1857ல வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த 1900ல ஒரே ஒரு முண்டா ரெவல்யூஷன் முண்டா ரிபெலியன் நடந்துச்சு. அவங்க வந்து மலைவாழ் மக்களுடைய ரெசிஸ்டன்ஸ். சோ மலைவாழ் மக்கள்னு படிக்கும்போது ஒன்னே ஒண்ணு தானே, அதையும் சேர்த்து படிச்சுட்டா ஓகே. அதனாலதான் அந்த டைம் லைன் 1900 வரைக்கும் போகுது. மற்றபடி எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும். இதைத்தான் நீங்க பார்க்க போறோம். ஓகே. லெட்ஸ் ஸ்டார்ட். இந்த மாதிரி டைம் லைன் பண்றதுனால எனக்கு என்ன யூஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க முடியும். இதுக்கு அடுத்து அப்பதான் நீங்க ஹிஸ்டரியை ஞாபகம் வச்சுக்க முடியும். ரெண்டாவது ஒரு விஷயம், டிஎன்பிஎஸ்சில ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க எவ்வளவு நோட்ஸ் எழுதினாலும் ரொம்ப நீங்க லாஜிக்கலா திங்க் பண்ணாதான் ஆன்சரே பண்ண முடியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட நான் திடீர்னு கேக்குறேன், இங்க வேலநாச்சியார் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்கல்லப்பா, அப்ப மைசூரை யாரு ஆட்சி செஞ்சுட்டு இருந்தது அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு லைனை நீங்க சமச்சீர் புக்ல பார்க்கவே முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்.
ஓகே. இங்கே வந்து வேலு நாச்சியார் ஆட்சி செய்து கொண்டிருந்த போது, அங்கே இவர் ஆட்சி செஞ்சு கொண்டிருந்தார். இந்த மாரிலாம் ஒரு லைன் இருக்கவே இருக்காது. அப்ப இத எப்படி நீங்க லாஜிக்கலா திங்க் பண்ணணும் அப்படின்னா, அப்ப வேலு நாச்சியார பத்தி நம்ம படிக்கும்போது, அந்த ஒரு இயர் நம்ம மைண்ட்ல வச்சிருப்போம் இல்லையா? ஓகே. இந்த இயர்ல தான்ப்பா அவங்க இருந்தாங்க அப்படின்னு. அப்ப அப்ப மைசூர யாரு ஆட்சி செஞ்சது அந்த டைம்ல? அதுக்கு ரெலவென்ட்டா ஏதாவது ஹிஸ்டரி நடந்துச்சா? அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணி பார்க்கணும். அப்பதான், ஓ! இங்க இருக்கும்போது அதே இயர்ல தானே அவர் இங்க ஏதோ ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருந்தாருன்னு நம்ம படிச்சோம். அப்ப இங்க இருக்கும்போது அவர் தானே ஆட்சி செஞ்சுட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லணும். அதுக்கு ஆன்சர் ஹைதர் அலி. இப்படிதான் நீங்க ரிலேட் பண்ணணும். புரியுதுங்களா? அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆக்சுவலா ஹைதர் அலி. இங்க வந்து வேலுநாச்சியார் இருக்கும்போது அவங்களோட கான்டெம்பரரி. இங்கிலீஷ்ல கான்டெம்பரரிம்பாங்க. ஒத்த காலத்தை, அந்த சமகாலத்தை உடையவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க இங்க ஆட்சி செஞ்சுட்டு போது அவங்க என்ன இந்த மாதிரி லாஜிக்கலா சில கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க வந்து ஆன்சர் பண்ணணும்னா இந்த இந்த டைம் லைனை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகே. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் மைசூர் சுல்தான். இந்த மைசூர் சுல்தான்ஸ். ஓகே. சோ மைசூர் மகாராஜா குடும்பம், மைசூர் சுல்தான்ஸ் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு நல்ல ஃபெமிலியரா நம்ம கேட்டுட்டு இருக்க விஷயம் தான். ஓகே. மைசூர் போனாலே அந்த மைசூர் பேலஸ போய் பார்க்கணும்பா. அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? முதல்ல அவங்களோட வரலாறு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சுல்தான்ஸ் இவங்க ஆட்சி இவங்க வந்து ஒரு ஒரு சுப்ரீம் பவரா அவங்க வரதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் மைசூர் சுல்தான் நம்ம பார்க்க போறது மைசூர் சுல்தான்ஸ்க்கு ரியல் பவர் வரதுக்கு முன்னாடி மைசூருடைய வரலாறு என்ன, யாரெல்லாம் ஆட்சி செஞ்சா, அதுக்கப்புறம் ஹைதர் அலி பத்தி தெரிஞ்சுக்கணும். ஹைதர் அலிக்கும் பிரிட்டிஷ்க்கும் என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் 4 மைசூர் வார்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். திப்பு சுல்தான் பத்தி தெரிஞ்சுக்கணும். இதுதான் ஏர்லி ரெசிஸ்டன்ஸ். ஆரம்ப காலத்துல பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்தது இப்படிதான் எதிர்த்தாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே. ரைட். ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த மைசூர் வந்து ஆக்சுவலா ஒரு பெரிய நாடு எல்லாம் எதுவும் கிடையாது. மைசூர் வந்து ஒரு சின்ன ஒரு குறுநில மன்னர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருந்த ஒரு சின்ன ஒரு கிங்டம் தான். இந்த மைசூர் எதுக்கு கீழே வந்துச்சுன்னா விஜயநகர் கிங்டம்க்கு கீழே வந்துச்சு. ஓகேவா? விஜயநகர் எம்பையர்னு சொல்லுவாங்க இல்லையா? விஜயநகர் எம்பையருடைய கிங்டம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேயே மதுரையை கூட அவங்க ஆட்சி செஞ்சிருந்தாங்க. நாயக்கர்கள் ஆட்சி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அவங்க வேற யாரும் இல்ல, விஜயநகருக்கு கீழே இருந்தவங்க தான் அந்த நாயக்கர்கள். ஓகேவா? சோ அந்த விஜயநகர் எம்பையருக்கு கீழே மைசூர்ன்றது ஒரு குட்டி நாடு. ஓகேவா? சோ விஜயநகர் எம்பையர் வந்து 1565 வரைக்கும் செம்ம ஆக்டிவா ஒரு பவரா இருந்தாங்க. 1565ல அவங்களுடைய பவர் சுத்தமா போச்சு. அப்ப அந்த அவங்களுக்கு கீழே மைசூர் வந்து ராஜா வாடியார், அதாவது உடையார். ஓகேவா? அந்த ராஜா உடையார் அவர் வந்து ஆட்சி செஞ்சிருந்தாரு. 1578ல அவர் என்ன பண்ணாரு, இந்த விஜயநகர் எம்பையர் வந்து விழுந்த பிறகு நாங்க வந்து ஒரு சுதந்திரமான ஒரு கண்ட்ரிப்பா, நாங்க ஒரு தனி கிங்டம். ஓகே. இது வந்து அப்பதான் இந்த உடையார் டைனாஸ்டியே வருது. ஆக்சுவலா 1578ல அவர் டிக்ளேர் பண்ணி அதை தனியா தன்னுடைய ரியல் பவரை அவர் எடுத்துட்டு வர்றாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் ரிமார்க்கபிளா சில விஷயங்களை பண்ணாங்க. மைசூர் அப்படி அந்த ஊருக்கு எது கேபிட்டல் அப்படின்னா அது வந்து என்ன பண்ணாங்கன்னா ஸ்ரீரங்கப்பட்டினம்னு ஒரு ஊர் இருக்காங்க. ஸ்ரீரங்கப்பட்டினத்தை 1610ல கேபிட்டலா மூவ் பண்ணாங்க. ஓகேவா? இந்த உடையார் டைனாஸ்டியோட ரியல் பவர் அப்படிங்கிறது வந்து 1760 வரைக்கும் இருந்துச்சு. ஓகே. அப்ப இந்த 1760க்குள்ள என்ன நடந்துச்சுன்றத நெக்ஸ்ட்ல பார்க்கலாம். பட் இதுதான் வரலாறு. ஃபர்ஸ்ட் விஜயநகரம் பேர் இருந்துச்சு. அதுக்கு கீழே ஒரு குட்டி கிங்டமா இருந்துச்சு. அப்புறம் ராஜா உடையார் இண்டிபெண்டா செயல்பட ஆரம்பிச்சாரு. அவர் ஒரு தனி நாடா இருந்தாரு. கேபிட்டல்ல மாத்தினாரு. ஸ்ரீரங்கப்பட்டினமா கேபிட்டல்ல மாத்தினாரு. அதுக்கப்புறம் உடையார் டைனாஸ்டியோடைய அந்த பவர் வந்து ஆக்சுவலா 1760 வரைக்கும் இருந்துச்சு. ஓகேவா? சோ இதுதான் மைசூர் சுல்தான். அப்ப மைசூர் சுல்தான் நீங்க எங்க வந்தாங்க அப்படின்னா அப்பதான் நீங்க ஹைதர் அலியை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? சோ ஹைதர் அலி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹைதர் அலி யாரு என்னன்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ஹைதர் அலி வந்து அந்த உடையார் டைனாஸ்டி இருக்கா இல்லையா, அந்த ராஜா உடையார் அந்த டைனாஸ்டில ஒரு மிலிட்ரியில இருந்த ஒரு பர்சன். மிலிட்ரியில ஒரு சுப்ரீம் பவர்னா சில ரேங்க்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த பொசிஷன்ல இருந்தாரு. அப்ப வந்து ஆக்சுவலா ஹைதர் அலி வந்து தல்வாய் அப்படிம்பாங்க. ஓகேவா? தல்வாய்னா இன்னைக்கு நம்ம ரேங்க்கு பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர். ஓகேவா? பிரைம் மினிஸ்டர் தான் ஆட்சியை நடத்துறதே பிரைம் மினிஸ்டர் தான் இல்லையா? சோ அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல இருந்தவங்க. இப்ப இந்த தல்வாய் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலா அது வந்து ஒரு ப்ராக்ரித் வேர்டு. அது நம்ம வந்து சான்ஸ்கிரிட்ல வந்து தளபதி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? தளபதினா என்ன? சீஃப், ஹெட், லீடர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த தளபதி அந்த வேர்ட்ல இருந்து எடுத்ததான் இந்த தல்வாய். அப்படின்னா என்ன? தளபதி, அவ்வளவுதான். ஓகேவா? சீஃப் அவர்தான். அந்த உடையார் டைனாஸ்டில அவர் சீஃபா ஒர்க் பண்ணாரு. அவருடைய அப்பா வந்து பேட்ரு முகமது. அவர் வந்து ஆக்சுவலா அங்க இருக்க டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணாரு. இந்த பாதுகாப்பு துறை இருக்கு இல்லையா, அந்த பாதுகாப்பு துறையில வந்து ஒரு கமாண்டரா இருந்தாரு. ஓகேவா? ஒரு பெரிய ரேங்க்ல வந்து அவர் இருந்தாரு. சோ அவங்க அப்பா இறந்த பிறகுதான் ஹைதர் அலி வந்து கொஞ்சம் கொஞ்சமா உயர ஆரம்பிச்சாரு. நிறைய மிலிட்டரி ரேங்க்ஸ், ஒரு பெரிய ஒரு
சோல்ஜர் ஆக்சுவலா. ஹைதர் அலி பார்த்தாலே எல்லாரும் அப்படியே நடுங்குவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆள் அவரு. அவரை வந்து சிங்கம்னு சொல்லுவாங்க. வெற்றியை மட்டுமே அடையக்கூடிய ஒரு சிங்கம். அந்த மாதிரிலாம் ஹைதர் அலிய சொல்லுவாங்க. சோ அந்த அந்த அப்பேற்பட்ட அந்த ஹைதர் அலி கொஞ்சம் கொஞ்சமா உழைச்சு அந்த பவர்ஃபுல் பொசிஷனுக்கு 1755ல வராரு. ஓகேவா? சோ 1755ல வராரு. பட் ராஜான்னு ஒருத்தவங்க உடையார் டைனாஸ்டில இருந்து இன்னும் அந்த ஸ்டேஜ்ல இருக்காங்க. ஓகேவா? அப்ப 1760ல என்ன ஆகுது அப்படின்னா 1760ல தான் அவருக்கு வந்து ஒரு அவர் வந்து சோல்ஜர் மட்டும் இல்லப்பா. அவர் வந்து அந்த கமாண்டர் மட்டும் கிடையாது. அவர்தான் ஆக்சுவலா உண்மையான ஒரு ரூலர். மைசூரோட உண்மையான ரூலரே அவர்தான்ப்பா. அவர்தான்ப்பா எல்லாமே. ஏன்னா அவர் வந்து அவரால மட்டுமே அந்த மைசூருடைய சாம்ராஜ்யம் வந்து நல்லா வளர்ந்துச்சு. அவரால மட்டுமே வளர்ந்துச்சு. ஆனா அதனால அவருக்கு ஒரு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் பிரையாரிட்டி குடுக்க ஆரம்பிச்சாங்க. ஓகேவா? சோ 1770ல வந்து உடையார் டைனாஸ்டில இருந்து நஞ்சராஜான்னு ஒருத்தர் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாரு. ஓகேவா? அவர் இறந்து போயிட்டாரு. அவர் இறந்த பிறகுதான் ஹைதர் அலிக்கு வந்து ஒரு ரியல் பவர். இவர்தான் இதுக்கு முன்னாடி வந்து அவர்கிட்ட பவர் இருந்தா கூட ராஜான்னு ஒருத்தர் இருந்தாரு. சோ பட் வந்து இப்ப பாத்தீங்கன்னா 1770ல அவரோட இறப்புக்கு அப்புறம் இவர் வைக்கிறது தான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. ஆஹ் முழுக்க முழுக்க அந்த உடையார் டைனாஸ்ல இருக்கிற பீப்புள் வந்து ஒதுங்கிட்டாங்க. ஏன்னா அப்ப வந்து ஒரு ரூமர் வந்து ஒண்ணு பரவுச்சு. என்னன்னா ஹைதர் அலி தான் வந்து விஷம் வச்சு கொன்னுட்டாரு நஞ்சராஜாவை. பவருக்காக அப்படி பண்ணிட்டாருங்கிற மாதிரி ஒரு ரூமர். அது வந்து ஆனா யாருமே ப்ரூவ் பண்ணல. யூசுவலா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது நிறைய ரூமர்ஸ் பரவும். சோ அந்த மாதிரியான ஒரு ரூமர். அதனால வந்து அந்த ராஜவம்சத்துல இருந்து ஒண்ணும் பெருசா இனிமே நம்ம பெருசா கலந்துக்க வேண்டாம். அப்ப வந்து ரியல் பவர் ஹைதர் அலி பக்கம் போயிடுச்சு. ஓகே. அப்ப ஹைதர் அலி வந்து ரியல் பவர் போன பிறகு இவருக்கும் பிரிட்டிஷ்காரங்களுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த நேரத்துலதான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து முகல்ஸ் கிட்ட இருந்து திவானி ரைட்ஸ், அதாவது வந்து வரி வசூலிக்கிற ரைட்ஸ் வந்து வாங்கினாங்க. ஆக்சுவலா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து ஒரு வியாபாரம் பண்றதுக்காக வந்தாங்க. சோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, முகல்ஸ் அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு த்ரெட் வரும் வேற இடத்துல இருந்து. அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பினான்சியல் தேவை இருக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க பினான்ஸ் பண்ணிடுவாங்க. அத திருப்பி வசூலிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்க வந்து வரிய வசூல் பண்ணிக்கிறோம் அப்படின்னு. இப்படிதான் அவங்களுடைய ஆரம்பம் இருந்துச்சு. திவான் அப்படின்னு சொல்லுவாங்க. திவான்னா யூசுவலா இந்த கணக்கு புள்ள வரிய ஐ மீன் மணி ஹேண்டில் பண்றவங்கள தான் அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? சோ அந்த திவானி ரைட்ஸ் வந்து முகல்ஸ் கிட்ட இருந்து வாங்குறாங்க. சோ இத வாங்கும் போதுதான் எல்லா மன்னர்களோடயும் அவங்க பிரச்சனை வரும். எல்லா இடத்துக்கும் போய் வரி கேக்குறாங்க. நம்ம ஊர்ல நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் கூட உனக்கே நான் கொடுக்க வேண்டும் வரி அப்படின்லாம் பேசினாரு இல்லையா? அந்த மாதிரி இது மாதிரிதான் ஆக்சுவலா ஆரம்பம் இப்படிதான் வர ஆரம்பிச்சுச்சு. இங்கிலீஷ் ட்ரேடர்ஸ் வந்து அப்ப வந்து ரொம்ப ஸ்ட்ராங் எல்லாம் கிடையாது. அவங்க திவானி ரைட்ஸ் வந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங் இல்ல. அதனால வந்து இந்தியன் பாலிடிக்ஸ்ல இன்வால்வ் ஆகாமலே இருந்தாங்க. அப்ப வந்து அந்த வாரன் ஹாஸ்டிங்ஸ் அவர் இருந்தாரு. அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு ஒரு வட்டத்தை போட்டு வச்சிருந்தாரு. இதுதான்ப்பா நம்ம எல்லை. இந்த இடத்துல மட்டும்தான் நம்மளால நம்ம அதிகாரத்தை பண்ண முடியும். இதுல இருந்து நம்ம வெளியில எல்லாம் போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை பண்ணி வச்சிருந்தாரு. சோ அப்ப என்ன பண்ணலாம்? எப்ப அவங்க இந்தியன் பாலிடிக்ஸ்ல நுழையிற தைரியம் எப்ப வந்துச்சு அப்படின்னா, இந்த நவாப்ஸ் அந்த கர்நாடகால வந்து இந்த நவாப் போஸ்டுக்காக நிறைய ஒண்ண அடிச்சுக்கிட்டாங்க. அவங்களுக்குள்ளேயே ஒத்துமை இல்ல. அப்பதான் உங்களுக்கு ஒரு கான்பிடென்ட் வந்துச்சு. இவனுங்களுக்குள்ளே ஒத்துமை இல்ல. நாம வந்து எப்படியாவது பிடிச்சிடலாம். எப்படியாவது இந்திய பாலிடிக்ஸ்குள்ள வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தைரியம் வருது. ஓகேவா? சோ அப்ப இந்த இந்தியன் பாலிடிக்ஸ்குள்ள இன்டர்ஃபியர் எப்ப ஆனாங்க அப்படின்னு சொன்னா, இந்த நவாப்ஷிப்புக்கு அப்புறம் தான். இத கேட்பாங்க. இது ஒரு கேள்வியா கேட்பாங்க. சோ வேற என்னெல்லாம் கேட்பாங்க அப்படின்னா, ஹைதர் அலி என்ன சொல்லுவாங்கன்னா, த பிரேவ் அண்ட் விக்டோரியஸ் லைன் அப்படின்னு யார சொல்லுவாங்கன்னா, ஹைதர் அலிய சொல்லுவாங்க. ஏன்னா ஃபேட்டோ ஹைதர் பகதூர் அப்படின்னா ரொம்ப ஒரு எப்பவுமே ஜெயிக்கக்கூடிய ஒரு சிங்கம், ரொம்ப பிரேவான ஒரு ஆளு அந்த மாதிரி ஒரு மீனிங் வரும். ஓகேவா? இந்த ரைட்ஸ் ஒரு மாதிரி. இவங்க சாதாரண ஆள் இல்லப்பா. ஏதோ இவங்கள்ட்ட இன்டென்ஷன் இருக்கு அப்படிங்கறத உணர்ந்து அவங்கள முதல்ல எதிர்த்தாங்க. யார் எதிர்த்தாங்கன்னா, ஹைதர் அலியும், ஹைதராபாத் நிசாமும் நீங்க சும்மா இந்த பாலிடிக்ஸ்ல எல்லாம் இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு அவங்க மேல ஒரு கோபம் வர ஆரம்பிச்சது. கொஞ்சம் கவனிக்க ஆரம்பிச்சாங்க அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ். ஓகே. அப்ப ஃபர்ஸ்ட் மைசூர் வார் 4 மைசூர் வார்ஸ் நடந்திருக்கு இது வரைக்கும். ஓகேவா? 1767 to 69 இது அப்படியே மைண்ட்ல வச்சுக்கோங்க. 1767 69 ஓகேவா? சோ கண்டிப்பா 1 எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். ஏன்னா எல்லா இயருமே 1ல தான் ஸ்டார்ட் ஆக போகுது. 19 18 17 சுதந்திர போராட்டம்னு சொல்லும்போது 1ல தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேவா? சோ நீங்க வந்து இந்த 7க்கு முன்னாடி நம்பர் 6 again 7 ஓகே. இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிமோனிக்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேவா? நிமோனிக் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 1767ல தான் இது ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி. சோ இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் மைசூர் வாருக்கான காரணம் என்ன? யாருக்கும் நடந்துச்சு? இது எல்லாமே பார்க்கலாம். ஓகே. சோ இந்த ஃபர்ஸ்ட் மைசூர் வார் முதல்ல இதோடைய அந்த பேஸ் என்ன, அடிப்படை என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா?
இந்த கர்நாடிக் வார் நடந்துச்சு. தேர்ட் கர்நாடிக் வார் யாருக்குன்னா இங்கிலீஷ் பீப்புளுக்கும் அந்த கர்நாடகா ரூலர்ஸ்க்கும் நடந்துச்சு. சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபார்டே அந்த பிரிட்டிஷ்ல இருக்க நிறைய அந்த கமாண்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க மிலிட்டரி ஆர்மில வந்து அந்த காலனல் அப்படிங்கிறது ஒரு போஸ்ட். அந்த காலனல் ஃபார்டே அவர் வந்து முசோலிப்பட்டினத்தை புடிச்சிட்டாரு. கேப்சர் எப்பவுமே ஒரு ஒரு ராஜா ஒரு இடத்த போய் பிடிக்கிறதுனா ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணிப்பாங்க. ஒண்ணு அது சமாதான உடன்படிக்கை, இந்த சமாதான உடன்படிக்கையா இருக்கலாம், இல்ல வேற ஏதோ ஒரு கண்டிஷனோட எழுதலாம். ஓகே. சோ அப்ப வந்து என்ன உடன்படிக்கைன்னா அந்த சலாபத் ஜங் அப்படிங்கிற ஒரு மன்னர் கிட்ட ஒரு ட்ரீட்டி சைன் பண்றாரு. அந்த ட்ரீட்டி படி என்னன்னா, நாங்க எல்லா இடத்தையும் நாங்க விட்டுறோம். ஆனா இந்த நார்த்தன் சர்க்கார்ஸ் இருக்கு இல்லையா, அந்த விசாகப்பட்டினம், கோதாவரி, கிருஷ்ணா, குண்டூர் இதெல்லாம் நீங்க எங்களுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு. வேற வழி இல்ல. ஏன்னா வீழ்த்திட்டாங்க. அதனால எழுதி கொடுத்துதான் ஆகணும். அந்த ட்ரீட்டி படி அவங்களுக்கு அது வந்துருச்சு. ஓகேவா? இவங்க எல்லாம் குறுநில மன்னர்கள். இவங்களை வந்து ஹெட்டா இருந்து பண்ணது வந்து முகல்ஸோட ஆட்சி தான் அப்ப இருந்துச்சு இல்லையா? அப்ப இந்த முகல்ஸ் எம்பரர் வந்து இதை வேற வழி இல்ல, லீகலைஸ் பண்ணிதான் ஆகணும். ஏன்னா அவங்க பைசா கொடுக்கணும் இங்கிலீஷ் பீப்புளுக்கு. அதாவது அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு பைசா கொடுக்கணும். அதை வசூல் பண்றதுக்கான வரி வசூல் பண்றதுக்கு அவங்கதான் வந்து ரைட்ஸ் கொடுத்திருக்காங்க. அதனால அந்த முகல் எம்பரர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் மைசூர் வார்ல ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத் இன்வால்வ் ஆகுது. சோ ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத் இது எப்ப நடந்துச்சுன்னா, அதை நல்லா பாத்துக்கோங்க, 1767ல ஃபர்ஸ்ட் மைசூர் வார் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கும் 2 வருஷம் முன்னாடியே இந்த ட்ரீட்டி சைன் பண்ணியாச்சு. ஓகே. முகல் எம்பரர் ஒத்துக்கிட்டாரு. ஆமாப்பா, நீங்க தான் எடுத்துக்கணும், எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே, ஃபைன். சோ இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த 1765ல அதாவது 1765 அப்படியே பின்னாடியே போங்க. 765 அப்படியே பின்னாடி அந்த நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1765. சோ இந்த இடத்துலதான் இந்த ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத் வருது. சோ அப்ப என்ன பண்றாங்கன்னா, அந்த ட்ரீட்டி முடிஞ்சோன்னா அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் 1766ல அவங்க ஏரியா இல்லையா, அவங்க ஆக்குபை பண்ணி அவங்களுக்கு தேவையான சில விஷயங்களை பண்றதுக்காக ஃபேக்டரி பண்ணவோ ஏதோ பண்றாங்க. அந்த நேரத்துல இந்த நிசாம் அலி வந்து பிரச்சனை பண்றாரு. அதெல்லாம் கிடையாது, நீங்க வந்து உங்ககிட்ட ஏதோ ஒரு இன்டென்ஷன் இருக்கு அந்த மாதிரி சொல்லிடுறாரு. உடனே பாசிஃபை பண்றான். எப்படி பாசிஃபை பண்றான்னா, பிரிட்டிஷ்காரங்க வந்து உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா ஃபியூச்சர்ல எங்க கிட்ட ரொம்ப ரொம்ப ஒரு மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, உன்னை நாங்க காப்பாத்துறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ஆக்சுவலா என்ன தெரியுமா அர்த்தம்? நிசாம் அலி வந்து ஹைதர் அலிக்கும் ஒரு கான்ஃபிளிக்ட் இருந்துச்சு. சோ உனக்கு வந்து அந்த ஹைதர் அலி கிட்ட இருந்து பிரச்சனை வந்துச்சுன்னா நாங்க உன்னை காப்பாத்துறோம். ஏன்னா ஹைதர் அலிக்கு பிரிட்டிஷ்காரங்களை பிடிக்காது, தன்னை தடுக்கிறாரு, எதிர்க்கிறாருங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால இந்த டிவைட் அண்ட் ரூல், இந்த பிரித்தாளும் சூழ்ச்சியை தான் அவனுங்க ஆரம்பத்துல இருந்தே பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அப்ப வந்து என்ன சொன்னாங்கன்னா, நாங்க வந்து உனக்கு பண்றோம், அதுக்காக தான் அர்த்தம் ஆக்சுவலா. அதனால ஒத்துக்கிட்டு அப்ப அந்த பிரச்சனை அந்த ஸ்டேஜ்ல சால்வ் ஆச்சு. ஆனா 1767 என்னாச்சு, இந்த ஹைதர் அலியும் நிசாம் அலியும் அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்துட்டாங்க. ஓகே, எதுக்குப்பா நம்ம சண்டை போட்டுட்டு அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இது அவங்களுக்கு பிடிக்கல. உடனே பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணாங்கன்னா, நீ வந்து எனக்கு எதிரா செயல்படுற, நான் வந்து உனக்கு எதிரா நான் போர் புரிஞ்சு வரேன், ஹைதர் அலிக்கு எதிரா வார் டிக்ளேர் பண்ணாங்க. சோ ஃபர்ஸ்ட் மைசூர் வார் ஹைதர் அலிக்கும் பிரிட்டிஷ்க்கும் நடந்துச்சு. ஓகே, சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். சோ ஹைதர் அலிக்கும் பிரிட்டிஷ்க்கும் நடந்துச்சு. சோ என்ன நடந்துச்சு அந்த சண்டையில, யாரு ஜெயிச்சா, என்ன நடந்துச்சு, இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? சோ என்னாச்சுன்னா, இங்கிலீஷ் பீப்புள் வந்து மேங்களூரை வந்து பிடிச்சாங்க. மேங்களூர் ஈஸ்டர்ன் கோஸ்ட பிடிச்சாங்க. பட் ஹைதர் அலி அது திருப்பி வந்து அதை ரீகேப்சர் பண்ணிட்டாரு. அவங்கள்ட்ட விட்டு கொடுக்கல, கேப்சர் பண்ணாங்க. அப்புறம் பெங்களூரை கேப்சர் பண்ண போனாங்க. முடியல. ஹைதர் அலி பெரிய சோல்ஜர், அவரால் முடியல. உடனே ஹைதர் அலி வந்து இவங்களுக்கு கவுண்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக என்ன பண்ணாருன்னா, இவங்க வந்து கொஞ்சம் இடம்லாம் வச்சிருக்காங்க இல்லையா, ஆல்ரெடி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து சில இடங்கள் எல்லாம் அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. அவங்களோட கண்ட்ரோல் தான் இருந்துச்சு. இது அவங்க கண்ட்ரோல்ல இருக்குன்னு தெரியும். அவங்கள நம்ம படையெடுத்து போகலாம் அப்படின்னு சொல்லி அவருடைய ஜெனரல், அப்ப இது வந்து கேட்பாங்க, ஹைதர் அலியோட அந்த கமாண்டர், அந்த ஜெனரல் யாரு அப்படின்னு சொன்னாருன்னா ஃபசுல்லா கான். ஓகே, இது ஒரு கொஸ்டினா கூட கேட்பாங்க. ஃபசுல்லா கான் அவர் என்ன பண்றாரு, மதுரை அண்ட் திருநெல்வேலிக்கு படையெடுத்து போங்கன்னு சொல்றாரு. அதெல்லாம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க. ஓகே, ஃபைன். சோ அப்புறம் வந்து சில ஹிஸ்டரியில எல்லாம் சில வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம ஊரையே கொஞ்சம் வேற மாதிரி கொடுத்திருப்பாங்க. அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலா ஹைதர் அலியோட ஜெனரல் ஃபசுல்லா கான் வந்து மதுரைக்கும் திருநெல்வேலியும் படையெடுத்து போயிட்டாரு. ஹைதர் அலி வந்து பேரமஹால் போறாரு. பேரமஹால்ன்றது ஒண்ணுமே இல்லை, நம்ம ஊர் கரூர் தான். ஓகேவா? கரூர் பேரமஹால் போறாரு. அப்புறம் ஈரோடு இங்க எல்லாம் போய் அங்க நிக்சன் அப்படிங்கிறவரோட, அவரை தான் அந்த ஆர்மி பர்சன். ஓகே, அவருக்கு கீழே தான் கண்ட்ரோல் தான் இருக்கு. அவரை ஜெயிச்சு பிடிச்சிடறாரு கரூர் ஈரோடு. அப்படியே கரூர்ல இருந்து தஞ்சாவூர் கடலூர் அப்படி போறாரு. அப்ப அவருக்கு ஒரு பிரச்சனை வருது. என்னன்னா, அவருக்கு வந்து இந்த பிரிட்டிஷ்காரங்க சும்மா விடணும்ன்ற தாட்டே இல்ல ஹைதர் அலிக்கு. அவருக்கு எப்படி வந்து தோணுது அப்படின்னா, தஞ்சாவூர்ல வந்து மராத்தியர்களோட ஆட்சி இருந்துச்சு. நமக்கே தெரியும்ல, சரபோஜி மன்னர் இருந்தாரு, அதெல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா. மராத்தியர்களுடைய ஆட்சி இருந்துச்சு. மராத்தியர்னா அந்த சிவாஜி எல்லாம் இருக்காருல்ல, வீர சிவாஜி எல்லாம் இருக்காரு இல்லையா, அவரோட அந்த 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 மராத்தா டைனாஸ்டி. ஓகே, அவரோட இது வந்து இங்க இருந்துச்சு.
மராத்தாஸும் ஹைதர் அலியும் எப்பவுமே எனிமீஸ்மா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஹைதர் அலியும் மராத்தாஸும் பயங்கர எனிமீஸ். ஓகேவா? சோ அவங்க வந்து அங்க இருந்துச்சு. சோ இவருக்கு வந்து அந்த இடத்துல ஒரு டவுட் வந்துருச்சு. சோ அங்க மராத்தாஸ் இருக்காங்க. சோ மராத்தாஸ், இங்கிலீஷ் சேர்ந்தாங்கன்னா நமக்கு கொஞ்சம் பின்னடைவா போயிடும். அதனால புத்திசாலித்தனமா நம்ம இதோட நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேப்பா ஃபைன். நான் வந்து சமாதான உடன்படிக்கைக்கு வரலாம். நம்ம வந்து ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்றோம். அப்பதான் ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ் வருது. ஏன்னா நம்ம இந்த கரூர், இந்த சவுத் இந்தியாலாம் அப்ப வந்து மெட்ராஸ் பிரசிடென்சின்னு தான் சொல்லுவாங்க இல்லையா? சோ அந்த ஒரு ட்ரீட்டி சைன் பண்றாங்க. அந்த ட்ரீட்டி படி 2 கண்டிஷன். என்ன கண்டிஷன் அப்படின்னா, கரூர தவிர மீதி எல்லாத்தையும் இந்த சுல்தான்ஸ் வந்து இங்கிலீஷ்க்கு விட்டு குடுத்துரணும். ஓகேவா? அதுக்கு பதிலா பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மராத்தாஸ் பயங்கரமான எனிமீஸ். மராத்தாஸ் மூலமா அவருக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா, ஹைதர் அலிக்கு இங்கிலீஷ் பீப்பிள் ஹெல்ப் பண்ணுவாங்க. இதான் டீல். நீ எனக்கு எல்லா இடத்தையும் குடுத்துடு, கரூர் தவிர. வேணா கரூர வேணா வச்சுக்கோ. நான் வந்து உனக்கு மராத்தாஸ்ல இருந்து பிரச்சனை வரும்போது, நான் வந்து உங்கள பாதுகாக்கிறேன். இந்த ட்ரீட் வந்துச்சு. ஓகே ஃபைன். இப்ப கொஞ்சம் ஹைதர் அலி பாசிஃபை ஆயிட்டாருமா. ஃபர்ஸ்ட் மைசூர் ரெண்டுல ஓகே பரவால்ல. இவனுங்கள யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாசிஃபை ஆயிட்டாரு. அவர் போய் வேலை பண்ணாரு. அப்ப எதுக்கு 4 மைசூர் வார்ஸ் நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு இது. ஓகே. அப்ப முதல்ல எதுக்கு வந்து 2ண்ட் மைசூர் வார் நடந்துச்சு. சோ ஃபர்ஸ்ட் மைசூர் வார்ல என்ன முடிவு பண்ணாங்க? எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கறத தான் பிரிட்டிஷ் வந்து கமிட் பண்றாங்க. அப்ப என்னாச்சு? அவங்க சொன்ன மாதிரி செய்யல ஆக்சுவலா. ஓகேவா? பிரிட்டிஷ்காரங்களுடைய ஸ்ட்ராட்டஜியே அதுதான். அந்த பிரச்சனைய அந்த டைம்ல சேவ் பண்றதுக்கு ஒரு வாக்குறுதிய குடுப்பாங்க. அப்புறமா அத மாத்துவாங்க, இது பண்ணுவாங்க. நெறைய நடக்கும் அந்த மாரி இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல நெறைய நடந்துச்சு ஆக்சுவலா. சோ அப்ப என்ன பண்ணாங்க? ஹெல்ப் பண்ணல. அப்ப அவருக்கு மறுபடியும் கோவம் ஆயிடுச்சு. இவனுங்க நாம நெனச்சத விட ரொம்ப மோசமானவங்களா இருக்காங்கப்பா. அதனால வந்து மறுபடியும் நான் வந்து இவனுங்கள சும்மா விடக்கூடாது. ஒரு டைம் பார்த்து இவனுங்கள அடிச்சிடணும் அப்படிங்கிற தாட்ல இருந்தாரு. அந்த நேரத்துல தான் அமெரிக்கால அந்த வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் ஒரு முடிவுக்கு வந்துச்சு. அப்ப வந்து இந்த பிரான்ஸ், ஸ்பெயின் இவங்கலாம் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ட்ரீட்டி வந்து சைன் பண்றாங்க. 1778ல அமெரிக்கா கூட சைன் பண்றாங்க. இப்ப என்ன ஆச்சுன்னா, இந்த இங்கிலாந்து மட்டும் அப்படியே தனியா ஐசோலேட் ஆயிட்டான். தனிமைப்படுத்திட்டாங்க. அமெரிக்கா, பிரான்ஸ், ஸ்பெயின். இவங்க 3 பேரும் சேர்ந்து, நாங்க 3 பேரும் ஒண்ணா சேர்ந்தாச்சு. இப்ப நீ சண்டைக்கு வா. இன்னைக்கு நீ வாருக்கு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப இவனுக்கு ஒரு டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன். என்னதான் நாம கிட்ட நெறைய எக்விப்மென்ட்ஸ் இருக்கு. நாம பெரிய ஆளுனாலும், ஒரு 3 சூப்பர் பவர் சேர்ந்திருக்காங்களே அமெரிக்கா, பிரான்ஸ், ஸ்பெயின். கொஞ்சம் ஒரு தடுமாற்றம் அவங்க பாலிடிக்ஸ்ல வந்துச்சு. இத சரியா யூஸ் பண்ணிட்டாரு ஹைதர் அலி. என்ன பண்ணாருன்னா, இவனுங்களுக்கு இது டஃப் சிச்சுவேஷன். அங்க பாக்குறதா, இங்க பாக்குறதான்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும். அதனால இப்ப இவனுங்கள பிரச்சனை பண்ணா சரியா இருக்கும் அப்படின்ட்டு இவர் பண்ணதுதான். ஹைதர் அலி மறுபடியும் 2ண்ட் மைசூர் வாரும் ஹைதர் அலிக்கும் பிரிட்டிஷ்க்கும் தான் நடந்துச்சு. ஓகேவா? சோ என்ன பண்ணாருன்னா 1780ல ஆற்காட பிடிச்சிட்டாரு. ஓகேவா? நம்ம ஆற்காட வந்து பிடிச்சிட்டாரு. ஓகே. இந்த டஃப் சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி ஆற்காடுல வந்து காலனல் பைலி, அப்புறம் ஹென்றி முண்ட்ரா பத்தி எல்லாம் நீங்க நிறைய படிப்பீங்க. அதாவது போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் நிறைய படிப்பீங்க ஹென்றி முண்ட்ரா பத்தி. சோ அந்த டாபிக்ஸ் நிறைய டாபிக்ஸ் நிறைய சர்வே எல்லாம் பண்ணாரு. சோ அத பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் லேட்டா நீங்க படிப்பீங்க. இப்போதைக்கு அது மட்டும் தெரிஞ்சிட போகுது. இவங்களை பத்தி இவங்க 2 பேரையும் டிஃபீட் பண்ணி அவர் ஆற்காட பிடிச்சாரு. சோ 2ண்ட் மைசூர் வார் வந்து இவங்களுக்கும் ஹைதர் அலிக்கும் இங்கிலீஷ்க்கும் நடந்துச்சு. சோ இவங்க எதிர்பார்க்கவே இல்ல. திடீர்னு அந்த ஒரு விட்டு கொடுத்துட்டாங்க அந்த ஆற்காட்டை. அந்த நேரத்துல என்ன பண்ணாங்கன்னா, இந்த இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன பண்ணாங்கன்னா, ஐரி கோட் இவர் வந்து பேட்டில் ஆஃப் வந்தவாசி அப்ப வந்து ஒரு ரொம்ப ஃபேமஸ் அது. அது நீங்க ஹிஸ்டரி படிக்கும்போது பேட்டில் ஆஃப் வந்தவாசி பத்தி படிப்பீங்க. இப்போதைக்கு ஐரி கோட் வந்து பேட்டில் ஆஃப் வந்தவாசியுடைய விக்டர். அவர் தான் ஜெயிச்சது அந்த போரை. ஓகேவா? சோ அவரை வந்து கால்கட்டால இருந்து வர வச்சு ஹைதர் அலிய சண்டை போட சொன்னாங்க. எங்கன்னா போர்ட்டோ நோவா. போர்ட்டோ நோவானா எங்கடா இருக்குது? ஏதோ ஒரு பெரிய ஊரா, வேற ஒரு நாட்டுல இருக்க ஊரா இருக்குமோ? அப்படிலாம் இல்ல. நல்லா தெரிஞ்சுக்கோங்கம்மா. ஒரு ஊர் உங்களுக்கு புதுசா இருக்குது. நீங்க படிக்கும் போதுன்னா, நல்லா கூகுள் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஊர் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஊர் ஒண்ணுமே இல்ல. பரங்கிப்பேட்டை தான். நம்ம ஊர் பரங்கிப்பேட்டை தான் போர்ட்டானோவோ. ஓகேவா? போர்ட்டானோவோன்னா நியூ போர்ட்ன்னு அர்த்தம். ஓகேவா? நியூ போர்ட் அதுதான். புதிய துறைமுகம் அதுதான். ஓகேவா? பரங்கிப்பேட்டையை தான் அந்த மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? அங்க வச்சு டிஃபீட் பண்ணாங்க. ஹைதர் அலியை ஜெயிச்சுட்டாங்க. ஓகே. சோ ஹைதர் அலியை ஜெயிச்சாச்சு. இப்போ ஓரளவு அவருடைய அந்த இது கம்மியாக ஆரம்பிச்சிச்சு. வீழ ஆரம்பிச்சுட்டாரு ஹைதர் அலி. இப்ப நீங்க திப்பு சுல்தான் வர்றாரு. யாரு திப்பு சுல்தான் அப்படின்னா, ஹைதர் அலியோட பையன் தான் திப்பு சுல்தான். ஓகேவா? ஓகே. சோ இவர் அந்த 2ண்ட் மைசூர் வார்ல திப்பு சுல்தானோட பங்கு இருந்துச்சு. ஓகேவா? இவர் இந்த பக்கம் ஹைதர் அலி வந்து இந்த ஐரை கோட் கூட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது, நம்ம திப்பு சுல்தான் என்ன பண்றாருன்னா, கும்பகோணம் ஏன்னா தமிழ்நாட்டுல நிறைய பகுதியா அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க. ஓகே. கும்பகோணம் போயிட்டு அங்க வந்து அந்த காலனல் பிரைட் ஒயிட் அப்படின்னு ஒருத்தர் அவரை வந்து
சண்டை போட்டு பிடிச்சது மட்டும் இல்ல, அவர் வந்து ஒரு சிறை கைதி, அதாவது வந்து இந்த போர் கைதின்னு சொல்லுவாங்கல்ல, போர் கைதியா எடுத்துட்டு போயிட்டாரு. ஓகேவா? சோ அப்ப என்ன பண்ணாங்கன்னா, திப்பு சுல்தான் ரொம்ப ஃபெரோஷியஸா அங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போது, டைவர்ட் பண்ணணும் தான். இது ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி ஆக்சுவலா. அவங்கள வந்து சைக்காலஜிக்கலா டைவர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. சைக்காலஜிக்கலா டைவர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு வந்து யூசுவலா இந்த ஸ்ரீரங்கப்பட்டினம் அவங்களோட கேபிட்டல் வந்து ரொம்ப சென்டிமெண்ட் ஆக்சுவலா. ஒரு தடவையும் திப்பு சுல்தான வந்து டென்ஷன் படுத்தணும்னா, ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு படையெடுத்து போயிடுவாங்க அப்போ. ஓகேவா? அங்க படையெடுத்து போனாலே திப்பு சுல்தான் வந்து டிஸ்டர்ப் ஆயிடுவாரு. ஏன்னா அவங்களுக்கு அது அவங்களோட கேபிட்டல். சோ அது போச்சுன்னா எல்லாமே போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் அவங்களுக்கு. சோ அதத்தான் இப்பவும் அவங்க பண்ணாங்க. ஜெனரல் மேத்யூ அப்படிங்கிறவரை வச்சு அனுப்பிச்சாங்க டைவர்ட் பண்ண மாதிரி. இவங்க எதிர்பார்த்த மாதிரி அவரும் டைவர்ட் ஆனாரு. அவர் அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு நேரா அங்க வந்தாரு. சோ அந்த டைமை யூஸ் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா நிறைய இடங்களை பிடிச்சாங்க. இதுக்கிடையில கேன்சர் வந்து இறந்து போயிட்டாரு. ஹைதர் அலி இறந்து போயிட்டாரு. இப்ப ஹைதர் அலி இவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டாரு, திப்பு சுல்தான் வந்து இங்க கும்பகோணத்துல நம்மள ரொம்ப அவமானப்படுத்திட்டாரு அப்படிங்கிற கோபம் வந்து பிரிட்டிஷ்காரங்களுக்கு இருந்துச்சு. இப்ப திப்பு சுல்தான் ஹைதர் அலி இல்ல. அவங்களோட மொத்த கோபமும் அவரோட பையனான திப்பு சுல்தான வரலாறுல ரொம்ப ஹியூமிலேட் பண்ணிருக்காங்க பிரிட்டிஷ். இதெல்லாம் அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம் ஆக்சுவலா. சோ அவ்வளவுதான். ஹைதர் அலியோட ஈரா ஓவர். இப்ப திப்பு சுல்தான். ஓகேவா? வந்துச்சு. சோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த திப்பு சுல்தான வந்து நம்ம ஒரு ஒரு லெவல்ல தான் வைக்கணும். எப்படியாவது இந்த ஆள் கையில இருக்கிறதெல்லாம் புடுங்கிடணும். நம்ம ஏற்கனவே அந்த ட்ரீட்டி படி கரூரை மட்டும் நீங்க வச்சுக்கோங்கன்னு ஹைதர் அலிட்ட சொன்னாங்க இல்லையா? இப்ப என்ன பண்ணாங்கன்னா, கரூர், திண்டுக்கல் இதெல்லாம் வந்து லேண்ட் அப்படிங்கிறவரை வச்சு கேப்சர் பண்ணாங்க. அப்புறம் கோயம்புத்தூர், பாலக்காடு இந்த மாதிரி நிறைய வந்துச்சு. ஒரு ஸ்டேஜ்ல திப்பு சுல்தானால தாக்கு பிடிக்க முடியல. அவரே என்ன பண்ணிட்டாரு, சரிப்பா சமாதான உடன்படிக்கை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் ட்ரீட்டி ஆஃப் மேங்களூர் சைன் ஆகுது. ஓகேவா? ட்ரீட்டி ஆஃப் மேங்களூர் சைன் ஆகுது. சோ ஓகே, இந்த ட்ரீட்டி ஆஃப் மேங்களூர் சைன் ஆயிடுச்சு இல்லையா? அப்புறம் என்ன பிரச்சனை? எதுக்காக வந்து தேர்ட் மைசூர் வார்லாம் வந்துச்சு அப்படின்னா, அப்படியே அதை கண்டினியூ பண்ணும். திப்பு சுல்தான் ஒரு பக்கம் ஐயோ இப்படி தோத்துட்டோமே அப்படிங்கிற ஒரு வருத்தம், நிறைய ராஜ்யம் நம்மளை விட்டு போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு வருத்தம் வந்துச்சு. ஓகேவா? இதுக்கிடையில ஹைதர் அலி திப்பு சுல்தான் மேல பிரிட்டிஷ்காரங்களுக்கு இருக்கிற கோவம் வந்து தீரவே இல்லை ஆக்சுவலா. அந்த நேரத்துலதான் லார்ட் காரன்வாலிஸ் வந்து கவர்னர் ஜெனரலா வராரு. ஓகேவா? லார்ட் கார்ன்வாலிஸ் வராரு. இவர் வந்து ஒரு ரிவெஞ்ச், எப்படியாவது இவனை பழி வாங்கியே அவன ஒரு சமயம் கிடைச்சா அவனை அடிச்சிடணும், அந்த மாதிரி ஒரு தாட் வந்து இருக்குது ஆக்சுவலா லார்ட் கார்ன்வாலிஸ்க்கு. அப்பதான் வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த நேரத்துல வந்து பிரிட்டிஷ்காரங்க ரொம்பவே ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒண்ணு ஃபாலோ பண்ணிருந்தாங்க. யூஸ்வலா நம்ம சப்சிடரி அலையன்ஸ் எல்லாம் படிப்பாங்க. என்னன்னா, அவங்களுடைய ஆர்மி இருக்கு, அவங்களோட ஆர்மி இல்லாம அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப நான் வந்து ஒரு ஏரியால இருக்கேன். இப்ப நான் தமிழ்நாட்டுல இருக்கேன் அப்படின்னா, சென்னைய ஒருத்தன் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கான். பக்கத்துல காஞ்சிபுரத்த ஒருத்தன் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இந்த சென்னை ஆளு ரொம்ப நம்மள டென்ஷன் படுத்துறானே, இவனை வந்து நம்ம சரி பண்ணா பக்கத்திலேயே இருக்க அந்த காஞ்சிபுரம்காரனை நம்ம ஃப்ரெண்ட் ஆக்கிக்கலாம். இதுதான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? இந்த சப்சிடரி அலையன்ஸ் கான்செப்ட் படி என்ன பண்ணாங்கன்னா, ஹைதராபாடோட நிசாம மராத்தாஸ் இவங்க வந்து அவங்க சப்சிடரி அலையன்ஸ்ல வச்சிருந்தாங்க. ஏன்னா அவங்களாம் தோத்துட்டாங்க. அவங்க கிட்ட சண்டை போட்டு தோத்துட்டாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அந்த எண்ட்ல ஒரு ட்ரீட்டி சைன் பண்றாங்களா, அதுல சொல்லிடுவாங்க, எனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா நீ தாப்பா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்பதான் இந்த ட்ரீட்டி ஆஃப் சால்பாய். ஓகே, ட்ரீட்டி ஆஃப் சால்பாய் வந்து மராத்தாஸ்க்கும் இந்த பிரிட்டிஷ்காரங்களுக்கும் நடந்த சண்டை. அதாவது ஆங்கிலோ மராத்தா வார்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மராத்தா வார் படி அந்த ட்ரீட்டி ஆஃப் சால்பாய் சைன் பண்ணாங்க. அதுபடி பாத்தீங்கன்னா, பிரிட்டிஷ்காரங்க யாரை எதிர்த்தாலும் அதுக்கு வந்து மராத்தா சப்போர்ட் பண்ணணும். நிசாம் ஆஃப் ஹைதராபாடும் சப்போர்ட் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணாங்க. இது எப்ப சைன் பண்ணாங்கன்னா 1782ல சைன் பண்ணாங்க. 1782க்கு பிறகுதான் இந்த தேர்ட் மைசூர் வார் வருது. ஓகேவா? இதுக்கிடையில தன்னை ஸ்ட்ரென்த் பண்ணிட்டே வராங்க. இந்த திப்பு சுல்தானுக்கு தெரியும், நம்மள வந்து அவங்க வந்து ஒரு சைட்ல எல்லாத்தையும் ஸ்ட்ரென்த் பண்றாங்க, நமக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் இல்ல, நம்ம என்ன பண்றது, நம்ம எப்படியாவது நம்மள காப்பாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாருன்னா, பிரான்ஸ் அந்த மாதிரி நிறைய இந்த பக்கத்துல இருக்க நாடுகளுக்கு வந்து தூதர்கள் அனுப்புறாரு. நல்லெண்ண தூதர்கள்னு சொல்லி அனுப்பி என்ன பண்ணாங்கன்னா, நல்லா ஒரு ஒரு சமாதான உடன்படிக்கை, நம்ம ஒரு ஃப்ரெண்டா இருக்கோம்ப்பா, நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா ஒரு பாசிஃபை பண்றதுக்கு அவங்கள இது பண்றாங்க. இப்ப இந்த அப்ப பிரெஞ்சு வந்து இந்த லூயிஸ் 16 அவர் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாரு. சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா, போனவங்களெல்லாம் நல்லா கவனிச்சாரு. செம்ம ஃப்ரெண்ட்ஷிப் அவங்க கிட்ட இருந்துச்சு. ஆனாலும் அவர் சொல்றது எல்லாமே வாயளவுல மட்டும் தான் இருந்ததே ஒழிய, அவருக்கு ஒண்ணும் பெரிய சப்போர்ட் எல்லாம் பண்ணல. ஓகேவா? சோ இவர் என்ன நினைச்சிட்டாரு, திப்பு சுல்தான் என்ன நினைச்சிட்டாருன்னா, ஓகே ஃபைன், நம்ம வந்து ஓரளவு ஸ்ட்ரென்த் பண்ணிட்டோம். இப்ப இவனுங்கள வந்து நாம பிரச்சனை பண்ணலாம் அப்படிங்கிற தாட்ல இவர் என்ன பண்ணாருன்னா, அந்த திருவாங்கூர் ராஜா வம்சம் இருக்காங்க இல்லையா, அந்த திருவாங்கூர் ராஜா மேல படையெடுத்து போறாரு. இதுக்கும் பிரிட்டிஷ்காரங்களுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா, பிரிட்டிஷ்காரங்க வந்து திருவாங்கூர் அந்த மன்னர்களுடைய ரொம்ப க்ளோஸ் ஆக்சுவலா. சோ அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்.
சோ திருவாங்கூரை அட்டாக் பண்றது வந்து நமக்கான சவால் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ்காரங்க எடுத்துக்கிறாங்க. இதுதான் தேர்ட் மைசூர் வாருடைய முக்கியமான காரணம். இவர் திருவாங்கூர் அட்டாக் பண்றாரு, அதை தனக்கான சவால் நினைச்சு பிரிட்டிஷ்காரங்க முன்னாடி நடக்கிறாங்க. அப்ப தேர்ட் மைசூர் வார் யாருக்கு நடந்துச்சு? திப்பு சுல்தானுக்கும் பிரிட்டிஷ் பீப்புளுக்கும் நடக்குது. ஓகேவா? அப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, சோ இந்த திப்பு சுல்தானுக்கு அவருடைய ஜெனரல் நல்லா பாத்துக்கோங்க. ஹைதர் அலியோட ஜெனரல் வந்து ஃபசுல்லா கான், இவர் திப்பு சுல்தானுடைய ஜெனரல் வந்து ஹுசைன் அலி. ஓகேவா? சோ அவரை அனுப்பிச்சு திப்புவோட ஜெனரல் அந்த ஹுசைன் அலி அவரை வந்து வீழ்த்திடுறான். யாரு வீழ்த்துறான்னா ஹார்ட்லி வீழ்த்துறாரு. சோ அதுக்கப்புறம் திருவண்ணாமலையில நடந்த போர்ல திப்புவ டிஃபீட் பண்றாங்க. சோ இந்த மாதிரி நிறைய அந்த இடத்தை தோத்துக்கிட்டே வராரு. சோ இதுக்கிடையில லார்ட் கார்னவாலிஸ் ஏற்கனவே திப்பு சுல்தான் மேல டென்ஷன் செம்ம, எப்படா ரிவெஞ்ச் பண்ணணும்னு சொன்னாரு. அவர் என்ன பண்ணாரு, யாருமே அனுப்பாம அவரே இறங்கினார். வெள்ளூர், பெங்களூர் இந்த இடத்துக்கெல்லாம் போட்டு இது பண்ணிட்டு ஸ்ரீரங்கப்பட்டினம், ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்ரீரங்கப்பட்டினம் அவங்களோட கேபிட்டல். ஓகேவா? திப்பு சுல்தான் அங்க வச்சு டிஃபீட் பண்றாரு. அவர் மனசளவுல ரொம்பவே அது காயப்படுத்திருச்சு திப்புவை. சோ என்ன பண்ணாங்க, சரி ஓகேப்பா, மறுபடியும் திப்பு சுல்தானே என்ன பண்றாரு, ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு வராரு. இந்த சமாதான உடன்படிக்கைக்கு வரும்போது என்ன பண்றாங்கன்னா, வேற வழியே இல்லாம கார்ன்வாலிஸ் சொன்ன எல்லாத்துக்கும் ஒரு ஒத்துக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. அப்பதான் இந்த ட்ரீட்டி ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டம், நல்லா பாத்துக்கோங்கம்மா, ஸ்ரீரங்கப்பட்டம் மைசூருடைய கேபிட்டலா இருந்துச்சு. திப்பு சுல்தானுக்கு ஒரு சென்டிமெண்டலி பாண்டட். ஓகேவா? அப்ப தேர்ட் மைசூர் வரை எதை சொல்லி அவங்களை பிரச்சனை பண்ணிருப்பாங்க? ஸ்ரீரங்கப்பட்டத்தை சொல்லிதான். அப்ப என்ன ட்ரீட்டி அப்ப சைன் பண்ணிருப்பாங்கன்னா, ட்ரீட்டி ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டம். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சைன் பண்ணுவோம். ஓகே ஃபைன். சோ இந்த ட்ரீட்டி ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டம் இதுபடி பாத்தீங்கன்னா என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவருடைய ராஜ்யத்துல பாதிய பிரிட்டிஷ்காரங்களுக்கு எழுதி கொடுக்கணும். அவங்க சாம்ராஜ்யத்தை, இப்ப பிரிட்டிஷ்காரங்க சாம்ராஜ்யத்தை இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. சோ பாதியை எழுதி கொடுக்கணும். 3 கோடி ரூபாய் பணம் கொடுக்கணும். 3 கோடிங்கிறது இன்னைக்கே அது பெரிய காசு தான். அதுவும் அந்த டைம்ல 15th செஞ்சுரி எல்லாம் கவர்மெண்டே தள்ளாடிடும் 3 கோடி அப்படிங்கிறது. ஓகேவா? அந்த 3 கோடிய அவர் கொடுக்காம ஏதாவது பிரச்சனை பண்ணுவாரு, இல்லைன்னா வேற யாரையாவது கூப்பிட்டு நம்மள பிரச்சனை பண்ணுவாரு அப்படிங்கிறதுக்கு பயந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த 3 கோடியை நீ கொடுக்குற வரைக்கும் உன்னோட 2 பசங்களை நான் பணயமா வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லி எரேஸ் பண்ணி கூப்பிட்டு போறாங்க. ஓகேவா? பணைய கைதியா வச்சுக்கிட்டாங்க. நீ 3 கோடி ரூபாய் கொடுத்துட்டு நீ வந்து உன் பசங்களை கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதேதான் பண்ணாரு திப்பு சுல்தானும். அந்த 3 கோடி ரூபாயை கொடுத்துட்டு தன்னோட பசங்களை வந்து மீட்டு எடுத்துட்டு வந்தாரு. இது அவரை ரொம்ப மனசளவுல உடைய வச்சிருச்சு. செம்ம ஹியூமிலேஷன் இது. ஓகேவா? செம்ம ஹியூமிலேஷன். ரொம்ப அவமானப்பட்டுட்டாரு இதனால. பசங்களை அதுக்கப்புறம் கூப்பிட்டு வந்தாரு. அந்த பசங்களுமே ரொம்ப டென்ஷனா இருந்தாங்க அதுக்கப்புறம். அப்போ ஓகே ஃபைன். சோ இந்த அளவுக்கு ஒரு நஷ்டத்தை பண்ணிட்டாரு. இவ்வளவு ஹியூமிலேட் ஆயிட்டாங்க. அப்ப ஃபோர்த் மைசூர் வார் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, என்ன பண்ணாருன்னா, நாம ரொம்ப அசிங்கப்பட்டுட்டோம். ஒரு தடவையாவது இவங்களை நாம ஜெயிச்சே ஆகணும். இப்ப நாம சும்மா விடக்கூடாது. மறுபடியும் திப்பு தான் முயற்சி பண்றாரு. என்ன பண்றாருன்னா, முதல்ல நம்ம பினான்சியலா, ஏன்னா ஆல்ரெடி 3 கோடி ரூபாய் கொடுத்தாச்சு. சோ பினான்சியலா நாம முதல்ல நம்ம ஸ்ட்ரென்த் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த மிலிட்டரி சப்போர்ட்டை எல்லார்கிட்ட இருந்து வாங்கணும். இந்த இடத்துக்கு வராரு. இப்ப என்ன பண்ணாருன்னா, மறுபடியும் அதேதான். என்ன பண்றாரு, பிரான்ஸுக்கு அனுப்பி விடுறாரு. தன்னுடைய எம்பசி அனுப்பி விடுறாரு. அனுப்பி விட்டு ஒரு வழியா பேசி ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உருவாக ஆரம்பிச்சிச்சு. ஓகேவா? சோ நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உருவாக ஆரம்பிச்ச அந்த டைம் 1799 அரௌண்ட் அந்த டைம்ல என்ன பண்ணாங்கன்னா, ஸ்ரீரங்கப்பட்டணத்துல ஜக்கோபியன் கிளப்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. ஓகேவா? இது எதுக்காக அப்படின்னா, எங்களுக்கும் பிரான்சுக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி காமிக்கிறதுக்காக என்ன பண்ணாருன்னா, அந்த கிளப்போட பில்டிங்ல பிரெஞ்சு ரிபப்ளிக்கோட கொடியை ஏத்தினாரு. ஓகேவா? சோ அந்த கொடியை ஏத்தினாரு தன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை. இது வந்து ரொம்ப கோவப்படுத்தி வச்சு பிரிட்டிஷர். ஓகேவா? இவன் இன்னுமே மறுபடியும் நம்மள முயற்சி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, இந்த தடவை திப்பு வந்து இன்னும் அட்டாக் பண்ணவே போல. அவர் ஸ்ட்ரென்த் பண்ணிட்டு தான் இருக்காரு. அந்த ஜக்கோபியன் கிளப் ஆரம்பிச்சு பிரெஞ்சோட கொடியை நட்டோம்னா இவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அந்த டைம்ல என்ன பண்ணாங்க, அந்த டைம்ல வெல்லஸ்லி தான் கவர்னர் ஜெனரலா இருந்தாரு. அவர் என்ன பண்ணாரு, ஏற்கனவே நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த சப்சிடரி அலையன்ஸ்னு சொல்லி கூட சேர்த்துப்பாங்க. ஓகேவா? சோ அதுபடி என்ன பாத்தீங்கன்னா, அந்த ஒரு ஆர்மியை கொண்டு போய் நிறுத்தி இப்ப நான் சொல்றதுக்கு நீ ஒத்துக்கிறியா ஒத்துக்க மாட்டியா அந்த மாதிரி கேட்கிறாரு. நான் ஒரு ப்ரப்போசல் சொல்லுவேன், அதுக்கு நீ ஒத்துக்கிட்டேன்னா ஓகே ஃபைன், இல்லைன்னா நான் இப்பவே நான் வந்து வார் அப்படின்னு சொல்லிட்டாரு. என்னாச்சு, வெல்லஸ்லி வந்து இது பண்ணிட்டாரு. சோ அதுவும் அந்த இடத்த வந்து அவங்க சுத்தி அந்த ப்ரப்போசலை வந்து கேட்கிற அந்த டைம்ல வந்து என்ன பண்ணாருன்னா, திப்புவுக்கு வந்து ஒரு கான்பிடென்ட் இருந்துச்சு, இந்த தடவை அவங்களை எதிர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கல. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, இந்த டேவிட் பயர்ட் அப்படிங்கிற ஒரு ஜெனரல் இருந்தாரு.
அவர் என்ன பண்ணாருன்னா ஸ்ரீரங்கப்பட்டம் ஏற்கனவே அவர் ரொம்ப க்ளோஸ் இல்லையா, அந்த ஸ்ரீரங்கப்பட்டத்தை துவம்சம் பண்ணிட்டாரு. ஓகேவா. சோ அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா சரி ஓகே ஸ்ரீரங்கப்பட்டணத்தையே கைய வச்சுட்டாங்க, இதுக்கப்புறம் நம்ம சரியா வராது அப்படின்ட்டு இப்ப போய் திப்புவா கேட்டாரு. நம்ம சமாதான உடன்படிக்கை நோ, உனக்கு ஏற்கனவே ஒரு சான்ஸ் குடுத்தாச்சு, இனிமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ரிஜெக்ட் பண்ணிட்டு நீ சண்டை போடு, நீ என்னனாலும் சண்டை போடு, எப்படினாலும் ஓகே தான், நீ நம்ம அடிச்சு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டைம்ல தான் ஒரு சாதாரண ஒரு சோல்ஜர், ஒரு யூரோப்பியன் சோல்ஜர், அதுல இருக்க அந்த சோல்ஜரால கடுமையா காயப்பட்டு அங்கேயே அந்த வார் ஃபீல்டுலயே இறந்துட்டாரு திப்பு சுல்தான். ஓகேவா. திப்பு சுல்தானை கொன்னுட்டாங்க. ஓகே அவ்வளவுதான். திப்பு சுல்தானோட ராஜ்யமும் ஓவர். இந்த திப்பு சுல்தானை கொன்ன பிறகு என்ன பண்ணாங்க அப்படின்னா அவரோட பசங்க எல்லாம் இருந்தாங்க. பேட்டா ஹைதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட பசங்க எல்லாம் இருந்தாங்க. அவங்களெல்லாம் வந்து ஒரு போர் கைதியா அரெஸ்ட் பண்ணி ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி பண்ணி வச்சிருந்தாங்க. இப்ப இந்த 4th மைசூர் வார் வந்து 1799, அதாவது இந்த மைசூர் சுல்தான்ஸுடைய அந்த ஹிஸ்டரி வந்து இந்த 1799 முடியுது. இப்ப அந்த பசங்களை பணைய கைதியா கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, அது வேற ஒரு இடத்துல கண்டினியூ ஆகும். நீங்க பாருங்க, அது வேற அந்த இயரை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு 1799ல 4th மைசூர் வார். ஓகேவா. இதுக்கப்புறம் இது கண்டினியூ ஆகும். ஓகேவா. இது இப்படியே முடிச்சிடலாம். சோ மைசூர் சுல்தான் ஓவர். ஓகே. இவங்க இங்க நடந்துட்டு இருந்தப்போ அடுத்து இதே நேரத்துல தமிழ்நாட்டுல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். ஓகே. சோ அதே வருஷங்களை தான் நம்ம பார்க்க போறோம். அரௌண்ட் அந்த 15ல இருந்து 1800 அங்க நம்ம அந்த சுல்தான் பார்த்தோம் இல்லையா, மைசூர் சுல்தான் வந்து பாத்தீங்கன்னா லைக் 1565ல இருந்து 1799 அரௌண்ட் 1800 அது வரைக்கும் பாக்கல. அதே நேரத்துல நம்ம தமிழ்நாட்டுல என்ன பண்ணாங்க, நம்ம மன்னர்கள் எப்படி எதிர்த்தாங்க, அதுக்கான காரணம் என்ன, எவ்வளவு விலை கொடுத்தாங்க, என்ன நடந்துச்சு, யாரு ஜெயிச்சா, யாரு தோத்து போனா, எல்லாமே நம்ம பார்க்க போறோம். ஓகேவா. ஃபைன். சோ ஆரம்ப காலத்துல நம்மளுடைய மன்னர்கள் பண்ணின விஷயம். ஓகே ஃபைன். சோ இது ஆரம்ப காலம் அப்படின்னு பார்க்கும்போது நாம வந்து இந்த பாளையக்காரர்களுடைய அந்த ரிவால்ட்ட வந்து நம்மளால புறந்தள்ளவே முடியாது. பாளையக்காரர்களுடைய ரிவால்ட். ஓகேவா. பாளையக்காரர்கள் யாரு, அதுக்கப்புறம் வந்து தீரன் சின்னமலை யாரு, இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட். ஓகேவா. இதுதான் இந்த இதோடைய அஜெண்டா. நம்ம தமிழ்நாடுல எப்படி எதிர்த்தாங்கிற அஜெண்டா வந்து பாளையக்காரர்கள் சிஸ்டம் எப்படி உருவாச்சு, பாளையக்காரர்கள்ல யார் யாரெல்லாம் சண்டை போட்டாங்க, அப்புறம் தீரன் சின்னமலையோட கான்ட்ரிபியூஷன் என்ன, இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம் இந்த 1529 to 1800. ஃபைன். சோ இந்த பாளையக்காரர்களுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே தெரியும். இப்ப பாருங்களேன், அது கரெக்டா அப்படியே கனெக்ட் ஆகுது பாருங்க. நம்ம வந்து மைசூர் சுல்தான் ஆரம்பிக்கும் போது விஜயநகர் பேர் தான் ஆரம்பிச்சிச்சு இல்லையா. அப்ப அந்த 1500 அரௌண்ட் விஜயநகர் பீப்புள் தான் எம்பையர் அங்க ஒரு பவர்ஃபுல்லான இதுவா இருந்துச்சு, ஒரு ராஜ்யமா இருந்துச்சு. அதே நேரத்துல மதுரையில நாயக்கர்களை அப்பாயிண்ட் பண்ணி விஜயநகர் ரூல் தான் அங்க இருந்துச்சு. நம்ம திருமலை நாயக்கர், திருமலை நாயக்கர் மஹால்லாம் இருக்குது இல்ல மதுரையில. சோ அது வந்து விஜயநகர் ரூலருக்கு கீழே தான் இருந்துச்சு ஆக்சுவலா. சோ இதத்தான் நம்ம பார்க்க போறோம். சோ அந்த பழையக்காரர்களுடைய ஆரம்பமும் எகைன் அந்த விஜயநகரத்துல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அதனாலதான் அந்த வருஷமும் இதுவும் அப்படியே காரிலேட் ஆகுது. ஓகேவா. சோ விஜயநகர் ரூலர்ஸ் தான் இந்த நாயக்கர்களை அப்பாயிண்ட் பண்ணாங்க. ஒரு குட்டி குட்டி ப்ராவின்சஸ், ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜயநகர் ஒரு பெரிய ராஜ்யம். அதுக்கு கீழே நிறைய குறுநில மன்னர்கள் இருந்தாங்க. இந்த நாயக்கர்கள் தான் குறுநில மன்னர்கள். ஓகேவா. ஃபைன். சோ இத வந்து மதுரையுடைய நாயக்கரா விஸ்வநாத நாயக். ஓகே. விஸ்வநாத நாயக் தான் வந்தாரு. ஓகே. விஸ்வநாத நாயக் 1529ல அப்பாயிண்ட் பண்ணாங்க. ஓகேவா. சோ இந்த விஸ்வநாத நாயக்குக்கு வந்து ஒரு பெரிய அட்வைசர் வந்து அரியநாத முதலியார்னு ஒருத்தர் இருந்தாரு. ஓகேவா. அவர் ஒரு மினிஸ்டர். பட் அவர் சொன்னா கண்டிப்பா விஸ்வநாத நாயக் எதுவுமே கேட்பாரு. விஸ்வநாத நாயக்குக்கு வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, இந்த ஒவ்வொரு ஊர்லயுமே வந்து அந்த ஊருக்குன்னு ஒரு ஏதாவது ஒரு 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 பெரிய ஆள், ஒரு பிக் ஷாட், வந்து ஒரு நிலச்சுவான், அவன்லாம் வந்து ரொம்ப ஒரு த்ரெட்டாவே இருந்தாங்க. என்னன்னா, அவங்க கிட்ட போய் வரி வசூல் பண்றதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அங்க இருக்க அந்த சீஃப்டியன்ஸ வந்து அவங்களால ஹேண்டில் பண்ணவே முடியல. அதாவது வந்து இந்த நம்ம தமிழ்ல கூட இந்த வள்ளல்கள்லாம் சொல்லுவாங்கல்ல, அவங்கலாம் தான் சீஃப்டியன்ஸ். அந்த குறுநில மன்னர்கள்னு சொல்லுவாங்க. பாரி, ஓரி இவங்கலாம் வந்து குறுநில மன்னர்கள் தான். சோ அந்த மாரி நெறைய பேரு சீஃப்டியன்ஸ் இருந்தாங்க. அந்தந்த ஊருக்குன்னு சீஃப்டியன்ஸ் இருந்தாங்க. அவங்களெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல இந்த விஸ்வநாதர். சோ விஸ்வநாத நாயக்குக்கு. அவரு என்ன பண்ணாருன்னா, இத எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டிசைட் பண்ணாங்க. அப்ப என்ன
பண்ணாங்கன்னா, நாமளே நம்மளுடைய ரெப்ரசன்டேட்டிவா யாரையாவது போட்டுடலாம். அவங்களுக்கு சில அதிகாரங்கள நம்ம குடுக்கலாம். வரிய வந்து நம்பளால நேரடியா வசூல் பண்ண முடியல. பட் அந்தந்த ஊர்லயே இருக்கிற ஒரு ஆள நம்மளுடைய நான் அப்பாயிண்ட் பண்ணோம்னா, மக்கள் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளா டாக்ஸ வந்து குடுப்பாங்க, பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு வராங்க. அரியநாத முதலியாருடைய அட்வைஸ்ல தான் இது பண்றாங்க. சோ இதுல என்ன மாரி கேள்வி டிஎன்பிஎஸ்சில வரும்னா, அரியநாத முதலியார் யாரு அப்படின்னு கேட்கலாம். யாருடைய அட்வைஸால இந்த சிஸ்டம் வந்துச்சுன்னா, ரொம்ப முக்கியமான கேள்வி. பாளையக்காரர் சிஸ்டமை யார் வந்து தோற்றுவித்தது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது விஸ்வநாத நாயக். நடந்தது 1529. சோ பாளையக்காரர் சிஸ்டம் ஆரம்பிச்சு இங்க வரைக்கும் என்ன நடக்குதுன்னு இப்ப பார்க்கலாம். ஃபைன். சோ 1529ல பாளையக்காரர் சிஸ்டமா பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா, ஒரு சின்ன ராஜ்யத்துக்கும் பாளையக்காரர்ன்னு ஒருத்தவங்கள வந்து இது பண்ணாங்க. பாளையக்காரர் அப்படிங்கிறது வந்து பாளையம். இப்ப கூட நம்ம சில கோபிச்செட்டிப்பாளையம் அப்படின்னு இருக்குன்னா, பாளையம்னா ஒரு ஸ்மால் லேண்ட், ஒரு சின்ன இடம். ஓகேவா? அதோடைய ஹெட் வந்து அந்த பாளையக்காரர். ஓகே. அவங்களுக்கு வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க. சோ இதுல வந்து என்ன மாதிரி அவங்களுடைய வொர்க் என்ன அப்படின்னா, அவங்க வந்து வரி வசூல் பண்ணணும். எல்லார்கிட்டயும் வரி வசூல் பண்ணணும். அந்த வரி வசூல் பண்றதுல 3ல 1 மடங்கு. இப்ப வந்து ஒரு ரூ. 30 வாங்குறாங்க அப்படின்னு சொன்னா, ரூ. 10 வந்து மதுரையில கட்டிடணும். ஓகேவா? மீதி ஒரு பங்கு வந்து அவங்க வந்து ஒரு குட்டி ஆர்மி, ஒரு படைய வந்து அவங்க வழி நடத்தணும். எப்பல்லாம் இந்த நாயக்கர்களுக்கு பிரச்சனை வருதோ, அப்பல்லாம் இந்த பாளையக்காரர்கள் வந்து ஹெல்ப் பண்ணணும். அந்த ஆர்மிய குடுத்து, அந்த ஆர்மிய வந்து அவங்க எப்பவுமே ட்ரெயின் பண்ணியே வச்சிருக்கணும். ஓகேவா? ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கணும். எப்ப அவங்களுக்கு தேவைப்படுதோ அந்த எக்ஸ்பென்ஸ்க்கு இன்னொரு ஒரு பங்கு. இப்ப ஒரு ரூ. 30 எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, அதுல ரூ. 10 மதுரை கவர்மெண்ட்டுக்கு போயிடும். அந்த நாயக்கர்கள் எம்பையருக்கு போயிடும். இன்னொரு ரூ. 10 ஆர்மி செலவுக்கு போயிடும். இன்னொரு ரூ. 10 அந்த பாளையக்காரர்கள் அவங்க வச்சுக்கலாம். இப்படிதான் இந்த சிஸ்டம் வந்து கொண்டுட்டு வராங்க. ஓகேவா? இத வந்து இத வந்து இதுக்கு தான் வந்து அந்த படிக்காவல் இல்லன்னா அரச காவல்ம்பாங்க. ஓகேவா? படிக்காவல்னா இந்த படி அப்படிங்கிறது வந்து அந்த நமக்கு கிடைக்கிற எமாலுமெண்ட். இப்ப கூட யூசுவலா பாத்தீங்கன்னா, அகவிலை படி அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க சேலரி பேக்கேஜ பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க நியூஸ்லாம் பாத்தீங்கன்னா, இந்த அரசு அதிகாரிகளுக்கு அகவிலைப்படி உயர்வு. அந்த அகவிலைப்படியில இருந்து அந்த படிய தான் எடுத்துக்கிறாங்க. படிக்காவல். அவங்க வந்து ஒரு காவலா இருக்காங்க இல்லையா? அந்த ஊருக்கு ஒரு ஆர்மி வச்சிருக்காங்க, பாதுகாக்குறாங்க, டியூட்டிஸ் வந்து பாக்குறாங்க. சோ இதுதான் வந்து படிக்காவல். அரச காவல்னு சொல்லுவாங்க. இத வந்து பாளையக்காரர்கள் தான் பண்ணணும். ஓகேவா? 2ஆ பிரிச்சிருந்தாங்க. நம்மளுடைய அந்த நாயக்கர்கள் வந்து 2ஆ பிரிச்சாங்க. ஒண்ணு வந்து ஈஸ்டர்ன் பாளையம், இன்னொன்னு வந்து வெஸ்டர்ன் பாளையம் அப்படின்னு சொன்னாங்க. ஈஸ்டர்ன் பாளையம் வந்து அந்த கட்டபொம்மன்லாம் இருக்காருல்ல, அவருடைய அந்த பரம்பரையை சேர்ந்தவங்க பார்த்துக்கிட்டாங்க. வெஸ்டர்ன் வந்து அந்த மறவர்கள் இருக்காங்களே, அந்த புலித்தேவர் அவங்கலாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்துட்டாங்க. இவங்கலாம் வந்து பாளையம் 2ஆ பிரிச்சு, அதாவது ஈஸ்டர்ன் பாளையம், இந்த சாத்தூர், நாகலாபுரம் இதெல்லாம் வரும். அந்த பக்கம் உங்களுக்கு வெஸ்டர்ன் பாளையம்னா உங்களுக்கு அந்த வாசுதேவநல்லூர், நெற்காட்டாஞ்செவல், சோ இதெல்லாம் வந்து அந்த வெஸ்டர்ன் இதுல வரும். அந்த மறவர்ஸ், அந்த சிவகங்கை இதெல்லாம் வந்து அந்த மறவர்ஸ் இருக்கிற அந்த ஏரியால வந்து. ஓகே, ஃபைன். சோ இதுல இப்ப நம்ம ஒவ்வொருத்தரா நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொருத்தரா நம்ம பார்க்க போறோம் இப்போ. வெஸ்டர்ன் பாளையம்னு பார்க்கும்போது தலவங்குடி, சிங்கப்பட்டி ஜமீன் பத்தி எல்லாம் இப்ப ரீசெண்டா கூட நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இது புலித்தேவருக்கு கீழ வந்திருக்கும். அந்த பக்கம் ஈஸ்டர்ன் பாத்தீங்கன்னா அந்த கட்டபொம்மன் அவங்க ஃபேமிலிக்கு கீழ வந்திருக்கும். ஓகே. சோ இப்ப நம்ம இதுதான் அஜெண்டாமா. இந்த தமிழ்நாடு இதை பொறுத்த வரைக்கும் புலித்தேவர் எப்படி எதிர்த்தாரு, வேலு நாச்சியார், வீரபாண்டி கட்டபொம்மன், மருது பிரதர்ஸ் இவங்கெல்லாம் தான் பாளையக்காரங்க. இந்த ஏரியாவோட பாளையக்காரங்க எப்படி பண்ணாங்கன்னு பார்க்கலாம். இந்த இயரை நல்லா கூர்ந்து பாருங்க. ரிவால்ட் ஆஃப் புலித்தேவர். ஓகேவா? புலித்தேவர் வந்து புலித்தேவர் வந்து ரொம்ப அந்த பழைய காலத்து அந்த 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 டைம்ல உள்ளவரு. சோ நம்மளோட வரலாறு வந்து அவரோட ரிவால்ட் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து 1755ல இருந்து இருக்கு. ஓகேவா? பட் வேலு நாச்சியார்னு பார்க்கும்போது அவங்க பிறந்தது 1730. சோ அந்த இயரை நல்லா பாத்துக்கோங்க. வேலு நாச்சியார் ஜெனரலா இருக்கும்போது அவங்களுடைய காலம், அவங்க பிறந்ததுல இருந்து இறந்த வரைக்கும் உள்ள காலம் இருக்கு. ரிவால்ட், ரிபெலியன்ற வேர்ட் யூஸ் பண்ணும்போது அவங்க வந்து எப்படி அவங்க போராட்டம் பண்ணாங்களோ அந்த இயரோட ஹிஸ்டரி மட்டும் நம்ம கிட்ட இருக்குது. ஓகேவா? ஃபைன். மருது பிரதர்ஸ். ஓகே, மருது பிரதர்ஸோட காலம் வந்து 1748 to 1800. இப்பவும் பாத்தீங்கன்னா அதே அந்த நம்மளோட அந்த நாயக்கர்கள் வந்து 1565ல எப்படி ஸ்டார்ட் ஆச்சோ, எப்படி அந்த மைசூர் சுல்தான் ஸ்டார்ட் ஆச்சோ, அதே மாதிரி இங்கேயும் 1529ல பாளையக்காரர்களோட சிஸ்டம் ஸ்டார்ட் ஆகி பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிரான அந்த முதல் போர புலித்தேவர்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் இப்போ. ஓகே, ஃபைன். சோ புலித்தேவர். ஓகே, இவருதான் இந்த நெற்காட்டாஞ்செவல். ஓகேவா? நெற்காட்டாஞ்செவலுடைய பாளையக்காரரா இருந்தாரு. ஓகேவா? இன்னும் சொல்லணும்னா பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்து முதல் குரல் கொடுத்தது புலித்தேவர் தான். நான் ஏன் உனக்கு வரி கட்டணும் அப்படின்னு முதலா கேட்டது வந்து புலித்தேவர் தான்.
ஓகேவா? இந்தியன் ஹிஸ்டரியிலேயே இதத்தான் ஃபர்ஸ்ட் வார்ன்னு நாம ஆக்சுவலா சொல்லணும். இதுதான் ஃபர்ஸ்ட் வாரும் கூட. ஓகேவா? இது எப்படி யார்கிட்ட வரி கட்ட மாட்டேன்னு சொன்னாங்க? பிரிட்டிஷ்காரங்க கிட்ட வரி கட்ட மாட்டேன்னு சொன்னாங்களான்னா, இல்ல. இது எப்படி போகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த நவாப்ஸ் ஓகேவா? ஆற்காடு நவாப்ன்னுலாம் பார்த்திருப்போம் இல்லையா? இந்த ஆற்காடு நவாப். அப்ப ஆற்காடு நவாபா முகமது அலின்னு ஒருத்தர் இருந்தார். ஓகேவா? அவங்க கிட்ட இருந்து இந்த வரி வசூல் பண்ற அந்த அ அ ரைட்ஸ வந்து பிரிட்டிஷ்காரங்க அதாவது இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அதுவரைக்கும் அது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான். ஓகேவா? ஈஸ்ட் இந்தியா கம்பெனிய வந்து இது பண்ணினாரு. வாங்க போறாங்க. சோ புலித்தேவர் ஒரு பெரிய சிம்ம சொப்பனமா இருந்தாரு. ஏன்னா, அந்த காலத்துல வந்து நியூ எக்விப்மெண்ட்ஸ்லாம் கிடையாது. ஆனா, இந்த பாளையக்காரங்க இவங்கலாம் யூஸ் பண்ற ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து எல்லாரையும் வந்து அந்த திக்குமுக்காட வச்சுரும். இப்ப நீங்க யூசுவலா மராத்தாஸ் இருக்காங்க இல்லையா? மராத்தாஸ் வந்து பாத்தீங்கன்னா, இந்த கொரில்லா கொரில்லா போர் முறைன்னு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல. கொரில்லா போர் முறையில மராத்தாஸ் பயங்கர ஃபேமஸ் அவங்க. ஓகேவா? அது அந்த காலத்திலேயே புலித்தேவர் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியா யூஸ் பண்ணாரு. நெறைய அந்த வாய்வழி கதைகள்லாம் நீங்க கேட்டீங்கன்னா, ரொம்ப ஆச்சரியப்படுற பல தகவல்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? சோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் செம்மயா இருப்பாங்க. இந்த புலித்தேவர் அண்ட் அதர் பாளையக்காரர்ஸ் ஓகேவா? நெற்கட்டான் செவல இது பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த முகமது அலி அவர் நவாபா இருக்காரு. அந்த அதுக்கப்புறம் வந்து மாஃபூஸ் கான் ஒருத்தர் அந்த ஆற்காடு நவாபுடைய பிரதர் ஓகேவா? அவர் என்ன பண்றாருன்னா, ஆ ஆள் அனுப்புறாரு. எப்படி ஆள் அனுப்புறாருன்னா, போய் வரி வசூல் பண்றேன். முக்குளித்தேவர் வந்து நான் குடுக்க முடியாதுப்பா. எதுக்கு நான் ஏன் உனக்கு வரி குடுக்கணும்? அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ரிவால்ட்ட அவர் தான் பண்றாரு. அப்ப அவருக்கு கோவம் ஆயிடுச்சு. என்ன பண்றாங்கன்னா, அப்ப வந்து இந்த நவாபு, இந்த பிரிட்டிஷ்காரங்கலாம் ஒரு ஃப்ரெண்ட்லி இதுக்கு வந்துட்டாங்க. இன்னும் சொல்லணும்னா இந்த நவாப் அந்த ஆற்காடு நவாப் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஆ பிரிட்டிஷ்காரங்களுக்கு விட கீழவே வந்துட்டாங்க. அதாவது பிரிட்டிஷ்காரங்க சொல்றத இவங்க செய்யற அந்த ரேஞ்சுக்கு கூட வந்துட்டாங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்தா கூட. ஓகேவா? அப்ப என்ன பண்றாரு, சரி இந்த மாதிரி முதல்ல ஒருத்தன் சொல்றான்னா, இவன முதல்ல நம்ம அடக்கியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு வராரு. அப்ப என்ன பண்றாங்க, மாஃபூஸ் கான் அவர் வந்து இந்த ஹெரன், காலனல் ஹெரன் ஒரு கதை படிக்கும்போது அந்த பிரிட்டிஷ் ஜெனரல்ஸ் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகுறாங்கங்கிறத ஒரு டேபிள் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? நோட்ஸ் நீங்க இப்ப கண்டிப்பா எடுத்துட்டு இருப்பீங்க எல்லாரும். சோ அதுலயே பாத்தீங்கன்னா, முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதி நோட்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ யாரெல்லாம் வராங்க அப்படின்னு சொல்றது. சோ இப்ப இந்த புலித்தேவர் இதுல காலனல் ஹெரன் அவர வந்து அனுப்பி விடுறாங்க. ஓகேவா? அவர் வந்து மதுரை வரைக்கும் வந்துடுறாரு. அந்த பக்கம் போறதுக்கே அவர் பயப்படுறாரு அந்த பக்கம். சோ நெற்காட்டன் செவல் போயிட்டு பண்றதுக்கே பயப்படுறாரு. அவரால தாக்கு பிடிக்க முடியல. வெளில வந்துட்டாங்க. அவர் வந்து வேலைய விட்டே அனுப்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் ஆக்சுவலா. சோ உன்னால போய் ஜெயிக்க முடியலல்ல, அப்ப வேலைய விட்டே போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க. ஓகே. இது நடந்தது வந்து 1575 அந்த இயர நல்லா பாத்துக்கோங்க. 1755. 1755ல தான் இது ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. புலித்தேவருடைய அந்த ரிவால்ட்டும் பாத்தீங்கன்னா 1755ல ஞாபகம் வச்சுக்கோங்க. 1755 டு 1767 இதுவரைக்கும் நடந்த அந்த நிகழ்வுகள தான் நம்ம பார்க்க போறோம். கிட்டத்தட்ட 12 வருஷம். 12 வருஷத்துல என்ன நடந்துச்சுன்னு நம்ம பார்க்க போறோம். 1755ல மாஃபூஸ் கான் அனுப்பிச்ச அந்த காலனல் ஹெரன அவரால புலித்தேவர தாக்கு பிடிக்க முடியாம வந்துடுறாரு. ஓகே. அப்புறம் என்ன பண்ணாங்க 4 இயர்ஸ். அத நல்லா நீங்க வேணா அப்படி ஆட் பண்ணிக்கோங்க. 17655 சொல்றீங்க இல்லையா? அப்புறம் ஒரு 4 வருஷம் அப்படின்னு மைண்ட்ல வச்சுக்கோங்க. நீங்க படிக்கும்போதே 1755ல காலனல் ஹெரன் வந்தாரு. ஓகே. அப்புறம் என்னாச்சு? ஜெயிக்க முடியல. அப்புறம் என்ன பண்ணாங்க? யோசிச்சாங்க. எவ்வளவு நாள் யோசிச்சாங்க? 4 வருஷம் யோசிச்சாங்கப்பா. அப்ப எந்த இயர் வரும்? 1759 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? 1759ல என்ன பண்ணாங்கன்னா, யூசுப் கான்னு ஒருத்தர அனுப்பிச்சாங்க. ஓகேவா? இந்த யூசுப் கான் வந்து ஆற்காடு நவாப் கிட்ட ஒர்க் பண்ணின ஒருத்தர் தான் யூசுப் கான். ஓகேவா? யூசுப் கான வந்து நம்ம வரலாறுல பல நேம்ல படிப்போம். யூசுப் கான், கான் சாஹிப், சில இடங்கள்ல கான் சாஹிப் யூசுப் கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொன்னு சொல்லுவாங்க மருதநாயகம். மருதநாயகம்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். யூசுப் கான் சொன்னா மேபி உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். பட் அவர் தான் மருதநாயகம். ஓகே. யூசுப் கான் தான் மருதநாயகம். ஓகேவா? இவர் வந்து ஆற்காடு நவாப் கிட்ட தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. ஓகேவா? சோ இந்த 1759ல அவர் யூசுப் கானா மாறுறதுக்கு முன்னாடி அவர் வந்து பேர் வந்து மருதநாயகம். இவர வந்து அனுப்பி விடுறாங்க. நீ போய் நெற்காட்டன் செவல அட்டாக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? சோ இத அட்டாக் பண்ண போகும்போது என்ன ஆகுதுன்னா, இனிஷியலா யூசுப் கானால தாங்க முடியல. ரொம்ப ஹியூமிலேஷனும் ஆயிடுச்சு. என்ன பண்ணாங்கன்னா, இவங்க என்னதான் பயங்கர ஒரு போர் முறை அது இதுன்னு வந்தாலும், அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸ வந்து தாக்கு பிடிக்கவே முடியல. புலித்தேவர் வந்து அப்ப என்ன பண்ணினாரா, யூசுப் கான வந்து ஒன்ஸ் தோத்து போன பிறகு அப்படியே விடல. அவர் வந்து அ அப்படியே இழுத்துட்டு ஒரு ஸ்ட்ரீட்லயும் அ கொண்டு அதாவது வந்துட்டு அந்த நாட்டுக்குள்ள இருந்து அப்படியே தரன்னு ஆல்மோஸ்ட் இழுத்துட்டு வந்தாங்க. ஓகேவா?
அந்த மாதிரி அவரால் யூசுப் கானால தாக்கு பிடிக்க முடியல. இது வந்து ஒரு பர்சனல் அட்டாக்கா போச்சு யூசுப் கானுக்கு. அதனால யூசுப் கான் வந்து ஃபெரோஷியஸா இறங்க ஆரம்பிச்சிட்டான். சோ அட் எனி காஸ்ட் புலித்தேவரை ஜெயிச்சே ஆகணும். அதுக்கு நம்ம யார் கூட வேணாலும் கூட்டு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஆக்சுவலா இந்த பிரிட்டிஷ்காரங்க அந்த நவாபோட கூட்டு வந்து யூசுப் கானுக்கு பிடிக்காது. இருந்தாலும் புலித்தேவரை வந்து எதிர்க்கிறதுக்காக அதை அவர் அக்செப்ட் பண்ணிட்டு சண்டை போட ஆரம்பிச்சாரு. ஓகேவா? சோ சண்டை போட ஆரம்பிச்சு அடுத்த 1759ல அவங்களால ஜெயிக்க முடியல. 1761ல புலித்தேவரை ஜெயிச்சிட்டாரு. ஓகேவா? யூசுப் கான அது என்ன ரீசன் அப்படின்னு சொன்னா, நிறைய ரெசிஸ்ட் பண்ணாங்க. பட் வந்து இது பண்ண முடியல. பட் யூசுப் கானோட பெரிய எய்ம் வந்துன்னா தன்னோட கையால புலித்தேவரை வந்து கொண்டுடணும்னு நினைச்சாரு. பட் வந்து புலித்தேவர் தப்பிச்சு ஓடி போயிட்டாரு 1761ல. சோ நெற்காட்டான் செவல புடிச்சிட்டாங்க. ஓகேவா? புடிச்சு யூசுப் கானை தான் அங்க ஹெட்டா போட்டாங்க ஆக்சுவலா. ஓகேவா? அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, அப்ப என்னாச்சு, புலித்தேவர் என்ன ஆனாரு அப்படின்னா, அவர் வந்து காட்டுல மறைஞ்சு வாழ ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே, காட்டுல மறைஞ்சு வந்து ஏதாவது ஒரு சமயம் கிடைக்கும், நம்ம போய் சண்டை போடலாம் அப்படிங்கிற ஸ்டேஜ்ல இருந்தாரு. ஆக்சுவலா நல்லா அந்த இயரை பாத்துக்கோங்க. 1755ல ஆரம்பிக்குது. போய் காலனல் ஹெரன் அனுப்புறாங்க. தோத்துட்டாங்க. 4 வருஷம் யோசிச்சு ஸ்ட்ராட்டஜி எல்லாம் திங்க் பண்ணி 1759ல யூசுப் கான் அனுப்புறாங்க. தோத்துடுறாங்க. புலித்தேவர் ஜெயிச்சிடுறாரு. அப்புறம் 2 வருஷம் அந்த 4 இங்க 2 ஆயிடுச்சு. 2 வருஷம் யோசிச்சாங்க. 1761ல புடிச்சிட்டாங்கன்னு நெற்காட்டான். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் என்னாச்சு, யூசுப் கான் தான் இருந்தார். ஓகேவா? சோ இதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் யூசுப் கான் தான் அதை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாரு. ஓகேவா? யூசுவலா யூசுப் கானுக்கு வந்து பிரிட்டிஷ்காரங்களை பிடிக்காது. ஓகேவா? அவர் என்ன பண்ணாருன்னா, இந்த கம்பெனி இவங்க வந்து இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன பண்ணாங்கன்னா, யூசுப் கான் வந்து நம்மளோட ஹெல்ப்ல தானே புலித்தேவரை ஜெயிச்சான், அதனால நமக்கு லாயலா இருப்பாரு அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. ஆனா அவங்க வந்து அவர் வந்து பிரிட்டிஷ்காரங்களை எதுக்க ஆரம்பிச்சிட்டாரு யூசுப் கான். ஓகேவா? அவர் எதுக்க ஆரம்பிச்சாரு. அவர் எதுக்க ஆரம்பிச்சதுக்காக வந்து நிறைய பாளையக்காரர்கள் அந்த சுதந்திரத்துக்காக போராடிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க கூட எல்லாம் நெகோசியேட் பண்ண ஆரம்பிச்சாரு. இது தெரிஞ்சு போச்சு. ஓகேவா? இது தெரிஞ்சு போய் நீ வந்து துரோகி, உனக்கு வந்து ஒரு துரோகம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு பண்ணி அவர் வந்து 1764ல தூக்குல போட்டாங்க யூசுப் கான். ஓகேவா? 1755 1759 4 இயர்ஸ். அதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் 1761ல யூசுப் கான் நெற்காட்டான் செவல் ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறாரு. 3 வருஷத்துக்கு அப்புறம் இறந்துடுறாரு 1764ல. இப்ப புலித்தேவர் காட்டிலேயே சுத்திட்டு இருந்தவரு அப்ப என்ன பண்றாருன்னா வந்து ரீகேப்சர் பண்ணிடுறாரு. மறுபடியும் புலித்தேவர் தான் ஆட்சி செஞ்சாரு 1764ல. ஒரு 3 வருஷம் ஆட்சி செஞ்சாரு. அதுக்கப்புறம் அந்த 3 வருஷத்துக்கு அப்புறம் கேப்டன் கேம்பல் அப்படிங்கிறவர் அனுப்பி மறுபடியும் நெற்காட்டான் செவல புடிச்சிட்டாங்க. அந்த டைம்லயுமே புலித்தேவரை கொலை பண்ண முடியல. அவர் எஸ்கேப் ஆகி போனாரு. கடைசி வரைக்கும் அவர் எங்க இருந்தாரு, எப்படி இறந்தாருன்னு யாருக்குமே தெரியாது. சோ அவர் மறைஞ்சிருந்தே இறந்துட்டாரு. ஓகேவா? இப்ப புலித்தேவருடைய அந்த ஃபுல் இது பாருங்க. நெற்காட்டான் செவலுடைய பாளையக்காரர் அவர் வந்து புலித்தேவர் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தப்ப நவாபா அங்க இருந்தது முகமது அலி. முகமது அலியுடைய தம்பி மாஃபூஸ் கான். 17 இயர் அப்ப ஞாபகம் வச்சுக்கலாம். 1755 புலித்தேவர் முதல்ல ரிவால்வ் பண்ணாரு. சோ காலனல் ஹெரன் அமிச்சாங்க, தோத்துட்டாங்க. அப்புறம் 4 வருஷம் 1759 அந்த அந்த கேப் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 இயர்ஸ் 1759 யூசுப் கான் அனுப்புறாங்க, தோத்துட்டாங்க. 4 2 ஆச்சு, 2 வருஷம் 1761 புலித்தேவரை ஜெயிச்சிடுறாங்க. புலித்தேவர் தப்பிச்சு ஓடி போயிடுறாரு. அப்புறம் 3 வருஷம் யூசுப் கான் ஆட்சி செய்யறான். அப்ப 64 ஆச்சு. 64ல தூக்குல போட்டுடுறாங்க. அப்புறம் 64ல மறுபடியும் அவன் தூக்குல போட்ட அதே வருஷம் மறுபடியும் அவர் மறைஞ்சிருந்தவர் வந்து புலித்தேவர் பிடிக்கிறாரு. அப்புறம் 3 வருஷம் ஆட்சி செய்யறாரு. 1767ல மறுபடியும் அந்த நாட்டை பிடிச்சிடுறாங்க. பிரிட்டிஷ்காரங்க டைரக்ட் கண்ட்ரோலுக்கே கொண்டு வந்துடுறாங்க. புலித்தேவர் மறுபடியும் இதாகி அவர் எப்ப இறந்தாருங்கிற வரலாறு நம்ம கிட்ட கிடையாது. ஓகேவா? வாய் வழியா இருந்தா கூட நம்ம சமச்சீர் புக்ஸ்ல எதுவுமே இல்ல. நம்ம சமச்சீர் புக்ஸ்ல என்ன இருக்கோ அதுதான் உங்களுக்கு கேள்வியா கேட்பாங்க. அது மட்டும்தான் ரெஃபரன்ஸ். நீங்க வேற இந்த புக்ல படிச்சேன் அந்த புக்ல படிச்சேன்னு ஆன்சர் பண்ணாலாம் அதுக்கு உங்களுக்கு மார்க்ஸ் கிடையாது. ஓகே, ஃபைன். சோ இது புலித்தேவரோடது. ஓகே, சோ இந்த புலித்தேவர் பத்தி நாம தெரிஞ்சுக்கும் போது இந்த இப்ப நீங்க பிக்சர்ல பாப்பீங்க ஒண்டி வீரன். ஓகேவா? இவரை பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஒண்டி வீரன் யாரு அப்படின்னு சொன்னா புலித்தேவருடைய ஆர்மியில இருந்த ஒரு கமாண்டர். அவரு இவர் தான் வந்து பெரிய டேமேஜ வந்து பிரிட்டிஷ்காரங்களுக்கு ஏற்படுத்தினது இவர்தான். ஓகேவா? ஒண்டி வீரன் அப்படின்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னாலே நிறைய கதைகள்லாம் இருக்கு ஒண்டி வீரன் பத்தி. அதெல்லாம் யோசிச்சு பாத்தீங்கன்னாலே ஒரு கை அவருக்கு ஆக்சுவலா இருக்காது. ஒரு கை வந்து வெட்டிட்டாங்க அந்த போர்ல. சோ இதனால வந்து புலித்தேவருக்கு ரொம்ப வருத்தம். ஏன்னா ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு, ரொம்ப ஒரு விசுவாசியா இருந்தவரை கையை வெட்டிட்டாங்களே ரொம்ப ஃபீலிங். ஆக்சுவலா ஒண்டி வீரன் வெரி பிரேவ்.
ஒண்டி வீரனை வந்து இன்னும் சொல்லணும்னா குலதெய்வமாவே வச்சு கும்பிட்டுட்டு இருக்காங்க நிறைய ஃபேமிலிஸ் ஆக்சுவலா. ஓகேவா. அவர் ஜஸ்ட் அப்படியே சொன்னாராம். இது வந்து வாய் வழியா சொல்லுவாங்க, வாய் வழி கதையா சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, ஆஹ் புலித்தேவர் கிட்ட பரவாயில்ல விடுங்க, நான் வந்து நிறைய தலைய உருள வச்சேன்ல, அதுக்கு வந்து எனக்கு ஒரு அவார்டு கொடுத்திருக்காங்க, அதுதான் என்னோட கைய வந்து எடுத்தது. இது வந்து என்னோட கை ஒரு விரல் இல்ல அப்படின்னு நீங்க பார்க்கும் போதெல்லாம், ஓ இந்த கைதான் பல தலைகளை உருள வச்சுது அப்படிங்கிற ஒரு தாட் வந்து வரும். ஓகேவா. இதுல என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்னா, ஒண்டிவீரன் பத்தி 1, 2 கேள்விக்கு சான்ஸ் இருக்கு. என்ன கேட்பாங்கன்னா, புலித்தேவருடைய அந்த ஆர்மி ஜெனரல் யாருன்னு கேட்பாங்க. ஒண்டிவீரன் அந்த மாதிரி இருக்கலாம். ஓகேவா. சோ இந்த ஒண்டிவீரன் இந்த மாதிரி சொன்னார் இல்லையா, இட்ஸ் அ ரிவார்ட் ஃபார் மை பெனிட்ரேஷன் இன்டு த எனிமீஸ் ஃபோர்ட்ஸ் காசிங் மெனி ஹெட்ஸ் டு ரோல், பல தலைகளை உருள வைத்ததுக்கான ஒரு அவார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை யாருப்பா சொன்னது அப்படின்னு கேட்கும். 2 கேள்வி இதுல பாசிபிள் இருக்கு. ஓகே. இவர் வந்து ஒண்டிவீரன். ஓகே. நெக்ஸ்ட். ஓகே. அடுத்து நம்ம பார்க்க போறது 1755 நம்ம பார்த்தோம். 1755 to 1767 வரைக்கும் புலித்தேவர் போராடிட்டு இருந்தாரு. அதே சமயத்துல இந்த பக்கம் சிவகங்கையோட குவீனா, சிவகங்கையுடைய குவீனா வந்து பாத்தீங்கன்னா வேலுநாச்சியார் இருந்தாங்க. வேலுநாச்சியாரோட இயர் வந்து பாத்தீங்கன்னா, அவருக்கு பிறந்தது 1730, 1796 வரைக்கும் இருந்தாங்க. வெரி பிரேவ் லேடி, ரொம்ப செம்ம பிரேவ் அவங்க. ஆக்சுவலா அவங்க வந்து ஒன்லி டாட்டர் அவங்க அப்பாவுக்கு. அவங்க அப்பா வந்து ராமநாதபுரத்துடைய ராஜா. ஓகேவா. அந்த செல்லமுத்து தேவருடைய ஒரே பொண்ணு அவங்க. சிவகங்கை ஒரே பொண்ணு. ஒரே பொண்ணு. யூஸ்வலா ராஜா இருந்தா அதுக்கப்புறம் அவங்க பையன் தான் ஆட்சி செய்வாங்க. பட் இவங்களுக்கு ஒரே பொண்ணாச்சு. அதனால அந்த பொண்ணை வந்து எல்லா போர்க்கலைகளையும் கத்துக் கொடுத்தாங்க. அவங்க பயங்கரமா வில்லு, ஹார்ஸ் ரைடிங், இந்த சண்டை என்னது, இந்த ஸ்டிக் ஃபைட்டிங் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதுல எல்லாம் வந்து பயங்கர ஒரு இது. சோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லைக் எல்லா போர் வெப்பன்ஸும் பண்ண முடியும். பயங்கர கரேஜ். ஓகேவா. அவங்க ராமநாதபுரத்துல பிறந்தாங்க. முத்துவடுகநாத பெரிய தேவர் அவரை வந்து அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேவா. அதனால சிவகங்கையோட குவீனா ஆனாங்க. ஏன்னா முத்துவடுகநாத தேவர் வந்து அந்த சிவகங்கையுடைய ராஜாவா இருந்தாரு. அவரோட வைஃப் தான் இவங்க வேலு நாச்சியார். வேலுநாச்சியாருக்கும் ஒரே ஒரு பொண்ணு தான். அவங்க பேரு வெள்ளை நாச்சியார். ஓகேவா. அவங்க பேரு வெள்ளை நாச்சியார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, அப்பவே அவங்க வந்து நிறைய லாங்குவேஜஸ்ல செம ப்ரொஃபிஷியன்ட் அவங்க. இங்கிலீஷ், பிரெஞ்சு, உருது இவங்களுக்கு சரளமா படிக்க தெரியும், எழுத தெரியும், புரிஞ்சுக்க தெரியும், பேச தெரியும். ஓகேவா. இது எல்லாமே தெரியும் அவங்களுக்கு. ஓகேவா. சோ இவங்களுக்கும் பிரிட்டிஷ்காரங்களுக்கும் என்னப்பா பிரச்சனை அப்படின்னு சொன்னா, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் முதலா பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகேவா. 1772 தான் பிரச்சனை நடந்துச்சு. அந்த நவாப் ஆஃப் ஆர்காட். ஓகேவா. அவங்களுக்கு நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா 1767 புலித்தேவரோட அந்த காலம் முடியுது இல்லையா. 1767 அங்க இருந்து 5 வருஷம் கழிச்சு சிவகங்கையை கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காங்க இந்த பிரிட்டிஷும் நவாபும். அப்படியே பக்கத்துல தானே சிவகங்கையே பண்ணிருக்காங்க. 1772 காளையார் கோவில். நீங்க வந்து காளையார் கோவில் பேட்டில் ரொம்ப ஃபேமஸ். காளையார் கோவில்ல தான் சண்டை நடந்துச்சு ஆக்சுவலா. இங்க யாரு இன்வால்வ் ஆகுறா அப்படின்னா கர்னல் பான்ஜோர். அவர் தான் ட்ரூப் எடுத்துட்டு வர்றாரு. ஓகேவா. நவாப் ஆஃப் ஆர்காட், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி 2 பேரும் சேர்ந்து காளையார் கோயில்ல சண்டை நடக்குது. பேட்டில் ஆஃப் காளையார் கோவில் 1772 நடந்துச்சு. முத்துவடுகநாதரை கொன்னுட்டாங்க. கொன்ன சிவகங்கையை பிடிச்சிட்டாங்க. ஓகேவா. சிவகங்கையை பிடிச்சாச்சு. பட் வேலுநாச்சியார கொல்ல முடியல. அவங்க தப்பிச்சு ஓடிட்டாங்க. அவங்களோட பொண்ணை கூட்டிட்டு, வெள்ளை நாச்சியாரை கூட்டிட்டு தப்பிச்சு ஓடி போயிட்டு மறைஞ்சிருந்து வாழ்ந்தாங்க. அவருக்கு யார் அடைக்கலம் கொடுத்தா அப்படின்னு சொன்னா விருப்பாச்சி. ஓகேவா. திண்டுக்கல் பக்கத்துல விருப்பாச்சி. அந்த ஊர் பாளையக்காரர் கோபால நாயக்கர்னு. அவர் பயங்கர இந்த இந்த முத்துவடுகநாதருடைய அந்த ஃபேமிலிக்கு வந்து செம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவங்க. ரொம்ப அந்த ராஜ்யம் படி அந்த பாளையக்காரங்க பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம ஃப்ரெண்ட்லி அவங்க ஆக்சுவலா. சோ அவர் வந்து ப்ரொடக்ஷன் கொடுக்குறாரு. யாருக்குமே தெரியாது. வேலுநாச்சியார் வெளியில வர வரைக்கும் யாருக்குமே தெரியாது அவங்க கோபால நாயக்கருடைய இதுலதான் இருக்காங்க அப்படின்னா அவ்வளவு சைலண்டா ஒர்க் நடந்துச்சு. 1 வருஷம் 2 வருஷம் இல்லமா, 1 மாசம் 2 மாசம் இல்ல, 8 வருஷம் அவங்க இருந்தாங்க. விருப்பாச்சியில 8 வருஷம் இருந்தாங்க. சோ அப்போ அந்த டைம்ல என்ன பண்ணாங்க, சும்மா தன்னோட உயிரை பாதுகாத்துக்கிறதுக்காக அவங்க இல்லமா, அந்த 8 வருஷமும் எப்படி நாட்டை நம்ம திருப்பி பிடிக்கிறதுங்கிறதுல அவங்களோட கவனம் செலுத்தினாங்க. அவங்களோட ஆர்மியா ஆர்கனைஸ் பண்ணாங்க. ஓகேவா. இந்த கோபால நாயக்கருடைய உதவியோட ஆர்கனைஸ் பண்ணாங்க. ஓகேவா. நமக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா, இது வந்து 2மே ஒரே டைம் நடக்குது. அந்த மைசூர் சுல்தான் நம்ம நடந்த கதையும் இந்த பாளையக்காரர் இது எல்லாமே ஒரே பீரியட்ல ஆக்சுவலா நடந்துட்டு இருக்கு. ஹைதர் அலி காலம் பாத்தீங்கன்னா ஹைதர் அலி தன்னை ஸ்ட்ரென்த் பண்ணிட்டது 1760ல.
அதுக்கப்புறம் அவர் ராஜாவா இருந்தாரு. சோ 1782 வரைக்கும் அவர் இருந்தாரு. அவர் இறந்துட்டாரு 82ல. சோ 82ல இறந்தாரு. 1760ல தன்னை வந்து இது பண்ணிட்டாரு. 22 வருஷம் கிட்டத்தட்ட அவருடைய ராஜ்யம் அங்க இருந்துச்சு. அதே காலகட்டத்துல தான் இங்க வந்து இவங்க வேலுநாச்சியாருடைய காலகட்டமும் இருக்குது. சோ இந்த டைம்ல வந்து ஹைதர் அலி பிரிட்டிஷ்காரங்க அவங்கள எதிர்க்கிறாருங்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணாங்கன்னா, தன்னுடைய அந்த தனக்கு ஹெல்ப் பண்ணும்படி ஹைதர் அலிக்கு ஒரு லெட்டர் போட்டாங்க. ஓகேவா? இந்த லெட்டர் வந்து உருதுல போட்டாங்கம்மா. இந்த லெட்டரை எழுதினது வந்து கோபால நாயக்க தளவை. தளவை அப்படிங்கிறது வந்து அதே அந்த மிலிட்டரி சீஃப் தளபதிங்கிறதுல இருந்து வந்ததுதான் அதுவும். மிலிட்டரி சீஃபா தாண்டவராயன்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரை வச்சு எழுத சொன்னாங்க. உருதுல எழுதினாங்க அந்த லெட்டர். ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு ஹைதர் அலி. இவங்க சொல்ல சொல்ல அவங்க எழுதினாங்க. இந்த அளவுக்கு ஒரு ப்ரொஃபிஷியன்சி அவங்களுக்கு இருந்துச்சு. சோ ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி அவர் என்ன பண்ணாருன்னா, அவரு வந்து அப்ப இந்த கரூர், திண்டுக்கல்லாம் ஹைதர் அலி கிட்ட இருந்துச்சுன்னு நாம படிச்சோம் இல்லையா? அந்த ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ் படி கரூர தவிர மீதி எல்லாத்தையும் நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ்காரங்கள்ட்ட குடுத்தாருல்ல. சோ கரூர் அவர்கிட்ட தானே இருந்துச்சு. அந்த கரூர், திண்டுக்கல்லாம் அவங்க கூட தான் இருந்துச்சு. திப்பு சுல்தானோட காலத்துல தான் அவங்க திருப்பி வாங்குனாங்க பிரிட்டிஷ். ஓகேவா? ரிலேட் பண்ணிக்கோங்க அப்படியே. சோ திண்டுக்கல்ல தன்னோட கமாண்டன்ட் சையத் அவருக்கு வந்து ஒரு லெட்டர் போட்டு வேலுநாச்சியாருக்கு மிலிட்டரி உதவி என்ன தேவையோ அதை நீ பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லிட்டாங்க. ஓகேவா? அந்த அளவுக்கு ஃபெரோஷியஸா ஒர்க் பண்ணாங்க. நம்மளுடைய வரலாறுல வீரமங்கை அப்படின்னு யார சொல்லுவாங்கன்னா வேலுநாச்சியார் தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி சவுத் இந்தியாவுல வந்து சவுத் இந்தியாவுடைய ஜான்சி ராணி அப்படின்னு வேலுநாச்சியார் தான் சொல்றாங்க. பட் வேலுநாச்சியார் வந்து ஜான்சி ராணிக்கும் மூத்தவங்க. ஓகேவா? வேலுநாச்சியார் ஜான்சி ராணிக்கும் மூத்தவங்க. பட் வந்து ஜான்சி ராணி ஆஃப் சவுத் இந்தியா அப்படிங்கிற பட்டம், அப்புறம் வீரமங்கை அப்படிங்கிற பட்டத்தை வந்து வேலுநாச்சியார் சொன்னாங்க. வேலுநாச்சியார் இவ்வளவு இது பண்ணி மருது சகோதரர்களுடைய அந்த உதவியோட மருது பிரதர்ஸ் வந்து இந்த முத்துவடுகநாதர் கிட்டதான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேவா? மிலிட்டரியில இருந்தாங்க. அவங்களோட உதவியோட வேலுநாச்சியார் மறுபடியும் சிவகங்கையை பிடிச்சிட்டாங்க. ஓகேவா? சோ மருது பிரதர்ஸ் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன இந்த இதை பிடிச்சதுங்கிறத நம்ம மருது பிரதர்ஸ் பத்தி படிக்கும்போது நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சோ ஃபார் இதுதான். சோ நீங்க இன்னொரு முக்கியமா ஒருத்தவங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும். குயிலி. ஓகேவா? இந்த குயிலி பத்தின கொஸ்டின்ஸும் நிறைய சான்ஸ் இருக்கு ஆக்சுவலா. இந்த குயிலி யாரு அப்படின்னு சொன்னா வேலுநாச்சியாரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் குயிலி. ஓகேவா? சோ இந்த வேலுநாச்சியாரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவங்க யாரு அப்படின்னா மிலிட்டரி கமாண்டன்ட் தான். வெறும் ஃப்ரெண்ட் மட்டும் கிடையாது. மிலிட்டரி கமாண்டன்ட். ஓகேவா? அவங்க இருந்த அந்த பிரிவுக்கு பேரு அவங்க வந்து ஒரு பிரிவுக்கு ஹெட்டா இருந்தாங்க ஆர்மில. அதுக்கு பேர் வந்து உடையாள். அந்த பிரிவுக்கு பேர் வந்து உடையாள். இதெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கான நிறைய வாய்ப்பு. குயிலி இருந்த அந்த ஆர்மி யூனிட்டோட நேம் வந்து உடையாள். முழுக்க முழுக்க பொண்ணுங்க மட்டுமே சோல்ஜர்ஸா இருக்கிற காலம். ஓகேவா? பொண்ணுங்க மட்டுமே சோல்ஜர்ஸா அந்த யூனிட்ல இருந்தாங்க. உடையாள். ஓகே. எதுக்காக உடையாளுங்கிற அந்த பேர் வந்துச்சு அப்படின்னு சொன்னா உடையாள்ன்றது வந்து அந்த அந்த சிவகங்கையில இருந்த ஒரு சாதாரண ஒரு சிட்டிசன் தான் அவங்க. அவங்க வந்து ஷெப்பர்ட் கேர்ள், அதாவது ஆடு மேய்க்கிற ஒரு பொண்ணு. எதுக்காக அவளோட பேரை வச்சாங்க அப்படின்னா குயிலி வந்து பயங்கர ஃபெரோஷியஸ். ஓகேவா? சோ எப்படியாவது இந்த குயிலை அட்டாக் பண்ணிட்டா வேலுநாச்சியாரை நிறுத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய த்ரெட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. சோ அப்ப குயிலி எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்டு அந்த பொண்ணு உடையாள் கிட்டதான் கேட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. அந்த பொண்ணு சாகுற வரைக்கும் சொல்லல. ஓகேவா? சாகுற வரைக்கும் சொல்லல தன்னை. ஓகேவா? கொலையும் பண்ணிட்டாங்க. ரொம்ப கொடுமைப்படுத்தி உடையாள கொலை பண்ணாங்க. கடைசி வரைக்கும் அந்த அம்மா சொல்லவே இல்ல குயிலி பத்தின இன்ஃபர்மேஷன. இறந்தும் போயிட்டாங்க. ஓகேவா? அவங்களுடைய நினைவாதான் அந்த விமன் யூனிட்டுக்கு பேரு உடையாள் அப்படின்னு வச்சது. உடையாள் அப்படிங்கிறது வேலுநாச்சியாருடைய அந்த ஆர்மில இருக்க ஒரு யூனிட். அந்த யூனிட் ஹெட் வந்து குயிலி. சோ குயிலி ஏன் ஹிஸ்டரியில இவ்வளவு ஒரு ரிமார்க்கபிள் பர்சன் அப்படின்னு சொன்னா குயிலி வந்து ஆக்சுவலா நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் ஹேண்டில் பண்ணாங்க. எப்படியாவது பிரிட்டிஷ்காரங்களை வந்து நம்ம எதிர்க்கணும் அப்படின்னு ஒரு பெரிய சவாலா இருந்தது வந்து இந்த பிரிட்டிஷ்காரங்க வச்சிருந்த அந்த எக்யூப்மெண்ட்ஸ் தான். மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ஒரு பெரிய சவாலா இருந்துச்சு போர் புரியும் போது. சோ அவங்க வந்து பக்கத்துல வந்து அந்த அந்த போர் ஆயுத கிடங்கு அப்படின்னு சொல்லி எல்லா ஏரியாவிலையும் வச்சிருப்பாங்க. இப்ப இந்த இடத்துல வந்தா இந்த ஏரியால இருக்க அந்த போர் கிடங்குல தான் போய் ஆயுதங்களே எடுப்பாங்க. சோ அந்த மாதிரி வந்து ஒரு இடம் எல்லா இடங்கள்லயும் வச்சிருப்பாங்க. முதல்ல என்ன பண்ணாங்கன்னா ஹைதர் அலி கிட்ட இருந்து இவங்க ஆர்மி சப்போர்ட்ட வாங்கிக்கிட்டு வேலுநாச்சியார் என்ன பண்ணாங்கன்னா இதை எப்படியாவது உடைச்சிடணும்னு நினைச்சாங்க. இதை வந்து இந்த இந்த ஆயுதங்களை இவங்களை யூஸ் பண்ண முடியாம பண்ணிட்டாலே நம்ம ஜெயிச்சிடலாங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியா பிளான் பண்ணாங்க வேலுநாச்சியார். அதுக்கு குயிலி தான் ஹெல்ப் பண்ணாங்க. குயிலி என்ன பண்ணாங்கன்னா போய் சண்டைலாம் போடல, பிரச்சனை பண்ணல. என்ன பண்ணாங்கன்னா தன்னோட உடம்புல நெருப்ப பத்த வச்சுக்கிட்டு அந்த ஆயுத கிடங்குல போய் விழுந்துட்டாங்க. ஓகேவா? தற்கொலைப்படை தாக்குதல். நம்மளுடைய வரலாறுலயே முதல் தற்கொலைப்படை தாக்குதலை பண்ணது குயிலி தான். ஓகேவா? அவங்க போய் அந்த ஆயுத கிடங்குல விழுந்துட்டாங்க. ஆயுத கிடங்கு வந்து அது சுத்தமா நாசமா போச்சு. அவங்களால அவங்களும் இறந்துட்டாங்க.
குயிலியும் இறந்துட்டாங்க. குயிலியோட இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அந்த விமன் யூனிட்ல இருந்தவங்க எல்லாருமே இறந்தாங்க. அந்த ஆயுத கிடங்கு யூஸ் பண்ண முடியாமலே போயிடுச்சு பிரிட்டிஷ் பீப்புளால. ஓகேவா? இப்படிதான் சாத்தியமாச்சு. சிவகங்கையோட இது வந்து இப்படிதான் சாத்தியமாச்சு. சிவகங்கையை மறுபடியும் வேலுநாச்சியார் குயிலி மருது பிரதர்ஸோடைய உதவியால மறுபடியும் மீட்டாங்க. ஓகே. இப்ப அடுத்து நாம வீரபாண்டிய கட்டபொம்மன். வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய காலம்ன்றது 1790. ஓகேவா? 1790ல வருது. 1719 to 99 வரைக்கும் அவர் போராடினார். ஓகே. சோ வீரபாண்டிய கட்டபொம்மன் ஓகேவா? இவர் வந்து என்ன மாதிரி போராட்டங்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன் பத்தி நிறைய பேருக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியும். அவங்களோட ஆரிஜின் வந்து ஆந்திரா, உங்க அப்பா பேரு ஜெகவீர பாண்டியன். ஜெகவீர பாண்டியனோட டெத்துக்கு அப்புறம் வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து ஆட்சிக்கு வராரு. இந்த ஈஸ்டர்ன் பாளையம் இருக்கு இல்லையா, இந்த பாளையக்காரர்லயே ரெண்டா பிரிச்சாங்களா, ஈஸ்டர்ன் பாளையம், வெஸ்டர்ன் பாளையம். வெஸ்டர்ன் பாளையம் வந்து அந்த மறவர்ஸ் உடைய ஆதிக்கத்துக்கு கீழே வந்துச்சு. அதையும் நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஈஸ்டர்ன் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன். இந்த ஈஸ்டர்ன் சாரி வெஸ்டர்ன் மறவர்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், வெஸ்டர்ன்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து டபிள்யூ இல்லையா, டபிள்யூ. ஓகே, அது தலைகீழ பண்ணா எம். ஓகேவா, மறவர்ஸ். ஓகேவா, சோ வெஸ்டர்ன்னா மறவர்ஸ் அப்படியே தலைகீழா போடுங்க. வெஸ்டர்ன் மறவர்ஸ், ஈஸ்டர்ன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கட்டபொம்மனோட ஃபேமிலில தான் அதை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, இந்த ரிபல் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கும் இங்கிலீஷ்க்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே இந்த கதையை படிச்சிருப்போம். நீர்தான் ஜாக்சன் துரை என்பவரோ, இந்த டயலாக் எல்லாம் நம்மளால மறக்கவே முடியாதுல்ல. ஓகேவா, சோ அப்ப அப்கோர்ஸ் இந்த ஜாக்சன் யாரு, வீரபாண்டியன் ஓரளவு நமக்கு ஐடியா தெரியும். பட் இயர் வைஸ் கரெக்டான இஷ்யூவை நீங்க தெரிஞ்சுக்கணும். சோ ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா, வரி வசூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த வருஷம் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய அந்த ராஜ்யத்துல வந்து பயங்கரமான ஒரு வறட்சி. அந்த வறட்சியை எதிர்கொள்ள முடியல, வரி கட்ட முடியல. அதனால என்ன பண்ணாங்கன்னா, கொஞ்சம் அரியர்ஸ் இருந்துச்சு, கொஞ்சம் அமௌண்ட் வந்து கட்ட முடியல. அதனால என்ன பண்ணாங்க, பெண்டிங் வச்சிருந்தாங்க. ஓகேவா, இந்த பெண்டிங் கணக்கு வந்து பார்த்தது என்ன, காலின் ஜாக்சன். ஓகேவா, 1798ல ஓகேவா, அவர் என்ன பண்றாரு, அவர் தான் ராமநாதபுரம் கலெக்டரா இருந்தாரு. அவர் வந்து ஒரு லெட்டர் போட்டாரு, முதல்ல எல்லாத்தையும் சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து இவர் என்ன பண்ணாங்க, கட்டபொம்மன் என்ன சொன்னாங்கன்னா, இப்ப இல்லப்பா இந்த மாதிரி பஞ்சம் இருக்கு, அதனால எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு. இதை ஒத்துக்கல. ஏன்னா ஜாக்சனுக்கு வந்து அந்த ஒரு சுப்ரீம் அந்த ஒரு சுப்பீரியர் இது இருந்துச்சு. சோ இவங்கெல்லாம் இன்ஃபீரியர் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்துச்சு அவருக்கு. ஓகேவா, அவர் என்ன பண்ணாரு, ரொம்ப கோவமாயிட்டு முதல்ல வந்து நேரடியா ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு மட்டும் இல்லாம தன்னோட ஆர்மி ஆளுங்களை வச்சு டீல் பண்ண வச்சாரு. ஓகேவா, சோ டீல் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் கிட்ட இது கேக்குறாரு, பர்மிஷன் கேக்குறாரு. கவர்மெண்ட் அலோவ் பண்ணல. முதல்ல நீங்க வந்து சம்மன் அனுப்புங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம ஆர்மி அனுப்பலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுவே அவருக்கான முதல் செட்பேக். என்னடா நம்ம சொன்னோம் இவங்க ஒத்துக்கலையே அப்படின்னா, சரி ஓகே வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி சம்மன் அனுப்புறாரு. கட்டபொம்மன் அவரோட மினிஸ்டர் பேர் வந்து சிவசுப்பிரமணியம். நிறைய கேள்வி கேட்பாங்க, கட்டபொம்மனோட மினிஸ்டர் யாருன்னு, சிவசுப்பிரமணியம். ஓகே, சிவசுப்பிரமணியம் 2 பேரும் வந்து மீட் பண்ண போறாங்க. அவர் என்ன பண்றாருன்னா, வேணும்னே ஹியூமிலேட் பண்றாரு. ஒரு இடத்துக்கு வர சொல்றது, அவர் அங்க இருக்க மாட்டாரு. சோ கிட்டத்தட்ட நிறைய டைம் வந்து முயற்சி பண்ணி தான் கட்டபொம்மன் வந்து ஃபைனலா மீட் பண்றாங்க. ஓகேவா, சோ ஃபைனலா மீட் பண்ணும் போதும் உடனே எல்லாம் அவர் பார்க்கல. கலெக்டர் வந்து பார்க்கல. என்ன பண்ணாருன்னா 3 மணி நேரம் வெளியில இருந்ததுனால செம்மையா வந்து ஒரு ஹியூமிலேட் பண்ணிட்டாங்க. ஓகேவா, சோ ரொம்ப ஹியூமிலேட் பண்ணிட்டாங்க. அந்த டைம்ல என்ன பண்ணாங்கன்னா, கணக்கு பார்த்தாங்க. ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறம் கணக்கு பார்த்தாங்க. கணக்கு பார்த்ததுல 1080 பகோடாஸ். அப்போ வந்து இருக்கிற மணி வந்து பகோடாஸ், நாணயங்கள். ஓகேவா, சோ 1080 இதுதான் ஆக்சுவலா அவங்க பெண்டிங் இருக்கு. அவர் வந்து புரிஞ்சுக்கிட்டாரு, அந்த கலெக்டர் வந்து புரிஞ்சுக்கிட்டாரு. இவ்வளவுதான் கட்டணும், மீதி எல்லாம் அவங்க கட்டிட்டாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாரு. தெரிஞ்சுக்கிட்டாலும் இவங்க மேல கோவம். ஏன்னா இந்த கவர்மெண்ட்டும் இவர் சொன்னதை கேட்கல. இவங்க மேல இவங்களும் வந்து நாங்க கட்ட மாட்டோம் அது இதுன்னு சொன்னதுனால இவருக்கு கோவம் வந்துருச்சு. உடனே என்ன பண்ணாருன்னா, சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து இவங்களுக்கு ஏதோ ஒரு தப்பா பட ஆரம்பிச்சிருச்சு. ஏதோ தப்பு நடக்குது, இவங்க ஏதோ நம்மள செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்துல என்ன பண்ணாங்கன்னா, கட்டபொம்மனும் சிவசுப்பிரமணியனும் நம்மள ஏதோ பண்ண போறாங்க, நம்ம இந்த இடத்துல இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு தப்பிச்சு ஓட பாக்குறாங்க. கட்டபொம்மன் தப்பிச்சு ஓடும்போது இந்த டைம் வந்து கட்டபொம்மனுக்கு 2 பிரதர்ஸ் இருந்தாங்கம்மா. ஒருத்தர் பேரு ஊமதுரை, இன்னொருத்தர் பேரு செவத்தையா. ஓகேவா, இந்த ஊமதுரை அந்த செவத்தையா. இந்த ஊமதுரை என்ன பண்ணாருன்னா, அவருடைய அந்த டீமோட இவங்க இங்க போறாங்க, இங்க இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை நடக்கும்னு தெரிஞ்சே அவர் கொஞ்சம் உஷாரா தான் இருந்தாரு. சோ அந்த டைம்ல வந்து அவர் ரொம்ப நேரம் ஆச்சு இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லி உள்ள வந்து காப்பாத்திட்டாங்க. ஓகேவா, கட்டபொம்மனை காப்பாத்திட்டாங்க. அன்பார்ச்சுனேட்லி சிவசுப்பிரமணியமா காப்பாத்த முடியல. அவரை வந்து ஒரு பிரிசனரா எடுத்துக்கிட்டாங்க. ஓகேவா, இவர் கட்டபொம்மன் என்ன பண்ணாரு, அப்ப எட்வர்ட் கிளைவ் தான் கவர்னரா இருந்தாரு மெட்ராஸ் கவுன்சில்.
அதாவது மெட்ராஸ் பிரசிடென்சி அப்ப ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆட்சி செஞ்சுட்டு இருந்தப்போ அவர் தான் கவர்னரா இருந்தாரு. சோ இந்த மாதிரி ஜாக்சனோட பிஹேவியரை நரேட் பண்ணி ஒரு லெட்டர் போடுறாரு. எட்வர்ட் கிளைவ் என்ன பண்றாருன்னா மெட்ராஸ் கவுன்சிலுக்கு கட்டபொம்மனை நேரா கூப்பிட்டு என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்கிறாரு. விசாரிக்கும் போது கட்டபொம்மன் மேல எந்த தப்பும் இல்ல அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதனால சிவசுப்பிரமணியனை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. ரிலீஸ் பண்ணது மட்டும் இல்லாம ஜாக்சன் துறையை வேலையை விட்டு எடுத்துட்டு அந்த இடத்துல வந்து எஸ்.ஆர். லுஷிங்டன் அப்படிங்கிறவர் வந்து போட்டாங்க. பட் அவருமே பாளையக்காரர்களுக்கு எதிராக நடந்தாங்க. அப்புறமா அவரோட பதவி எல்லாம் போச்சு. அது வேற ஸ்டோரி. பட் கட்டபொம்மன் வரும்போது நம்ம அந்த கான்ஃபிளிக்ட் தான் உங்களுக்கு கொஸ்டினா கேட்பாங்க. ஜாக்சன் அண்ட் கட்டபொம்மனோட கான்ஃபிளிக்ட் தான் கொஸ்டினா கேட்பாங்க. சோ இது வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ன நினைச்சாருன்னா, என்னடா இது நம்ம ஒரு கம்மி அமௌண்ட் கட்டாததுக்கு இந்த அளவுக்கு ஹியூமிலேட் பண்றாங்களே, அவங்க மேல ஒரு கோவம் வர ஆரம்பிச்சது. சரி இவங்களை சும்மா விடக்கூடாது, நம்ம எதிர்க்கணும் அப்படின்னு. இதுக்கிடையில தான் அவருக்கு என்ன தெரிய வந்துச்சுன்னா, வேலுநாச்சியார் வந்து மருது பிரதர்ஸோட ஹெல்ப்பால சிவகங்கையை மறுபடியும் பிடிச்சு ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. சோ மருது பிரதர்ஸ வந்து மன்னர்களாக்கி இவங்க வந்து வேலுநாச்சியார் வந்து அட்வைஸ் பண்ணிட்டு அந்த சிவகங்கை நடந்துட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல மருது பிரதர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா இந்த பிரிட்டிஷ்காரங்களை எதிர்க்கிறதுக்காக தென்னிந்திய சம்மேளனம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. சவுத் இந்தியன் கான்ஃபெடரசியோட ஃபவுண்டர்ஸ் மருது பிரதர்ஸ்மா. இது ரொம்ப முக்கியமான கேள்வி, அடிக்கடி கேட்கிற கேள்வி. சோ சவுத் இந்தியன் கான்ஃபெடரசியோடைய ஃபவுண்டர்ஸ் வந்து மருது பிரதர்ஸ், சின்ன மருது பெரிய மருது அவங்க 2 பேரும் இதை பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுல அவருக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் போச்சு வீரபாண்டிய கட்டபொம்மன்ல. சரி நம்ம அவங்களோட சேர்ந்துக்கிட்டு இதை நம்ம சக்சஸ்ஃபுல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க. ஓகேவா? சோ இந்த டைம்ல வந்து எல்லா பாளையக்காரர்களும் இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. இந்த சிவகிரி பாளையம் இருக்கு இல்லையா, அதோடைய பாளையக்காரர் மட்டும் கொஞ்சம் பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட் பண்றாரு. கட்டபொம்மன் என்ன பண்ணாருன்னா எப்படியாவது இவரை வந்து நம்ம பக்கம் இழுத்துக்கணும்னு சொல்லி அந்த சிவகிரி அவரை போயிட்டு பேசினாரு. பேச்சுவார்த்தை சரியா வரல. இவர் வந்து படையெடுத்து போனாரு. இப்ப பிரிட்டிஷ்காரங்க என்ன நினைச்சாங்கன்னா, சிவகிரி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், சிவகிரி பாளையக்காரங்க, கட்டபொம்மன் நம்மளுக்குதான் வந்து ஒரு மறைமுகமா ஒரு எதிர்ப்பு கொடுக்குறான், அதனால நம்ம இத பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனை வந்து எப்படியாவது நம்ம கண்ட்ரோல் பண்ணி ஆகணும்னு சொல்லி பிரிட்டிஷ்காரங்களுக்கும் கட்டபொம்மனுக்கும் பிரச்சனை நடக்குது. இப்படிதான் இது வந்து ஆக்சுவலா ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? சிவகிரி பாளையம் வந்து அந்த ட்ரிபியூட்டரியா இருந்தாங்க. இப்படிதான் அவங்களுடைய பிரச்சனை ஆரம்பிக்குது. ஓகே, என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, சோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த வெலஸ்லி பிரபு, ஓகே, லார்ட் வெலஸ்லி இருக்கா இல்லையா, 1799 வந்து படையெடுத்து போகையே ஆரம்பிச்சாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மனை எதிர்க்கிறதுக்கு ஆரம்பிச்சாங்க. நிறைய இடங்களை பிடிக்கவும் ஆரம்பிச்சாங்க. இதுல இன்வால்வ் ஆகுற அந்த பிரிட்டிஷ் காலனல்ஸ் வந்து பேனர்மேன், ஓகே, பேனர்மேன் அப்படிங்கிறவரோட இதுலதான் அனுப்பிச்சாங்க. திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், மதுரை, திருநெல்வேலின்னு இப்படி ஒரு இடமா அவங்களுடைய ஃபோர்ஸ் வந்து இது பண்ண ஆரம்பிச்சது, முன்னேறி போக ஆரம்பிச்சுட்டே இருந்துச்சு. ஒரு ஸ்டேஜ்ல பாஞ்சாலங்குறிச்சியையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகேவா? அப்புறம் பாஞ்சாலங்குறிச்சியோட பக்கத்துல வந்து கல்லர்பட்டி, அதாவது 1799 எண்டு, வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய எண்டு. சோ அந்த வருஷம் தான் இந்த எல்லா கிளர்ச்சியுமே ஆக்சுவலா நடக்குது. சோ அந்த கல்லர்பட்டியில நடந்த ஒரு கலவரத்துல வந்து கட்டபொம்மன் வந்து தப்பிச்சு ஓடி போயிடுறாரு. பட் சிவசுப்பிரமணியம் இருக்காரு இல்லையா, அவர் வந்து மறுபடியும் மாட்டிடுறாரு. ஓகேவா? மறுபடியும் மாட்டிடுறாரு. கட்டபொம்மன் வந்து புதுக்கோட்டைக்கு தப்பிச்சு வர்றாரு. புதுக்கோட்டையை வந்து அப்ப விஜயரங்கநாத தொண்டைமான்ற ஒரு ராஜா வந்து இது பண்ணிட்டு இருந்தாரு. கட்டபொம்மனை வந்து பிடிச்சு கம்பெனி கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாரு. ஓகேவா? அவர் வந்து அந்த கம்பெனிக்கு கொஞ்சம் லாயலா இருக்கவரு. சோ அவர் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாரு. சோ இப்ப என்னாச்சு, 2 பேரையுமே தூக்குல போட்டாங்க. சிவசுப்பிரமணியம் அப்புறம் வந்து கட்டபொம்மன், இவங்க 2 பேரையுமே தூக்குல போட்டாங்க. சிவசுப்பிரமணியமா நாகலாபுரத்துல தூக்குல போட்டாங்க. கட்டபொம்மன் வந்து 17 அக்டோபர் 1799 நமக்கு நல்லா தெரியும், வர கயத்தாறுல தூக்குல போட்டாங்க. அந்த ஸ்டோரி எல்லாம் நமக்கு வந்து தெரியும். ஓகேவா? சோ 30 வருஷத்து, அதாவது 30 இயர்ஸ்ல அவர் ஆரம்பிச்ச ஜேர்னி, 30 இயர்ஸ்லயே ராஜாவா ஆயிட்டாரு. அந்த டைம்ல ஆரம்பிச்ச ஜேர்னி 1799ல முடிஞ்சது. அவரை தூக்குல கயத்தாறுல போட்டாங்க. சோ இது வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய ஸ்டோரி. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம மருது பிரதர்ஸ் பத்தி பார்க்கலாம். ஓகே, சோ மருது பிரதர்ஸ் நமக்கு ஏற்கனவே தெரியும். நம்ம சிவகங்கை குவீன் வேலுநாச்சியார் கூட அவங்களுடைய தளபதிகளா இருந்தவங்க தான் இந்த சின்ன மருது, பெரிய மருது. ஓகே, இவருடைய பேரண்ட்ஸ் மூக்கையா பழனியப்பன் பொன்னாத்தால் அந்த முத்துவடுகநாதர் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. முத்துவடுகநாதர் கிட்ட ஆர்மியில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பிரச்சனை வரும்போது வேலுநாச்சியாருக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க இந்த நாட்டை பிடிச்சு கொடுத்தாங்க. சோ இந்த நாட்டை பிடிச்சு கொடுத்த பிறகு சின்ன மருது, பெரிய மருது 2 பிரதர்ஸ் ரொம்ப ஃபேமஸ். சின்ன மருது, பெரிய மருது. இதுல சின்ன மருது தான் ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப ஃபெரோஷியஸ். அவர்தான் நம்ம மருது பாண்டியன் நம்ம சொல்றது சின்ன மருது தான். ஓகேவா? சோ சின்ன மருதை தான் நம்ம சொல்லுவோம்.
இந்த சின்ன மருது பத்தி நிறைய இது இருக்கும். நம்ம யூசுவலா மருது பாண்டியன்னு சொன்னாலே ஒரு புலி அப்படி வாயை திறந்துட்டு இருக்க மாதிரி அப்படி அப்படி அட்டாக் பண்ற மாதிரி ஒரு போஸ் வந்து நம்ம பார்ப்போம். அது வந்து ஒரு வாய்வழி கதை. ஓகேவா, அவர் அந்த மாதிரி பண்ணாரு அப்படிங்கிறது ஒரு வாய்வழி கதை. சோ சின்ன மருது, இந்த சின்ன மருது இவங்க வந்து அந்த ராஜாவை, அந்த சிவகங்கை ராஜா ஐ மீன் முத்து வடுகநாத பெரிய உடைய தேவர் அவர்கிட்டதான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் சிவகங்கைய வேலுநாச்சியார் கூட பிடிச்சோன்னு பெரிய மருது ராஜாவாவும் சின்ன மருது அட்வைசராவும் இருந்தாங்க. அவங்க வந்து குவீன் வந்து அவங்கதான் வந்து அந்த ஹெட், சுப்ரீம் ஹெட் அந்த மாதிரி இருந்தாங்க. சிவகங்கை சிங்கம் அப்படின்னு சொல்லி இந்த மருது பிரதர்ஸ தான் சொல்லுவாங்க. பயங்கரமான ஒரு சோல்ஜர்ஸ். இவங்க வந்து ஒரு பெரிய சிம்ம சொப்பனமா இருந்தாங்க நம்ம பிரிட்டிஷ்காரங்களுக்கு. ஓகேவா, இவங்க என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது வந்து இந்த சவுத் இந்தியன் ரிபெலியன். ஓகேவா, சோ சவுத் இந்தியன் ரிபெலியன் 1800 1801 இந்த இடத்துலதான் வந்து 1800 1801ல இந்த சவுத் இந்தியன் ரிபெலியனை ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேவா, சோ இதோடைய ஆரம்பம் இவங்களுக்கும் பிரிட்டிஷ்காரங்களுக்கும் ஏற்கனவே இந்த சிவகங்கையை பிடிச்சதுல பிரச்சனை இருக்கு. இதுக்கப்புறமும் ஒரு பிரச்சனை உருவாச்சு. என்னன்னா கட்டபொம்மனோட தம்பிங்களான ஊமதுரை அந்த செவத்தையாவுக்கு அவங்க அடைக்கலம் கொடுத்தாங்க. ஓகேவா, அதே மாதிரி அவங்களுடைய அந்த ஆன்செஸ்டர்ஸ், அந்த கட்டபொம்மனுடைய ஆன்செஸ்டர்ஸ் உடைய அந்த போர்ட்டை வந்து கட்டுறதுக்கு உதவி செஞ்சாங்க. பிரிட்டிஷ்காரங்க வந்து நீங்க செவத்தையாவையும் ஊமதுரையும் எங்கள்கிட்ட திருப்பி கொடுத்துருங்க, இல்லைன்னா நாங்க உங்கள்கிட்ட போர் புரிவோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் மருது பிரதர்ஸ் ஒத்துக்கல, அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க. அதனாலதான் கான்ஃபிளிக்ட் உருவாக ஆரம்பிச்சது. மருது பிரதர்ஸ்க்கும் நேரடியா பிரச்சனை வர ஆரம்பிச்சிச்சு, மருது பிரதர்ஸ்க்கும் பிரிட்டிஷ்காரங்களுக்கும். ஓகேவா, சவுத் இந்தியன் ரிபெலியனை ஒடுக்குனதுல வந்து பாத்தீங்கன்னா கர்னல் ஆக்னியூ, கர்னல் இன்ஸ் இவங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்கதான் அவங்க கூட சண்டை போட்டது. சோ இவங்க கூட வந்து இவங்க ரொம்ப புத்திசாலித்தனமா இந்த சவுத் இந்தியன் ரிபெலியன்ல நிறைய ஆளுங்களை சேர்த்துக்கிட்டாங்க. யாரெல்லாம் இருந்தாங்க இதுல அப்படின்னா, மருது பிரதர் இருந்தாங்க, திண்டுக்கல்ல கோபால் நாயக் ஏற்கனவே ஒரு வேலுநாச்சியாருக்கு ஹெல்ப் பண்ணவர் தான், அவர் இருந்தாங்க. அப்புறம் மலபாரோட கேரளா வர்மா அவர் இருந்தாரு, கிருஷ்ணப்பா நாயக் அண்ட் தொண்டன் ஜி ஆஃப் மைசூர், இவங்க எல்லாம் இந்த சவுத் இந்தியன் ரிபெலியன்ல இருந்தாங்க. ஓகேவா, சோ இவங்க என்ன பண்ணாங்க, இதெல்லாம் சேர்த்து வந்து ஒரு பிரகடனம், திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை யாரு பண்ணது அப்படின்னா மருதுபாண்டியர்ஸ் தான் பண்ணாங்க, திருச்சிராப்பள்ளி பிரகடனம். ஓகேவா, இத வந்து 1801ல பண்ணாங்கம்மா. 1801ல திருச்சிராப்பள்ளி பிரகடனம் நடந்துச்சு. சோ இது என்னன்னா சுதந்திரத்துக்கான பிரகடனம், நாங்க சுதந்திரம் அடைஞ்சிட்டோம். ஓகேவா, எங்களை நீங்க இது பண்ண முடியாது, உங்களுக்கு நாங்க வரி கட்ட மாட்டோம், நாங்க ஒரு தனிலா உருவாக்கிக்குவோம் அப்படின்னு சொல்லி இந்த போஸ்டர்ஸ் அடிச்சு இது பெரிய கிளர்ச்சியா இருந்துச்சு. இந்த போஸ்டர்ஸ் வந்து திருச்சியில தான் இது நடந்தது. அதனாலதான் இதுக்கு ரொம்ப ஃபேமஸ் நேம் வந்து திருச்சிராப்பள்ளி பிரகடனம், திருச்சிராப்பள்ளி ப்ரோக்ளமேஷன் 1801. ஓகே, அந்த எண்டுக்கு வந்துட்டோம் பாருங்க, அந்த எண்டுக்கு வந்துட்டோம். அந்த மைசூர் சுல்தான் மாதிரியே அந்த 1800க்கு வந்துட்டோம் நம்ம இப்போ. சோ இதை எங்க பண்ணாங்கன்னா நவாபோட பேலஸ் திருச்சியில இருந்துச்சு, அவங்க செவர்லயே போய் ஒட்டினாங்க, இந்த மாதிரி நாங்க சுதந்திரம் அடைச்சிட்டோம்னு. அப்புறம் ரொம்ப ஃபேமஸ் நம்ம ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் இருக்கு இல்லையா, அந்த டெம்பிள்லையும் போய் ஒட்டினாங்க. ஓகேவா, பிரிட்டிஷுக்கு எதிரா மொத்த இந்தியாவையும் யுனைட் ஆக கூப்பிட்ட முதல் கால் வந்து இந்த திருச்சிராப்பள்ளி பிரகடனம் தான். புலித்தேவர் வந்து இண்டிபெண்டன்ஸ் உடைய அதாவது வந்து ஃபர்ஸ்ட் குரலை உயர்த்தினாரு. ஓகேவா, யாரையும் கூட்டு சேர்த்துல அவர் தனியா இருந்தாரு. பட் இந்த மருது பிரதர்ஸ் செம ஸ்ட்ராட்டஜிக்கலா எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு இவங்களுக்கு எதிராக நம்ம ஒண்ணு கூடனாதான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத அவர் கொண்டு வந்தாங்க. இதுல ஒரு பெரிய சாதனை என்ன தெரியுமா, இந்த சின்ன மருது வந்து 20,000 பேர் கொண்ட ஒரு ஆர்மியை முன்னாடி நிறுத்தினார். ஆனா ஒரு பிரிட்டிஷ்காரங்களோட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா இந்த பிரித்தாளும் கொள்கை. ஓகேவா, என்னதான் இவங்க இப்படி ஒரு எல்லாரையும் சேர்த்துட்டு பண்ணாலும் இந்த புதுக்கோட்டை, தஞ்சாவூர், எட்டயபுரம் இந்த ராஜாக்கள்லாம் பிரிட்டிஷ் பக்கம் நின்னாங்க. இந்த டிவைட் அண்ட் ரூல் அவங்கள ஜெயிக்க வச்சுச்சு ஆக்சுவலா. சோ ஜெயிக்க வச்சு அந்த சண்டையில தோத்துட்டாங்க மருது பிரதர்ஸ். 1801ல 24 அக்டோபர் 1801 அண்ணன் தம்பி 2 பேரையும் ஒரே நாள்ல தூக்குல போட்டாங்க, திருப்பத்தூர்ல தூக்குல போட்டாங்க. 24 அக்டோபர் 1801. ஓகேவா, அக்டோபர்ல நடந்துச்சு. அவங்களோட பாதுகாப்புல தான் ஊமதுரை, சவத்தையா கட்டபொம்மனுடைய தம்பிங்க இருந்தாங்க. அவங்கள வந்து பாஞ்சாலங்குறிச்சி அடுத்த ஒரே மாசத்துல 1801ல அவங்க 2 பேரையும் இது பண்ணிட்டாங்க. சோ ஆக்சுவலா பிரிட்டிஷ்காரங்க ரெக்கார்டுலயே பாத்தீங்கன்னா இந்த சவுத் இந்தியன் ரிபெலியன் வந்து செகண்ட் பாளையக்காரர் வார், இது ரொம்ப முக்கியமான கேள்விமா. செகண்ட் பாளையக்காரர் வார் அப்படின்னு அவங்க சொல்றது வந்து இந்த சவுத் இந்தியன் ரிபெலியனை தான் செகண்ட் பாளையக்காரர் வார்ன்னு சொல்லி அவங்களோட ரெக்கார்ட்லயே பதிவு பண்ணிருக்காங்க. அப்ப முதல் பாளையக்காரர் வார் யாரு அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் பாளையக்காரர் வார் வந்து நம்ம புலித்தேவர் அண்ட் கோ பண்ணாங்க இல்லையா, அதுதான் முதல் வார். இது செகண்ட் வார். ஓகேவா, அப்பதான் வந்து கர்நாடிக் ட்ரீட்டி 1801 அது இதுவாகுது. அந்த ட்ரீட்டி படி என்ன பண்ணாங்க,
பாளையக்காரர் சிஸ்டம் முடிவுக்கு வந்துச்சு. பாளையக்காரர்ஸ் யாருமே இல்ல, எல்லாரையும் வீழ்த்தி சிவகங்கைய எடுத்துக்கிட்டாங்க. நாச்சியார் வேலு நாச்சியார் 1796லயே இறந்துட்டாங்க 1801ல. சோ 1529 விஸ்வநாத நாயக் அவர் ஆரம்பிச்சார் இல்லையா பாளையக்காரர் சிஸ்டம், 1801ல முடிஞ்சிச்சு. மைசூர் சுல்தான் 1565ல ஆரம்பிச்சு 1799 ஆல்மோஸ்ட் 1800ல முடிஞ்சிச்சு. அங்க நடந்த அதே காலகட்டத்துல இந்த எல்லா விஷயங்களும் நடந்துச்சு. ஓகேவா? சோ இது பார்த்தாச்சு. இப்ப 1801 வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். ஓகே, 2 மேஜர் டாபிக் இப்ப நம்ம கவர் பண்ணியாச்சு. மைசூர் சுல்தான்ஸ் எங்க முடியுது? 1799 திப்பு சுல்தானை வீழ்த்தி அவங்களோட மொத்த ஊரையும் அனெக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க பிரிட்டிஷ். திப்பு சுல்தானுடைய பசங்களை பணைய கைதிகளா, ஐ மீன் நாட் பணைய கைதி, போர் கைதிகளா வச்சு ஒரு ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி தான் வச்சிருக்காங்க. அரண்மனையில தான் வச்சிருப்பாங்க, பட் ஹவுஸ் அரெஸ்ட் தான் அந்த மாதிரி வச்சிருக்காங்க. இது 1800 அரௌண்ட் 1800ல நடக்குது. ஓகேவா? அதே டைம்ல இந்த தமிழ்நாட்டுல இந்த பிரச்சனை எல்லாம் நடந்து 1801ல திருச்சிராப்பள்ளி ப்ரோக்ளமேஷன் ஓவர், பாளையக்காரர் சிஸ்டம் முடிஞ்சது. ஓகேவா? இப்ப இந்த 2 வரலாறும் ஒரே இடத்துல முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். திப்புவோட பசங்களை வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க இல்லையா, அது வேலூர் கோட்டையில தான் வச்சிருந்தாங்க. சோ அங்கதான் இந்த வேலூர் மியூட்டனி ஆரம்பிக்குது. வேலூர் மியூட்டனி 1806ல ஆரம்பிக்குது. இப்ப புரியுதா அந்த கோரிலேஷன்? நான் சொன்னேன்ல ஏற்கனவே, அந்த திப்பு சுல்தானுடைய பசங்களுடைய வரலாறு தொடரும். அந்த 1799ல முடியறது தொடருது. இந்த 6 வருஷம் 7 வருஷம் இவங்க பணைய கைதியா இருக்கும்போது ரொம்ப ஹியூமிலேஷனா இருக்கும்ல. தன்னோட அப்பாவை இப்படி அசிங்கப்படுத்திட்டாங்க, நம்மள வேற ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. திப்பு சுல்தானுடைய பசங்களுக்கு வந்து ஆல்ரெடி பணைய கைதிகளா தான் வச்சிருந்தாங்க. அந்த தேர்ட் மைசூர் வாருக்கு அப்புறம் இந்த பணம் 3 கோடி ரூபாய் கொடுக்குற வரைக்கும் இவங்க எல்லாம் பணைய கைதியா வச்சிருந்தாங்க. மொத்தமா திப்பு சுல்தானை வீழ்த்திட்டு அவங்க பசங்களை கூப்பிட்டு வந்துட்டாங்க. அப்பதான் வந்து இந்த வெள்ளூர் ரிவால்ட் வருது. ஓகே, இது 2தோட எண்டு. மைசூர்ல இருந்து திப்பு சுல்தானை வீழ்த்தி திப்பு சுல்தானுடைய பசங்களை கூட்டு வந்து வேலூர்ல வச்சாச்சு. இந்த பக்கம் பாளையக்காரர் சிஸ்டம் வீழ்த்தி, இந்த பாளையக்காரர் சிஸ்டம்ல ஆர்மியில ஒர்க் பண்ணவங்க எல்லாம் என்ன இருப்பாங்க, அந்த ஆர்மி என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆர்மி எல்லாம் தன்னோட ஆர்மியில சேர்த்துக்கிட்டாங்க பிரிட்டிஷ். ஓகேவா? அந்த காலத்துல மன்னர்கள் மேல எல்லாம் ரொம்ப லாயலா இருந்திருப்பாங்க. எல்லாருமே பயங்கர லாயலா இருப்பாங்க, ஒரு தெய்வம் மாதிரி பார்ப்பாங்க. இப்ப நான் வந்து மருதுபாண்டியர்கிட்ட வேலை பார்த்தேன்ப்பா, நான் வந்து திப்பு சுல்தான்ட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்ப்பா, நான் வந்து ஹைதர் அலிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்ப்பா, இப்படி எங்களுடைய அந்த ஹெட் எல்லாம் வீழ்த்தி இப்படி எங்களை கொண்டு வந்து இவனுங்கள்ட்ட வேலை பார்க்க வச்சுட்டாங்களே, இந்த தாட் தான் இந்த வெள்ளூர் மியூட்டனிக்கான ஆரம்பம். ஓகேவா? இது 2 அப்படியே ஒண்ணு சேர்ந்துருச்சு. இந்த பக்கம் திப்பு சுல்தானோட ஃபேமிலி, இந்த பக்கம் பாளையக்காரரை முடிஞ்சு இந்த ஆர்மி அந்த ஆர்மி எல்லாம் இப்போ இந்த வேலூர்ல வந்து ஒண்ணு சேருது. 1806 வேலூர் மியூட்டனி, வேலூர் சிப்பாய் கழகம். ஓகே, யூஸ்வலா சிப்பாய் கழகம்னாலே 1857 அது மங்கள் பாண்டே, அதெல்லாம் நம்ம வரலாறுல படிச்சிருக்கோம், அதுதான் ஞாபகம் வரும். பட் இந்த வேலூர் ரிவால்ட் வந்து அதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ன்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கும் போது திப்பு சுல்தானோட பொண்ணுக்கு வந்து கல்யாண ஏற்பாடு நடந்துச்சு. அந்த டைம்ல தான் இதெல்லாம் வந்துச்சு. சோ இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். ஓகேவா? சோ இதுக்கான காரணம் என்ன நடந்துச்சு, இது எல்லாமே இப்ப பார்க்கலாம். வேலூர் மியூட்டனி. வேலூர் மியூட்டனி இப்ப பார்க்கலாம். ஓகே, ஃபைன். சோ 1803ல வில்லியம் பென்டிக், அவர் தான் வில்லியம் கேவெண்டிஷ் பென்டிக். யூஸ்வலா கேவெண்டிஷ் அப்படின்னு நம்ம படிக்க மாட்டோம், ஜெனரலா வரலாறு படிக்கல, வில்லியம் பென்டிக் தான் படிச்சிருப்போம். சோ இந்த வில்லியம் பென்டிக் அவர் வந்து கவர்னர் ஜெனரலா ஆகுறாரு. ஓகேவா? இதோட ஆரம்பம் என்னன்னா, இப்ப புலித்தேவர் கிட்ட சாரி மருது பாண்டியர் கிட்ட ஒர்க் பண்ணும்போது அங்கிருந்த வீரர்கள் ஒரு விதமான ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இந்த பக்கம் திப்பு சுல்தான் ஒர்க் பண்ணும்போது வேற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி. பட் பிரிட்டிஷ்காரங்களோட ஆர்மி ரூல்ஸ் வந்து டிஃபரெண்டா இருக்கும். ஒரு புதுசா அவங்க எக்யூப்மெண்ட் வச்சிருக்காங்க, அந்த வெப்பனை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல. ஓகே, சோ வெப்பன் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல. சோ அதே மாதிரி நம்மளோட புதுசா ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வந்துச்சு, புது யூனிஃபார்ம்ஸ். ஓகேவா? சோ புது யூனிஃபார்ம்ஸ வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க, நிறைய ரூல்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. சோ இதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு அவங்களுக்கு தெரியல, ஒரு கவலை இருந்துச்சு. எப்படி இதை வந்து இது பண்ண போறோம், நம்மள வந்து வேற மாதிரி மாத்துறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துச்சு. ஓகேவா? சோ
இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் முதல் காரணம். ஏற்கனவே நம்மளுடைய அந்த ஹெட் எல்லாம் வீழ்த்திட்டாங்கங்கிற கோவம் இந்த புது ரெகுலேஷன்ஸ கொண்டு வந்தாங்க. அதுக்கு ஒரு இமிடியேட் காஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆக்னியூ டர்பன். ஓகேவா? இந்த போட்டோல பார்க்கலாம். இந்த யூனிஃபார்ம்ஸ் எல்லாம் ஆக்சுவலா வந்து அவங்க வந்து மருதுபாண்டியர்ட்ட ஒர்க் பண்ணப்போவோ, இல்ல வந்து திப்பு சுல்தான்ட்ட ஒர்க் பண்ணப்போவோ இந்த யூனிஃபார்ம்ஸ் அவங்க யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆர்மி ஆஃப் இத இத டிசைன் பண்ணாங்க. ஆக்னியூ டர்பன்னா ஆக்னியூன்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர்தான் ஜெனரல். அவர் என்ன பண்ணாருன்னா, இந்த இந்த இத வந்து டிசைன் பண்ணாரு. இது வந்து அந்த யூரோப்பியன் ஹேட், அந்த தலையில அந்த இது பாத்தீங்கன்னா, அந்த தொப்பி பாத்தீங்கன்னா, அந்த ஒரு மாரி நீண்டு போய் அது உங்களுக்கு அந்த போட்டோல தெரியுது இல்லையா? சோ அந்த மாதிரி ஒரு வெர்டிகலா இருக்கும். சோ அது வந்து அந்த கிராஸ், அந்த பேட்ஜ்ல பாத்தீங்கன்னா கிராஸ் அதெல்லாம் இருந்துச்சு. சோ அந்த கிறிஸ்டியன் அந்த கிராஸ் வந்து இருந்துச்சு. சோ அது வந்து திப்பு சுல்தான் கிட்ட இருந்து தோத்து வந்தாச்சு. அங்க நெறைய முஸ்லிம்ஸ் இருந்திருப்பாங்க. இந்த பக்கம் நெறைய ஹிந்துஸ் இருந்திருப்பாங்க. ஹிந்து முஸ்லிம்ஸ் நெறைய இருந்தாங்க இல்லையா? அவங்களுக்கு தான் இது வந்து அ பண்ணக்கூடாது. ஒருவேளை இந்த கிராஸ போடுறாங்க. என்னெல்லாம் இருந்துச்சுன்னா, லைக் வந்து நீங்க விபூதி வைக்கக்கூடாது. இந்த ரிலிஜியஸ் அந்த கழுத்துல அந்த டாலர் போடக்கூடாது. அந்த மாதிரியான சில ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. ஓகேவா? அ இது வந்து இவங்க முஸ்லிம்ஸ் எல்லாம் வந்து தாடி வச்சிருப்பாங்க. தாடி எல்லாம் வைக்கக்கூடாது அப்படிலாம் சொன்னாங்க. ஷேவ் பண்ணணும். ஃபுல் ஷேவ் பண்ணணும். அப்புறம் வந்து இங்க விபூதி வைக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து போத் முஸ்லிம்ஸ் அண்ட் ஹிந்துஸ வந்து அங்க இருக்க அந்த ஹிந்து அண்ட் முஸ்லிம் சோல்ஜர்ஸ் வந்து கோவப்படுத்திருச்சு. நம்மள வந்து அ வேற மாதிரி அதாவது வந்து லைக் வந்து நம்மள வந்து நம்மளோட அடையாளங்கள்ல இருந்து வெளில எடுத்துட்டு வராங்கங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வர ஆரம்பிச்சுச்சு. சோ இத ரெஃப்யூஸ் பண்ணாங்க. இதுதான். இத ரெஃப்யூஸ் பண்ணாங்க. ரெஃப்யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சமயம் பார்த்திருந்தாங்க. அந்த நேரத்துல தான் திப்புவோட ஃபேமிலில ஒரு கல்யாணம் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அந்த கல்யாணத்துல எல்லாரும் பிஸியா இருக்கும்போது என்னன்னா, இந்த கல்யாணத்துல தான் பிஸியா இருப்பாங்கன்னு கவர்மெண்ட் இந்த பிரிட்டிஷ்காரங்க ஒரு தாட்ல இருப்பாங்க. ஓகேவா? அந்த வேலூர் கோட்டைக்குள்ள தான் அந்த பிரிட்டிஷ்காரங்க ஃபுல்லா இருக்காங்க. அது ஃபுல்லா உங்களுக்கு வந்து அத ஃபுல்லா வெளியில ஆட்கள் இருந்து பாதுகாத்துட்டு இருப்பாங்க. நெறைய டீம் இருந்துச்சு. ஆர்மி டீம் இருந்துச்சு. சோ இந்த மாதிரி தான் இந்த வேலூர் கோட்டையோட இருந்துச்சு. சோ இதோடைய முதல் இத வந்து 1 ரெஜிமென்ட்ல இருந்து ஒருத்தர் வந்து முஸ்தபா பெக் அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்ணாருன்னா, இங்க இவங்க ஏதோ ஒண்ணு பிளான் பண்றாங்க. 1806 17 ஜூன்ல வந்து இன்ஃபார்ம் பண்றாரு. பட் அது யாருமே ஒண்ணும் பெருசா வந்து நடக்கல, எடுத்துக்கல. ஜூலை 10 1806 ஓகேவா? அதுல தான் அட்டாக் வந்து நடந்துச்சு. சோ அவங்க பொண்ணோட அந்த கல்யாணம் ஒரு நாள்ல இருக்கும்போது இந்த திப்பு சுல்தான் பொண்ணுக்கு கல்யாணம் ஏற்பாடு ஒரே ஒரு நாள் தான் இருந்துச்சு சொல்லிட்டு அந்த டைம்ல ரகசியமா திப்பு சுல்தானோட பசங்களுமே இதுக்கு வந்து கூட்டுதான். ஃபர்ஸ்ட் அண்ட் 32nd ரெஜிமெண்ட்ஸ்ல இருக்கிறவங்க தான் முதல்ல ரிவால்வ் பண்ணாங்க. அவங்களோட முதல் யார கொலை பண்ணாங்கன்னா கர்னல் ஃபேன்கோட் அவரை தான் ஃபர்ஸ்ட் கொன்னாங்க. 14 பிரிட்டிஷ் ஆபீசர்ஸ் அப்புறம் நிறைய இங்கிலீஷ்மேன் நிறைய பேரை வந்து கொலை பண்ணிட்டாங்க. மொத்த கேட்டையும் க்ளோஸ் பண்ணிட்டு எப்படி ஜாலியன் வாலாபாக் நடந்துச்சோ அதே மாதிரி மொத்த கேட்டையும் க்ளோஸ் பண்ணிட்டு நிறைய பேரை வீழ்த்திட்டாங்க. ஓகேவா? வீழ்த்திட்டு அவங்க வந்து அறிவிக்கவும் செஞ்சுட்டாங்க. அந்த ஃபேட்டா ஹைதர் இருக்காரு இல்லையா, திப்பு சுல்தானோட பையன், அவர் தான் எங்களோட ரூலர். அதே மாதிரி திப்பு சுல்தானோட அந்த அந்த டைகர் ஸ்ட்ரிப்டு பிளாக் அதை வந்து ஏத்தினாங்க. ஓகேவா? அந்த புலி போட்ட அந்த அந்த இதை வந்து ஏத்திட்டாங்க. ஓகேவா? அதை ஏத்தி நாங்க சுதந்திரம் அடைஞ்சிட்டோம். எங்களோட கிங் வந்து ஃபேட்டா ஹைதர் அப்படின்னு சொல்லி பண்றாங்க. சோ உள்ள இருந்த எல்லாருமே மாட்டிக்கிட்டாங்க. வெளியில அதாவது சோ அதுக்கு வெளியில இருந்த அந்த அந்த ரூலர்ஸ் அந்த அந்த காலனல்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கதான் வந்து ராணிபெட் ராணிபெட் பக்கத்துல இருக்குல்ல, வேலூர்ல இருந்து ராணிபெட் அங்க போய் அங்க காலனல் ஜில்லஸ்பி அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரை கூட்டு வந்து இந்த இத வந்து கம்ப்ளீட்டா சப்ரஸ் பண்ணாங்க. சோ அந்த ஃபோர்ட்டுக்கு வெளியில மேஜர் கோட்ஸ் அவர்தான் ஆக்சுவலா ராணிபெட் போயிட்டு இந்த காலனல் ஜில்லஸ்பியை கூட்டு வந்து இதை கம்ப்ளீட்டா சப்ரஸ் பண்ணாங்க. ஓகே, இதோட எஃபெக்ட் என்ன இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இது அட்டர் ஃபெயிலியர், செம்ம ஃபெயிலியர் இந்த வேலூர் மிலிட்டரி. பட் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துச்சு. எல்லாரும் கொஞ்சம் இதோட இருக்காங்க, கொஞ்சம் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்ல, அதனால நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு இதோட எஃபெக்டா என்ன பண்ணாங்கன்னா, அந்த நியூ மெத்தட்ஸ், யூனிஃபார்ம் ரெகுலேஷன்ஸ் இதெல்லாம் அப்படியே வித்ட்ரா பண்ணாங்க. ஓகேவா? இத வித்ட்ரா பண்ணிட்டு இந்த திப்பு சுல்தானோட ஃபேமிலி இங்க இருந்தா தானே இதெல்லாம் பிரச்சனை பண்றாங்க. இவங்க இந்த ஏரியாலே சவுத் இந்தியாலே வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கல்கட்டாவுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. ஓகேவா? அப்புறம் வந்து வில்லியம் பென்டிங். ஓகேவா? இவரோட இந்த ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்தப்போ அவர்தான் இதுவா இருந்தாரு, கவர்னர் ஜெனரலா இருந்தாரு. சோ இந்த பிரச்சனைக்கு பொறுப்பேத்துக்கிட்டு அவரை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இந்த சர்வீஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. சோ இதுதான் இந்த வேலூர் மியூட்டினியோடைய ஸ்டோரி. ஓகே, இது தோத்ததுக்கு பல காரணங்கள். ஆக்சுவலா இது தோத்து போனதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அதுக்கு காரணம் வந்து என்னன்னா, ஒரு ப்ராப்பர் ஒரு லீடர்ஷிப் கிடையாது. இது அதாவது வந்து அந்த அந்த ஆர்மிக்குள்ள பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ளேயே ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேஷன் கிடையாது. நீ இதை பண்ணு, நான் அதை பண்ணு, அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இல்ல, ப்ராப்பர் லீடர்ஷிப் இல்ல. அண்ட் இன்னொன்னு வந்து திப்பு சுல்தானோட பசங்களுக்கு வந்து
போரெல்லாம் ஹேண்டில் பண்ணி அவங்களுக்கு பழக்கம் இல்லை ஆக்சுவலா. ஏன்னா நிறைய தடவை அவங்க பணைய கைதிகளாவே இருந்தாங்க. இந்த போர் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு இது இல்லாம போயிடுச்சு. நாலேஜ் இல்லாம போனதுதான் மிக முக்கிய காரணம். ஓகே, சோ இது வந்து வெள்ளூர் மியூட்டினியோட இது. சோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? 1565 அதுல ஸ்டார்ட் பண்ணி 1799 இந்த மைசூர் சுல்தான்ஸ் எப்படி ஏர்லியரா பண்ணாங்க, ரிவால்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது. செகண்ட், அதே டைம்ல அதே காலத்துல 1529ல ஆரம்பிச்சு நம்ம 1801 வரைக்கும் நம்மளுடைய பாளையக்காரர்ஸ் இங்க எப்படி பண்ணாங்க, நம்மளோட இந்தியால தமிழ்நாட்டுல என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் வேலூர் மியூட்டினி. சோ இது ரெண்டும் ஒரு இடத்துல இணைஞ்சிச்சு, வேலூர் மியூட்டினி. ஓகேவா? சோ இது இல்லாம தீரன் சின்னமலைன்னு ஒருத்தர் இருக்காரு. அவரை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸும் நம்ம பார்க்கணும். தீரன் சின்னமலை, இதுக்கு அடுத்து கிரேட் ரிவால்ட் வரும். இந்த கிரேட் ரிவால்ட் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் தான் இந்த 1900க்கு அப்புறம் இருக்கிற அந்த ஸ்டோரிஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? சோ அதோடைய அந்த பார்ட் வந்து நாம வந்து நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கும் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் மார்னிங் 10 to 12 பார்ட் 2 வரும். ஓகேவா? இப்ப நம்ம 1806 வரைக்கும் பார்த்திருக்கோம். நாளைக்கு 1806ல ஸ்டார்ட் பண்ணி 1947 நம்ம சுதந்திரம் கிடைச்ச வரைக்கும் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம வந்து பார்ப்போம். ஓகே, okay, 1 second. Okay, so listen students. Okay, so Tiruchirappalli, ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, சோ நான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஹைரார்கி படி இதை படிக்க ஆரம்பிங்க. அப்பதான் நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க முடியும். ப்ளீஸ் ஃபாலோ தி ஹைரார்கி. சோ ஒரு இதை படிக்கும் போது ரிலேட் பண்ணிக்கோங்க. ஒரு வருஷத்துக்கும் ஒரு அந்த வரிசையா நீங்க பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 வருஷம் 3 வருஷம் அந்த மாதிரி அந்த டிஃபரன்ஸ் ஞாபகம் வச்சு அது ஒரு வாய்ப்பாடு. நம்ம யூஸ்வலா எப்படி செகண்ட் டேபிள், தேர்ட் டேபிள் இந்த மாதிரிலாம் படிக்கிறோம் இல்லையா? சோ அந்த மாதிரி இதை வந்து பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபைன். சோ next tomorrow we are going to see part 2 of Indian national movement. Okay, we'll continue from 1806. இப்படிதான் கிளாஸஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். நாளைக்கு அட் த எண்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் முடிஞ்ச பிறகு ஒரு கொஸ்டினேர் உங்களுக்கு இருக்கு. சில கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்து அதை ஆன்சர் பண்ண முடியுமா அப்படிங்கறத வந்து நாம வந்து செக் பண்ணுவோம். இன்னைக்கு இருக்கிறத நீங்க கோ த்ரூ பண்ணிட்டு வாங்க. நாளைக்கு அதை ஆட் பண்ணும்போது அந்த இன்ஃபர்மேஷன்ஸை எப்படி நீங்க ஹேண்டில் பண்றீங்கிறத பார்க்கலாம். So thank you so much students. Thank you so much for your cooperation. I hope this will really help you. Okay, so நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற நியூ சமச்சீர் புக்ஸ படிச்சா மட்டும் போதும். ஓகே, நியூ சமச்சீர் புக்ஸ படிச்சா மட்டும் போதும். ஓகே, சோ 6th to 12 வேற எந்த ரைட்டரோட புக்க படிச்சாலும் உங்களால கிளியர் பண்ண முடியாது. பட் யூ ஷுட் ஆர்கனைஸ் த இன்ஃபோ லைக் திஸ். இப்ப நான் உங்களுக்கு இவ்வளவு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன்னா இது ஆல்மோஸ்ட் 7 to 8 லெசன்ல இருக்க இன்ஃபர்மேஷனுடைய ஜிஸ்ட். அதை மொத்தமா படிச்சா மட்டும்தான் நான் என்னால இதை வந்து கம்ப்ளீட்டா கொண்டு வந்து காமிக்க முடியும். சோ இப்படிதான் நீங்களும் வந்து ஆக்சுவலா படிக்க முடியும். ஓகே, சோ ஐ ஹோப் திஸ் வில் ரியலி ஹெல்ப் யூ. வில் மீட் யூ பை டுமாரோ. சோ கண்டினியூஸா கிளாஸ் அட்டென்ட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த கண்டினியூட்டி இருக்கும். அப்பதான் உங்களால யூஸ்ஃபுல்லா இந்த செஷனை ஹேண்டில் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.